जय पताक स्वामी इति नामिने नमः आचार्य पदाय निताय कृपप्रदायिने गौरकदा दामदाय नगर ग्राम तारिणे नमः ॐ विष्णुपदाय कृष्णप्रसाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम रामो रामो हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्णा हरे 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 राम राम हरे हरे गोविंद जय जय गोपाल जय जय राधा रमन हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमन हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधा रमन हरि गोविंद जय जय नित्य गौरांगो नित्य गौरांगो नित्य गौरंग बोलो गौर हरि गौर 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 हरि जय सच्चिनंदन गौर हरि सचिमाई हरे कृष्ण प्राणदाने गौर हरि नदिया बिहारी जय गौर हरि परम दयाल जय गौर हरि पतित पावन गौर हरि निताय गौरांगो निताय गौरांगो निताय गौरांग बोलो गौर हरि जय प्रभुपदा जय प्रभुपदा प्रभुपदा जय प्रभुपदा जय गुरुदेवा जय गुरुदेवा गुरुदेवा जय गुरुदेवा बेटा गौरा हरि बोल हरि बोल हरि बोल निता गौरा हरि बोल निता गौरा हरि बोल हरि बोल हरि बोल निता गौरा हरि बोल हरे कृष्णा எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு நமக்கு குரு மகராஜரோட சங்கத்தை கொடுக்கறதுக்காக சுமித்ர கிருஷ்ண பிரபு அவங்க வந்திருக்காங்க. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா பிரபு. மாதாஜி எல்லாத்தையும் பூ முகறதுக்கு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பூ காட்டுறேன் குரு மகாராஜ் வச்சது முகறதுக்கு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்மிடையே சென்னையில இருந்து சுமித்ர கிருஷ்ண பிரபு அவர்கள் வந்திருக்காங்க நம்மளுக்கு குரு மகராஜரோட சங்கத்தை கொடுக்கறதுக்காக. அவங்க எல்லாருமே நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஒரு முறை சொல்லி வரவேற்கலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே
ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன பிரபு பத்தி சின்ன அறிமுகம். பிரபு வந்து மிக மூத்த பக்தர். இஸ்கான்ல வந்து 1985ஆம் ஆண்டு, இப்ப 41 வருடங்கள் ஆயிடுச்சு. பிரபு வந்து இஸ்கான்ல சேர்ந்து ஹரிநாம தீட்சையும் 1985ஆம் ஆண்டு பெற்றாங்க. பிராமண தீட்சை வந்து 86ஆம் ஆண்டு பெற்றாங்க. இஸ்கான்ல வந்து அவங்க 2024 வரையும் அவங்க வந்து கோவில் தலைவரா இருந்தாங்க. இப்ப வந்து 2024க்கு அப்புறம் பிரபு வந்து மண்டல செயலாளரா, அதோட உதவியாளரா இருக்காங்க. சபா உறுப்பினரா இருக்காங்க. ஐசிசியோட துணை தலைவரா இருக்காங்க. குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், சிபிஓ பாரத் உறுப்பினர் சங்கம், இஸ்கான் ரிசால்வ் இந்தியா உறுப்பினரா இருக்காங்க. இன்னைக்கு வந்து பிரபு வந்து அற்புதமான சேவைகள் 41 வருடம்னா பாருங்க எவ்வளவு சேவைகள் குரு மகராஜுக்கு அவங்க வந்து செஞ்சிருப்பாங்க. மிக எல்லார்கிட்டையுமே ரொம்ப எளிமையா பழகுவாங்க. நிறைய புத்தக விநியோகம், பிரச்சாரம் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், சென்னை பக்தர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு வந்து அவ்வளவு தெரியல. அவங்க கொடுத்தது மட்டும்தான். ரொம்ப பழகுறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்மயா பிரபு சொன்னாங்க. ரொம்ப நல்ல நட்பு எங்களுக்குள்ள இருக்கு. ரொம்ப நல்ல சேவையெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பிரபு நீங்க வந்து இப்ப குருமகராஜரோட சங்கத்தை எங்களுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து பிரபு வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி தர போறாங்கன்னா, குருமகராஜோட இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஏன் பின்பற்றணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது வந்து பிரபு நம்மளுக்கு வந்து சொல்லி தர போறாங்க. பிரபு கிட்டே இருந்து கேட்டு அவங்களோட அனுபவத்தை பெற்று நம்ம எல்லாருமே அதுபடி நடக்கணும். ஹரே கிருஷ்ணா. பிரபு நீங்க மியூட் எடுத்துட்டு நீங்க பிரபு மியூட்ல பிரபு இருக்காங்க. மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல இருக்கீங்க பிரபு. மியூட்ல இருக்கீங்க. ஓ ஹரே கிருஷ்ண. சாரி. ஹரே கிருஷ்ண. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பிஸ்தாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமிதி நாமினே நமோ ஆச்சாரிய பதாய நிதா கிருபதாயினே கௌரகத தாமதாய நகர கிராமதாரிணே நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासति गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரும் பாக்குறதுக்கு. இங்கிலீஷ்ல நம்ம எல்லாம் வந்து காட் பிரதர்ஸ் அண்ட் காட் சிஸ்டர்ஸ்ன்றோம். நம்ம எல்லாம் ஒரே குரு மகாராஜ் கிட்ட தீட்சை வாங்கிட்டு பல வருஷமா நீங்க நம்ம எல்லாரும் வந்து குரு மகாராஜ் உதவி பண்ணி அவருக்கு என்னென்ன பிடிச்ச சேவைகள் இருக்கோ அவருக்கு நம்ம வந்து பயன்படுத்துற மாதிரி சேவையில் ஈடுபடுத்திட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு வந்து என்னோட தொடர்பு குரு மகாராஜ் கிட்ட என்ன அனுபவங்களா இருந்ததோ அவரோட குணங்கள் பத்தி நான் பேச முயற்சி பண்றேன். ஸோ முதல்ல வந்து நான் என்னோட வணக்கத்தை வந்து குரு மகாராஜோட அந்த பொன்னான தாமர பாதத்துக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன். ஏற்கனவே ஒரு மாதாஜி வந்து புஷ்பங்கள் கொடுத்தாங்க பகவானுக்கு. புஷ்பங்கள் பார்க்க முடிஞ்சது, மூந்து பார்க்க முடியல. அட்லீஸ்ட் ஆன்லைன்ல வந்து நம்ம தலையில எடுத்து வச்சிருந்தோம். அதே போல உங்க எல்லாருக்கும் என்னோட மரியாதைக்குள்ள வணக்கங்கள். அதே போல குருமாராருக்கு தீட்சா கொடுத்த அருள் திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவரோட பொன்னான பாதத்துக்கும் நான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம என்டையர் கௌடியா சம்பிரதாய பரம்பரை ஆச்சாரியர்களுக்கும் என்ன வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தலைப்பு நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன் நம்ம வந்து குருநாதரோட ஆக்னிங்கள் கட்டளைகளை வந்து ஏன் கடைப்பிடிக்கணும்னு ஒரு டாபிக். அதை பத்தி நம்ம வெறும் பேச போறோம். இது வந்து இது பக்தியில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோள். இதான் வந்து ஃபவுண்டேஷன், ஆணி வேறுன்னு சொல்றாங்க இல்லையா. ஒரு பில்டிங் வந்து அதோட ஃபவுண்டேஷன் தான் முக்கியம் தளம். அந்த ஃபவுண்டேஷன் வீக் ஆயிடுச்சுன்னு எல்லாமே சரி இது போயிடும். அதே போல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்றது தான் வந்து நம்ம ஆன்மீக வாழ்க்கையில ஒரு சிஷ்யனுக்கு வந்து முக்கியமான ஒரு தகுதின்னு இன்னைக்கு நம்ம வந்து அதை பத்தி பேச போறோம். நம்ம எவ்வளவுதான் எல்லாரும் ஆன்மீகத்தை முன்னேறி இருக்குமோ, நான் வந்து 40 மாதாஜி படிச்சாங்க, 40 வருஷமா நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் என்னென்ன சேவ் பண்ணி எனக்கு என்னென்ன தகுதி கிடைச்சிருக்கோ அது எல்லாமே வந்து குருநாதரோட கருணையால தான் கிடைச்சிருக்கு. அதே போல உங்களுக்கும் அப்படிதான் வந்து தோன்றிருக்கலாம். நீங்க எல்லாம் பல இடத்துல பிரச்சாரம் பண்ணிருக்கலாம், நிறைய புத்தக உணவு பண்ணிருக்கலாம்.
அப்புறம் அப்புறம் வந்து நிறைய பக்தி விஷய கிளாஸ் எடுத்துட்டு இருக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த குருநாதரோட அந்த கருணையால தான் நம்ம எல்லாம் வந்து முன்னேறிட்டு இருக்கோம். அது எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாதுன்னா வந்து இன்னைக்கு நம்ம பேச போறோம். சாஸ்திரமும் அதான் சொல்றது. பகவத்கீதையிலே வந்து பகவான் வந்து சொல்லியிருக்கார் கிருஷ்ணருக்கு 4வது அத்தியாயத்து 34 ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, தத்விதி பிரணிபாத்தேன பரிபிரேஷன சேவையா. ஆனா உன்னதமான ஆன்மீக அறிவு வந்து நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும்? நம்ம குருநாதர்கிட்ட போய் கேட்கணும். ரொம்ப வந்து கௌரவமா, கர்வமா, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கேட்காம பணிவோட, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ உலகம் பூரா இன்னைக்கு ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உலகம் பூரா என்ன தினம் இன்னைக்கு? பங்குனி உத்திரமா? சொல்லுங்க. எது? பங்குனி உத்திரம் சொல்றாங்க. அது ஏப்ரல் ஒண்ணு இருக்கு. ஆங்கிலேயர்கள்லாம் ஒண்ணு கொண்டாடுவாங்க. நிறைய பேர் உனக்கு ஏமாத்திருப்பாங்க இன்னைக்கு காலையில. ஏப்ரல் ஃபுல். முட்டாள்கள் தினம் சொல்லலையா? ம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம பசங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா முட்டாள் ஆயிருப்போம். ஆனா குருநாதருக்கு முன்னாடி நம்ம வந்து முட்டாள் நினைக்கணுமா? அதுதான் முக்கியம். முட்டாள்னா என்னன்னா ஆன்மீக அறிவு யாருக்கு இல்லையோ அவங்கதான் முட்டாள். அதுக்குதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதான் கிருஷ்ணர் கீதையில சொல்ற அந்த உன்னதமான ஆன்மீக அறிவு வந்து நான் ஒரு முட்டாள் குருநாதர், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் எனக்கு அடிக்கணும். அந்த பணியோட அந்த பணிய பக்குவத்தோட நம்ம வந்து அவரு சும்மா கேள்வி கேட்ட மாதிரி போறாது. சேவைகளும் பண்ணணும். என்ன மாதிரி சேவைகள் பண்ணணும்? அவருக்கு பிடிச்ச சேவை பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அவர்கிட்ட கேட்கணும். குருமராஜ் என்ன சேவை பண்ணலான்னு அவரு தெரியும். அவர் வந்து நம்ம எக்ஸ்ரே ஆட்டம். அவருக்கு தெரியும் யாரா என்னென்ன பக்தருக்கு என்னென்ன சேவை கொடுக்கணும்னு தெரியும். அப்பேற்பட்ட அந்த குருநாதர்கிட்ட நம்ம வந்து என்கொயர் பண்ணி அதான் தத்விதி பிரணிபானே பரிபிரஷ்னேன்னு பிரश्नங்கள் கேட்கணும், கேள்விகள் கேட்கணும். என்ன மாதிரி கேள்வி கேட்கணும்? ஆன்மீகத்துல கேட்கணும். நான் வந்து ஆன்மீகத்தை எப்படி முன்னேறுவேன்? பக்தியில சிறந்த பக்தனா எப்படி ஆகுவேன்? பிரேம பக்தினா என்ன? ஜெபம் பண்ணிச்ச ருச்சி எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி ரொம்ப தீவிரமான ஆன்மீக கேள்வி கேட்கறது தான் ஒரு சிஷ்யனோடது. நிறைய பேர் வந்து குருநாதர் கிட்ட வந்து நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ப்ரொமோஷன் கிடைக்குமா? இல்லைன்னா பசங்களுக்கு வந்து சரியா படிப்பு வருமா? அதெல்லாம் வந்து எனக்கு உடம்பு சரியா இல்ல, என்ன டாக்டர்கிட்ட போலாம்? அந்த கேள்விக்கெல்லாம் வந்து பதில் கொடுக்க நிறைய பேர் இருக்கா. நான் குருநாதர் கிட்ட வந்து கேட்கறதுக்கு கேள்வி வந்து எனக்கு கீதையில பகவான் சொல்ற சப்மிசிவா ஆன்மீக உன்னதமான ஆன்மீக கேள்வி கேட்கணும்னு சொல்ற. இதுதான் முக்கியமான 3 விஷயம் இதுல இருக்கு. சரணாகதி, கேள்வி கேட்கிற எண்ணம், சேவை மனப்பாடம். இது எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. நம்ம வந்து சரண அடையலைன்னா நம்ம கேள்வி வந்து வெறும் தர்க்கமாயிடும். பணிவு இருக்கணும். அதே போல சேவைகள் இல்லைன்னா சேவை பண்ணாம அந்த அறிவு வந்து பண்டிதராயிடும். சில பேர் எல்லாம் படிச்சிருப்பா, புக் பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய ரீதம், எனக்கு எல்லாமே தெரியும். நான் எதுக்கு எல்லாரும் கேட்கணும்னு நினைப்பா. அவளுக்கு வந்து உன்னதமான அந்த அறிவு வரத்துக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் வந்து கீதையில முதலே சொல்லிட்டாரு கிருஷ்ண அர்ஜுன் கிட்ட, நீ பணிவோடு தான் இருக்கணும், பணிவோட சேவை பண்ணணும். ஆன்மீக வந்து வாழ்க்கைய வந்து இன்ன பணிப்பக்குவம் அந்த தாழ்வு மனப்பக்குவத்தோட சேவை பாவத்தோட தான் ஆரம்பிக்கிறதுன்னு சைத்தன்ய மகாபிரபுவே சைத்தன்ய சரிதம் இதுல சிஷ்டாத்தகத்துல தத் பிரணாதபி சுனிசேனா தரோரப்பி சயுஷ்ணா எப்படி பகவான் நாமத்தை வந்து நிரந்தரமா ஜபம் பண்ணணும்னு அவருக்கு வழி காமிச்சிருக்க நம்மளுக்கு. அதே போல அதே கிருஷ்ணன் கீதையிலையும் கடைசி அத்தியாயத்துல எனக்கு வந்து எல்லாம் சரணடையன்ற, எனக்கு உனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் நீ மறக்கணும், நான் வந்து சொல்லி கொடுப்பேன், நீ கேளு. இவ்வளவுதான், இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நீ ஓரமா வச்சுன்று நான் சொல்லி கொடுத்த நீ கேளுன்ற. அதுதான் வந்து குரு மகாராஜோட இன்ஸ்ட்ரக்ஷன் தகுந்த போல நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கை நடத்தணும்னு இந்த ஸ்லோகத்தை பாக்குறோம். அதே போல ஸ்ரீமத் பாகவதத்துல கூட அதான் கொடுத்திருக்கு. தஸ்மாத் குரும் பிரபத்யேதா ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம். யாரெல்லாம் வந்து தக்க குருநாதரை அடையணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க வந்து அந்த ஆசை இருந்தா போறோமா, பகவான் வந்து அப்பேற்பட்ட பக்தருக்கு வந்து ஒரு நல்ல குருநாதரை வந்து அமைச்சு கொடுப்பார். அதுக்குதான் நம்மளுக்குலாம் வந்து ஏதோ ஒரு பிறவிலையோ இந்த பிறவிலையோ நம்ம மனசுல ஒரு ஆர்வம் இருந்திருக்கலாம், எனக்கு வந்து ஒரு குரு தேவை, என்னோட மன ஆன்மீக தன்மை புரிஞ்சுக்கிறதுக்கோசம் அந்த மாதிரி வேண்டின்னு இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பகவானே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம குருநாதர் இருக்காரு இல்லையா, அவர் அமுச்சு விட்டு நம்மளுக்கு தீட்சை வாங்கி கொடுத்து நம்ம ஆன்மீகத்துல வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் வந்து எஸ்ய பிரசாதார் பகவத் பிரசாதோ எஸ்ய பிரசாதான் கதி அனுகதோபி. குருநாதரோட கருணையாலதான் கிருஷ்ணனோட கருணை கிடைக்கும். அவரோட கருணை இல்லைன்னா நம்ம ஆன்மீகத்தை முன்னேற முடியாது. கிருஷ்ணர்கிட்ட போறதுக்கு, வைகுண்டத்துல போறதுக்கு, கோலோக விருந்தான் போறதுக்கு கேட்டுக்கு வந்து சாவி வந்து குருநாதர் தான் வச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் சாவி இருக்கு. அவர் மூலமா தான் அவர் தான் நம்ம கையை பிடிச்சிட்டு
நம்மளுக்கு கோலோக விருந்தாவன் கூட்டம் போறதுன்னு சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. அதே போல சைத்தன்ய சரித்திரம் தான் கொடுத்துருக்கு. குருமுக பதம வாக்கிய சித்தேத்து கொரியா ஐக்கியா. குரு மகாராஜோட அந்த பொன்னான வாக்கியத்தை, அவர் பொன்னான அந்த ஆக்ஞங்கள், அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மனப்பூர்வமா எடுத்துக்கணும், மேலோட எடுத்துக்கூடாது. அதை பத்தி நம்ம பார்ப்போம். எப்படி பிரபுபாத் எடுத்துட்டார், எப்படி வந்து நாரதன் மணி வந்து வியாசர் சொல்ல, அதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நிமிஷத்துல பார்க்க போறோம். ஆன்மீக வாழ்க்கைத்துல வந்து வெறுமனே கேட்டா மாத்திரம் போகாது, கேட்டு புரிஞ்சுண்டு அந்த சேவைகள் எப்படி பண்றதுக்கு தான் ஒரு முழு பக்குவமான அடைஞ்ச ஒரு பக்தனோட அறிக்கோள். குருநாதரோட கட்டளைகள் தான் நம்மளோட ஆன்மீக தன்மையோட முக்கியமான ஆணிவேர்னு பிடிச்சிருக்கோம் பாகவதம் சொல்றது. இப்போ துருவ மகாராஜ் வந்து நம்மளுக்கு தெரியும், பாகவதத்துல அவன் அம்மா வந்து வர்த்தமான பிரதிஷ்ட குரு. அம்மா சொல்ற, அம்மாட்ட கேட்கிறான், எங்க அப்பாவோட ஒரு நல்ல பெரிய அரண்மனை. அவன் லௌகிகமா தான் கேட்டிருக்கான். ஆனாலும் அவன் அம்மா என்ன சொல்லியிருக்கா, நீ பெரிய நீ வந்து வெளியில போய் சண்டை போடு, நீ வந்து இன்னும் வேலைக்கு போலாம் சொல்லல. நீ வந்து காட்டுக்கு போய் அங்க பெருமாள் நாராயணன் இருப்பார், அவர் கேளுன்னு இருக்க, அவர் வழி காமிச்சிருக்காவோ. நம்மளுக்கு யாரெல்லாம் வழி காமிக்கிறாளோ கிருஷ்ணன் கிட்ட போறதுக்கு, அவதான் நம்மளுக்கு உண்மையான குரு. அதே போல பிரகலாத் மகாராஜுக்கு வந்து நாரதன் மணி வந்து வழி காமிச்சார். அது அந்த காலத்தாலதான் அவர் பெரும் பக்தன் ஆயிட்டார். 5 வயசுலயே வந்து அவ்வளவு குடும்பப்பட்டா கூட சகிச்சுட்டு ஒரு சனம் கூட பகவான் நாமத்தை மறக்காம இருக்க. அப்பேற்பட்ட அந்த குருநாதரோட கட்டளையை வந்து கடைப்பிடிச்ச காரணத்தாலதான் அவரால் இதெல்லாம் வந்து என்ன புரியுதுன்னா, ஆன்மீகத்துல வந்து அந்த கட்டளைகள் யாரெல்லாம் கரெக்டா கடைப்பிடிக்கிற குருநாதரோட, அவங்க எல்லாம் வந்து ஒரு க்ஷணம் கூட மாயையில வந்து போக மாட்டான்னு தெரியுது. இதோட உதாரணம் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். நம்ம அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தோட ஸ்தாபக ஆச்சாரியா ஏசி பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாத், நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நீங்க எல்லாருமே வந்து லீலாமுர்த்த படிச்சிருப்பீங்க. அவர் வந்து 22வது வயசுல காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தார். நண்பர்களோட பக்தி சித்தாந்த சரஸ்வதி உபன்யாசம் கேட்க போனார். அந்த முதல் உபன்யாசத்துலேயே வந்து அவரோட மனசுல வந்து ஒரு இது ஏற்பட்டிருக்கு, இவர் தான் எனக்கு தக்க வழிகாட்டின்னு நினைக்கிறது ஒரு மனசுல உள்ள ஒரு ஊறி இருந்து. கிளாஸ் முடிச்ச உடனே அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அவர் வந்து பிரபுபாத் சின்ன பையனா இருக்குச்ச, அவர்கிட்ட பார்த்தோன்னே சொன்னாராம், நீ வந்து நல்லா படிச்ச இளைஞனா இருக்க, ஆங்கிலம் படிச்சிருக்க, நீ வந்து இந்த கிருஷ்ண உணர்வு வந்து சைத்தன்ய மகாபிரபு தான் சொல்லி கொடுத்துருக்காரோ, அத்தை வந்து மேற்க உலகத்துல போய் நீங்க வந்து பரப்பணும்னு சொல்லிட்டாரு. அந்த கட்டளை வந்து பிரபுபாத் வந்து ரொம்ப ஆணியா வந்து இதயத்துல வச்சுட்டு இருக்காரு. அதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்பவுமே மறக்கல, பல வருஷத்துக்கு வந்து அப்படியே உள்ள வச்சுட்டே இருந்தார். கரெக்டான வாழ்ப்பு அந்த டைம் கிடைக்கச்ச அவர் வந்து 1966ல அமெரிக்காவுக்கு போய் இயக்கத்தை ஆரம்பிச்சார். அதை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த குருநாதரோட கருணையாலதான் பிரபுபாதால 10 வருஷத்துல உலகம் பூரா 13 வாட்டி சுத்தி பல கோவில்கள் கட்டி பல பக்தர்களை பண்ணி அடிக்கடி சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு வந்து கிடைச்ச பாகியமே வந்து என்னோட குருநாதரோட கருணையாலதான், அவர் குருநாதர் கட்டளையை கரெக்டா கடைப்பிடிச்ச அந்த காரணத்தாலதான் எனக்கோட இவ்வளவு கிடைச்சிருக்குன்னு அவரே சொல்லியிருக்கார். அடிக்கடி அவரை உபன்யாசம் சொல்லியிருப்பார், கிளாஸ் சொல்லியிருப்பார், நான் வெறுமனே என்னோட குருநாதரோட கட்டளைகளை நான் கடைபிடிச்சுட்டு இருக்கேன், இது தவிர எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது, அதான் என்னோட சீக்ரெட்டு, என் ஆன்மீக முன்னேறதுக்கு இதான் சீக்ரெட்டு. அதே போல நம்ம பார்த்தோம்னா நம்ம குருநாதர் திரு ஜெயபதக மகாராஜ், நம்ம குருதேவ், அவரு வந்து தன்னோட குருநாதர் பிரபுபாதோட கட்டளையை வந்து கரெக்டா கடைபிடிச்சார். அவர் வந்து அமெரிக்கால உள்ள மிக செல்வந்த குடும்பத்துல பிறந்தவர். 19 வயசுல பிரபுபாதுக்கு பின்னாடி வந்துட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டார் பிரபுபாத கிட்ட. பிரபுபாத வந்து நிறைய சீடர்கள்ல வந்து அவர் மூத்த சீடர்களை ஒருத்தர் தான் வந்து நம்ம குருநாதர் ஜெயபதக மகாராஜ். அவர் வந்து தன்னோட வாழ்க்கையே வந்து 19 வயசுலயே பெற்றோர்கள் குடும்பம் எல்லாம் எல்லாம் சௌகரியம் இருந்தது, எல்லாம் விட்டு பிரபுபாதர்களுக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கோசம் பிரபுபாத் பின்னாடி வந்துட்டார். ஆனா பிரபுபாத வந்து 1971ல நம்ம பாரத நாட்டுக்கு இந்தியால வரைச்ச கூடவே நம்ம ஜெயபதக மகாராஜ் கூட்டின்னு வந்திருக்காரு. கூடவே ரொம்ப ஆரம்ப கால இதுல அவருக்கு இந்தியானா ஒண்ணுமே தெரியாது, இந்தியா பாஷை தெரியாது, ஆங்கிலம் தான் தெரியும். ஆனால் பிரபுபாத என்ன சொன்ன, நீ மேற்கு வங்காளத்துல வந்து நீ இந்த இடத்துல நீ பிரச்சாரம் பண்ணணும், நாமஹட்டா பிரச்சாரம் பண்ணணும், பக்தி வினோத் மகாராஜ் என்ன சொன்னாரோ ஊரா கிராமம் போய் பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் வந்து கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும்னு எப்படி பக்தி சித்தாந்த சரஸ்வதியை வந்து பிரபுபாத வந்து உலகம் பூரா போய் பிரச்சாரம் பண்ண சொன்னாரோ, பிரபுபாத வந்து நம்ம குருநாதர்கிட்ட நீ வந்து இந்த பெங்கால்ல போய் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அப்புறம் குருமனா வந்து உலகம் பூரா பண்ணார். ஆனா
ஆரம்பத்துல சைத்தன்ய மகாபு பிறந்த இடம் நவதீப். அந்த இடத்துல குரு மகாராஜுக்கு சேவை கிடைச்சிருக்குன்னா குரு மகாராஜ் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்காரு இல்லையா? அது அடிக்கடி குருமார சொல்வேன், நான் எவ்வளவு பாகியம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா மத்த பக்தர்களுக்கு கிடைக்காத அந்த அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கேன். அந்த சைத்தன்ய மகாபு லீலை பண்ண அந்த புண்ணிய தாமத்துல எனக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு பிரபுபாத் எனக்கு அந்த அனுமதி கொடுத்துருக்காருன்னு அடிக்கடி சொல்லுவார். அதே போல பிரபுபாதோட கருணையக்கால அந்த ஆரம்பத்துல நம்மளுக்கு தான் தெரியும், 1971 காடாட்டம் இருந்தது, வயல் தான் அதுல ஒண்ணுமே கிடையாது. மாயப்பூர்ல எங்க பார்த்தாலும் வயல், முள்ளு செடிகள். அந்த மாதிரி இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி ஆஸ்டெரிட்டி தபஸ் பண்ணி குளிக்கிறது கூட இடம் இருக்காது. அவங்க எல்லாம் அமெரிக்கால நல்ல வசதி உள்ள குடும்பத்துல பிறந்து கூட பிரபுபாதோட கட்டளைக்கோசம் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து அங்க இருக்கிற சாதாரண கிச்சடியை சாப்பிட்டுட்டு, அப்ப அடிக்கடி கங்கை நதி தன்னோட திசை மாறுமா. ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோவில் உள்ள வந்துடும். அடிக்கடி வெள்ளம் வந்துடும். அந்த மாதிரி வெள்ள ஸ்தானத்துல இருந்து கூட குரு மகாராஜ் என்ன பண்ணுவார், அவருக்கு நல்லா நீச்சல் ஆட தெரியும். நீச்சல் ஆடிட்டு பக்கத்துல கிச்சடி பண்ணி அந்த படகுல போட்டு பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்லாம் போய் ஜனங்களுக்கு எல்லாம் கிச்சடி பிரசாதம் யோனியம் கொடுப்பார். கொடுக்கச்சு நாம சங்கீதம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே வாயில சொல்லி அவர் சொல்ல வச்சு பிரசாதம் கொடுப்பார். எப்படி சைத்தன்ய மகாபு நித்யானந்த பிரபுக்கும் ஹரிதாஸ் டாக்கூருக்கும் வெங்காலத்துல போய் ஊர் ஊரா வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ண சொன்னாரோ, அதே போல நம்ம குருநாதர் எல்லா கிராமத்திலும் எல்லா ஊர்லயும் போய் அந்த மேற்கு வங்காளம், அசம், அகர்தாலா, அங்க இருக்கிற இப்ப இருக்கிற வெஸ்ட் பங்களாதேஷ் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றாரு. அதுக்கும் அப்புறம் நம்மளுக்கு எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம், குருநாதர் இங்கிலீஷ் தான் இருக்கு, அமெரிக்கனோட இங்கிலீஷ், அவர் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் இல்லையா? குருமன் என்ன நினைச்சு பார்த்தாராம், சரி நான் பிரச்சாரம் பண்ணமானா இங்க இருக்கிற ஜனங்களோட அவ தாய்மொழியை கத்துனாதான் பிரச்சாரம் பண்ண முடியும் மனசுல உறுதி எடுத்துட்டாரு. பிரபுபாவோட கருணையால அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனால குரு மகாராஜ் பெங்காலி படிக்க ஆரம்பிச்சாரு. கூடி சீக்கிரமே பெங்காலி மொழியில ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சுட்டார், எழுத படிக்க. அவர் பெங்காலி பேசினா ஒரு நல்ல பெங்காலி கூட அவ்வளோ பேச மாட்டோம், அப்படி இருக்கும். இப்ப கூட நீங்க யூடியூப்ல போய் ஜெயபதக மகாராஜ் சுவாமி பெங்காலி லெக்சர் போட்டி பாத்தீங்கன்னா கேட்கலாம். நீங்க நம்மள பெங்காலி புரியலனா கூட அது கேட்ட உடனே அவ்வளோ ஒரு தேன் வாட்டம் இருக்கும் அவளுக்கு அவர் பெங்காலி பேசுறது. அந்த மாதிரி பெங்காலி பேசி அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணி பல இடத்துல குரு மகாராஜ் மேல எல்லாருக்கும் ஒரு மோகம் ஏற்பட்டு, அப்போ குருநாதருக்கு ஜிபிசி குரு ஸ்தானத்தை ஒரு சேவை கொடுத்த உடனே நிறைய பேருக்கு தீட்சா கொடுத்தவரு. 1 இல்ல 2 இல்ல ஆயிரக்கணக்கில் சீடருக்கு அங்க இடத்துல ஜனங்கள்லாம் இவரோட அடிக்கலை வாங்கி அவரை சொல்ற விஷயத்த கேட்டு அவளும் வாழ்க்கையில ஆன்மீகத்தை முன்னேறி இருக்கா நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். குருநாதர் நம்மளுக்கு 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 70-75,000 சிஷ்யர்கள் இருக்காங்க. எவ்வளோ 70,000 நம்ம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம். அந்த 75,000 சிஷ்யர்கள்ல நம்மளும் ஒரு சிஷ்யரா இருக்குமே, நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம். கரெக்டா பெருமையா இருக்கா எல்லாருக்கும்? எல்லாம் பெருமையா இருக்கணும். நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன். நான் எங்கேயோ வெளியில எங்கேயோ இருந்தேன், வெளியில நான் குருநாதரோட கருணை இல்லைன்னா எங்கேயோ நான் நாரின்னு இருப்பேன். குருநாதர் எனக்கு குப்பையிலே எடுத்து என்னை ஒரு நல்ல ஒரு பக்தன் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு இருக்கோம் நம்ம முன்னேறி இருக்கோம்னா அவரோட கருணையாலதான் இதுக்கு எப்பவுமே நம்ம இந்த இதுவை நம்ம மறக்கவே கூடாது. இந்த என்ன சொல்றது, அந்த டெடிகேஷனை மறைக்க கூடாது, எப்பவுமே நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கணும். அந்த பிரபுபாதுக்கு நிறைய குணங்கள் இருந்திருக்கு. அதுல ஒரு குணம் கருணை, ரொம்ப கருணை உள்ளவர். அந்த கருணை வைபவம் குருநாதருக்கு இருக்கு, ரொம்ப கருணை. குருநாதர் யார் என்ன கேட்டாலும் ஓகேன்றவர். தீட்சா ஒண்ணுமே எடுத்துக்கோ, இது ஒண்ணுமே எடுத்துக்கோ, ரொம்ப அள்ளி கொடுப்பாரு அவர் கருணைய. அந்த நித்யானந்தோட கருணா பாவம், அந்த மகாவதன்யா, அந்த கருண பாவம் குருநாதருக்கு வந்திருக்கு. அவர் மேற்கு வங்கத்தை பிரச்சாரம் பண்ண காரணத்தால அவருக்கு சைத்தன்ய மகாபுரோட லீலா ஸ்தானங்கள், அந்த ஒரு லீலை பண்ண இடத்துக்கு அவ்வளவு நல்லா தெரியும் அவருக்கு. அவர் பரிக்கிரமில போச்ச அந்த ஒரு கதைகள்லாம் போயிருக்கலாம் பரிக்கிரமில, அந்த கதைகள்லாம் சொல்லச்ச நேரம் நம்ம கண் முன்னாடியே சைத்தன்யமா நித்யானந்தம் வர மாதிரி தோணும். அந்த கதையெல்லாம் சொல்லி ஏற்கனவே அவ்வளவு ஆழ்ந்து கூர்மையா சைத்தன்ய சரித்தாமிருத்தா பிரபுபாத புத்தகம்லாம் நல்லா ஆராய்ஞ்சு படிச்சு, அது மாத்திரம் இல்லாம மேற்கு வங்காளத்துல அந்த நவதீப்ல நிறைய கௌடிய மட்டெல்லாம் இருக்கு. அங்க இருக்கிற சீனியர் கௌடிய மட்டு பிரபுபாதோட காட் பிரதர்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் சவாசம் வச்சுட்டு எல்லாரும் ஒன்னா சேவை பண்ணி சைத்தன்ய மகாபுரோட கருணை எல்லாரும் கொடுக்கணும்னு ரொம்ப பாடுபட்டார். அவருக்கு அவர் சேர்மனா கூட இருக்க விஸ்வ வைஷ்ணவ சங்காவுக்கு அவர் சேர்மனா இருக்கார். அந்த பக்தி விருக்ஷான்னு ஒரு இது ஆரம்பிச்சார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சென்னையில தான் அவர் ஆரம்பிச்சார். ஒரு வாட்டி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரைச்ச அவர் ஏர்போர்ட்ல பிளைன்ல இறங்கி உடனே கார்ல உட்கார மாட்டார்.
பொதுவா நடந்து போவார், இப்படி அப்படின்னு போவார். அப்புறம் அவரோட சீடர்கள் கூப்பிடுவார், டிட் யூ பிரிங் தி மகாபிரசாதம் அப்படின்னா அவருக்கு எப்பவுமே வந்து குருமார நம்மலாம் வந்து ஏர்போர்ட் போச்ச கோவில்லேருந்து ரவா லட்டுவோ மைசூர் பாக்கோ கடலை ஒன்றுலையோ எடுத்துன்னு போவோம். ஏன்னா குருநாதர் வந்து அந்த பிரசாதத்தை வந்து அங்க இருக்கிற பைலட்ஸ்க்கு அந்த ஏர்போர்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அங்க இருக்கிற யாராவது ஜனங்களுக்கெல்லாம் அவர் கருணை கொடுப்பார். நிறைய பக்தர்லாம் வந்து கை கம்மிக்கிச்சு பகவான் சொல்லுவார், முதல்ல அவள் கொடுக்குறேன் அப்புறம் உங்களுக்கு கொடுப்பேன்னு. இதை என்ன புரியுதுன்னா பகவான் குருநாதர் வந்து எல்லாருக்கும் அவரோட அந்த கிருஷ்ண பக்தியை கொடுக்கணும்னு அவ்வளோ ஆர்வமா இருக்காரு. அந்த பிரசாதம் கொடுக்கறதா இருக்கட்டும். ஒரு நாளைக்கு நாங்கள் பிரசாதம் எடுத்துன்னு வந்து மறந்துட்டோம். உடனே ரொம்ப செல்ல கோவமா, நீங்க ஏன் பிரசாதம் எடுத்துன்னு வரல? உங்களுக்கு தெரியும் இல்லையா நான் பிரசாதம் கொடுப்பேன்னு. ஸோ அப்பலேருந்து நாங்கள் நினைச்சோம் எப்போ ஒரு மரம் வந்தாலும் கோவிலின் பிரசாதம் எடுத்துன்னு போனோம்னு. அதே போல குருநாதர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கணும்னு தெரியும். சென்னையில வந்து பல மாசங்கள் இருந்திருக்காரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல போனா கூட பக்தர்கள் கேட்பார் அவங்க செக்ரட்டரி கிட்ட, என்ன டாக்டர்ஸ்க்குலாம் பிரசாதம் கொடுத்தீங்களா, நர்ஸ் கிட்ட பிரசாதம் கொடுத்தீங்களா? அவங்களுக்குலாம் ஒன்றும் புரியாது. அவளுக்கும் கொடுத்து இப்ப நிறைய பேர் குளோபல் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், குருமார் எங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரோ அந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து குருமாரா கிட்ட வந்து அடிக்கலை எடுத்துன்னு சில பேர் 1 மாதம் 4 மாதம் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் திக்ஷா கூட எடுத்துட்டு இருக்கோம். அவ்வளவு கருணை உள்ளவர் குருமாராஜ். அதே போல அந்த குருநாதர உள்நோக்கம், அவரோட மனப்பக்குவம், குரு அது ஒரு நல்ல பாட்டு பக்தி வினோத் தாக்கூர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கார். ரொம்ப நல்லா அழகா இருக்கும். குருதே கிருபா பிந்து தியா குருவே தாசே திருநாபேக்க அதிஹீனா. நம்ம அவர்கிட்ட வேண்டிக்கணும், ஓ குருதேவா, நம்ம குருநாதரே, எனக்கு வந்து உங்களோட அளவிலான அவ்வளோ கருணை இருக்கு. ஒரு சொட்டு ஒரு துளி அந்த கருணை எனக்கு கிடைக்காது. எனக்கு தகுதியே கிடையாது அந்த கருணை கிடைக்கிறதுக்கு. எனக்கு வந்து ஆன்மீக சக்தி தேவை. எனக்கு நிறைய அகங்காரம் இருக்கு. புல இன்பத்துல வந்து இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கு. என்னை வந்து அந்த ஜட ஆசைகளிலேருந்து தூக்கி எடுத்து எனக்கு ஆன்மீகத்தை கொண்டு வைக்கிறதுக்கோசரம் நான் வந்து உன்னை வேண்டிக்கிறேன்னு பக்தி வினோத் தாக்கூர் மகாராஜ் வேண்டிக்கிறார். நம்மளும் வந்து இதே நம்ம வேண்டிக்கணும். இந்த பாட்டை வந்து ஒரு சீடரும் யார் தீட்சா வாங்கியிருக்காங்களோ, ஷெல்டர் வாங்கிக்கணும், டெய்லி நம்ம வந்து மங்களாரத்தி பண்றோம், துளசி பூஜை பண்றோம், நரசிம்ம ஆரத்தி பாடுறோம், ஜபமரணம் 16. இந்த குருதே கிருபா பிந்து பாட்டை வந்து பெங்காலில அர்த்தங்களை டெய்லி படிக்கணும் நீங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு புரியும். கொஞ்சம் அடிக்கடி நம்மளுக்கு அகங்காரம் வரும். கொஞ்சம் நிறைய பையன் பார்த்தேன், ரொம்ப சீனியர் டிவோட்டி ஆயிட்டேன், 40 வருஷம் ஆயிடுத்து, என்னோட பேச்சு 4 பேர் கேட்கறா, அதெல்லாம் வந்தோடனே அங்க பகவானுக்கு பிடிக்காது. அந்த தாழ்மை மனப்பக்கம் வரக்கிறதுக்கோசரம் இந்த பாட்டோட வரிகளோட அர்த்தங்கள்லாம் அடிக்கடி படிக்கணும். அதுதான் வந்து நான் இந்த ஸ்லோகம் நீங்க இந்த பாட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த பிரேயர் வந்து இந்த பாட்டு வந்து உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, தாழ்மை பக்கத்தை எப்படி இருக்கணும்னு நம்ம வந்து எப்படி குருநாதர் சொல்லி கொடுத்தாரோ அதே ஃபாலோ பண்ணணும். குருநாதர் சொன்னா அவர் சொல்லிட்டார், நான் அப்புறம் பார்த்துக்கணும் சொல்லக்கூடாது. புரியலைன்னா 2 வாட்டி கேட்கலாம், 3 வாட்டி கேட்கலாம். குருநாதர் இது புரியலையே, எப்படி இதை கடைப்பிடிக்கலாம் அவர் குருநாதர் சொல்லுவார். எப்படி டாக்டர் கிட்ட போச்சு அவர் மருந்து எழுதி கொடுக்கச்சு நம்மளுக்கு புரியாது, திருப்பி கேட்போம், டாக்டர் காலையில சாப்பிடணுமா, சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா, சாப்பிட்டு அந்த டாக்டர் கிட்ட எப்படி கேட்கணும் நம்ம. ஏன்னா நமக்கு நோய் குணமான இல்லையா. அதே மாதிரி மாய என்ற ஒரு வியாதியிலேருந்து ஜட வியாதியிலேருந்து குணமாக்குறதுக்கு வந்து நம்ம குருநாதரோட இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா கடைப்பிடிச்சு அவரோட 10 வாட்டி கேட்டு கடைப்பிடிக்கணும். எனக்கு தகுதியே இல்லை கிருஷ்ணா, உங்க கருணையாலதான் வந்து என்னால முன்னேற முடியும்னு அப்படி அழணுமா. we can only cry. இதுதான் உண்மையான ஒரு சீடனோட உணர்வு. எப்பவுமே அடிக்கலமா இருக்கணும். தனக்கு நான் தான் என்ன நினைக்கக்கூடாது. அந்த சரண்டர் அந்த கடைசியில கீதையில நான் ஸ்லோகம் படிச்சேன் இல்லையா, சர்வ தர்மான், எப்பவுமே கருணைக்கோசரம் வேண்டிகிட்டே இருக்கணும். கருணை கொடுப்பா கிருஷ்ணா கிருஷ்ணா, குரு மூலம் எனக்கு கருணை கிடைக்கணும். அதே போல என்னோட பர்சனல் வாழ்க்கையில நீங்க வந்து நான் வந்து என்ன சொல்ல விரும்புறேன், நான் 1985 நான் காலேஜ் முடிச்ச உடனே எனக்கு 21 வயசு தான். அப்போ சென்னையில தான் பிறந்தேன், பெங்களூர்ல படித்தேன் ஸ்கூல்ல, டெல்லியில வந்து காலேஜ் படித்தேன். காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே எனக்கு ஏதோ மனசுல ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு ஆன்மீக இயக்கத்துல வந்து சேரணும், ஒரு சாமியார் ஆகணும்னு ஏதோ ஒரு மனசுல தோன்றிடுது. எவ்வளவு பகவான் கருணையால சென்னைக்கு வரைச்சேன். எனக்கு ஒரு அட்ரஸ் கிடைச்சது, இஸ்கான் சென்னை. அப்போ எங்க டெம்பிள் கோயில் வந்து இதுல இருந்தது, கீழ்பா கார்டன் ரோட்ல. அங்க போன உடனே துளசி பூஜா முடிச்ச உடனே ஆரத்தி சந்தியா ஆரத்தி இருந்தது. பெங்காலியில பாடி இருந்தா, எல்லாம் ஃபாரின் டிவோட்டிஸ் எல்லாம் ஒன்று 6 அடி இருந்தா, பாக்குறதுக்கே அப்படியே மெய்மருந்து போயிட்டு எல்லாம் எங்க வைகுண்டத்துல வந்த மாதிரி இருக்கு. செக்க செவைண்டு குடுமி வச்சுட்டு வேஷ்டி கொடுத்துட்டு மிருதங்க வசண்டுக்கு அப்படியே குதிச்சுனே இருக்குச்சே.
நான் பார்த்துட்டே இருந்தேன் அவளை. என்னடா இது எங்க எப்படி இப்படிலாம் இவன் என்ன பாடிட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆங்கில பக்தர் வந்து அயல்நாட்டு பக்தர் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்தார். நானும் கேள்வியெல்லாம் கேட்டேன். என் மனசுல தோன்றுறது இதுதான் என்னோட வாழ்க்கைன்னு. அடுத்த நாளைக்கு நான் போய் ஒரு அமட்டங்கிட்ட போய் குடி மொட்டை அடிச்சுன்னு குடுமி வச்சுட்டு அன்னிலேருந்து டிவோட்டி ஆயிட்டேன். அந்த சமயத்துல அப்பெல்லாம் வந்து குரு பூஜை 2 குரு பூஜை நடக்கும். பிரபுபாதா ஒரு குரு பூஜை நடக்கும், குருநாதருக்கும் குரு பூஜை நடக்கும். அப்போ வந்து குருநாதரோட போட்டோ இருக்கும். போட்டோல ஆசன் மேல இருக்குச்சு. பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு அழகா இருப்பாரு அவருக்கு. இப்பதான் வந்து உடம்பு சரியாம இருந்தது. நல்லா செக்க செவேண்டு மூஞ்சிலாம் பிளம்பியோட பார்த்த உடனே அப்படியே காலுக்கு ஊந்தலாம் போல இருக்கும். மனசுல வந்து இவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாசம் ஆன உடனே நான் வந்து சேர்ந்தது மார்ச் மாசம். ஏப்ரல் மாசம் தான் குரு மகாராஜோட வியாச பூஜை. என்னோட தலைவர் கங்கா பிரபு இருந்தாரப்போ, இட்டாலிக்காரர் மாயப்பூர்ல இருக்கு. அவர் வந்து கோவில்ல இருந்து எல்லாருமே பக்தர்லாம் வந்து வியாச பூஜைக்கு நாங்க போவோம். ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு போவோம். இப்போ ட்ரெயின்ல வந்து ஒரு 2-3 கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணிட்டு ட்ரெயின்லயே நாம சங்கீர்த்தனம், கீதா கிளாஸஸ், அது மாதிரி பிரசாத் விநியோகம் பண்ணிட்டு மாயப்பூர் போனோம். மாயப்பூர் போய் கல்கட்டால இருந்து மாயப்பூர் போனா அது ஒரு வெண்டிங் பஸ் பெயிண்டே இருக்கு. நான் நினைச்சேன் என்னடா இங்க போய் பெயிண்ட் இருக்குமே, இப்ப எல்லாம் வயல் தோட்டம் ஒண்ணுமே இல்ல. அப்பெல்லாம் இப்பதான் ரோடெல்லாம் இருக்கு. அப்ப கடைசியில பார்த்தா மாயப்பூர் சந்திரோதயா மந்திர்னு ஒரு போர்டு இருந்தது. அங்க வந்து பெரிய பில்டிங் வந்து லாங் பில்டிங் தான் இருந்தது. அந்த சமயத்துல குருமத வியாச பூஜை டைம்ல சாயங்காலத்து வேலை இப்ப இருக்கிற டிஓபி நீங்க பார்த்துருக்கலாம். அந்த இடம் தான் வந்து பார்க் இருந்தது. சைத்தன்ய மகாபுர் 108 ஜெபம் பண்ற பார்க்கு. அங்கதான் ஒரு சின்ன குடிசையாட்டம் யாகசாலை இருந்தது. அந்த இடத்துல தான் குருமட வியாச பூஜை காலையில் நடந்தது. சாயங்காலத்து வேலை வந்து அவர் எல்லாருக்கும் ஒரு உபன்யாசம் கொடுத்து எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்றாரு. அந்த சமயத்துல என்னோட கோவில் தலைவர் குருநாதர் வந்து எல்லாரும் பரிசு கொடுப்பாங்க. பெஸ்ட் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றவா, நல்ல பிரச்சாரம் பண்றவா, நல்ல நியூ பக்தர். நான் வந்து புது பக்தர், நல்ல புது பக்தருக்கோசரம் என்னோட தலைவர் வந்து கோவில் தலைவர் எனக்கு அந்த லிஸ்ட் கொடுத்துருக்கா குருமராஜ் கிட்ட. ஏன்னா குருமராஜ் வந்து சென்னைக்கு வந்து ஜிபிசி கூட அவர் வந்து மேனேஜர் கூட. வியாச டைம்ல எனக்கு தெரியாது அது. நான் கொடுத்த சர்வீஸ் அப்படியே ஒழுங்கா பண்ணுவேன், நான் எதிர்க்காம. அதை வந்து க்ளோரிஃபை பண்ணி எனக்கு வந்து என்ன லிஸ்ட் கொடுத்த உடனே கடனே என்னோட பேர் கூட்டம் மைக்ல இருந்து. நான் எங்க தூரத்துல இருந்தேன். சுரேஷ், என்னோட பேர் வந்து பூர்வீக நாம வந்து சுரேஷ். பக்தா சுரேஷ் இஸ் கெட்டிங் தி பெஸ்ட் நியூ பக்தா இஸ்கான் சென்னைன்னு. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு கூட இருக்கிற பக்தர்லாம் சீக்கிரம் போ, குருநாதர் வந்து இது கிஃப்ட் கொடுப்பாருன்னு. அப்படியே அங்க கூட்டத்துல வந்து முடிச்சு மேல ஏறி அந்த படிக்கட்டை ஏறி குருநாதர் போய் போனா அவர்கிட்ட வச்சு கை நடுங்கிட்டு இருக்கு. பாக்குறதுக்கு அப்படியே அஜானுபவா இருந்தார். நான் சமயத்தை ரொம்ப ஒல்லியா இருப்பேன். உடனே வந்து குருமாதர் வந்து அவரோட சீடர்கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய லட்டு வந்திருக்கிட்ட லட்டு எடுத்து கையில கொடுத்தாரு. அந்த கையில லட்டு தூக்க கையில நடுங்கிட்டு இருந்தது. ஹரே கிருஷ்ணான்னு சொன்ன ஹரே கிருஷ்ணான்னு. ஹவ் ஆர் யூ, ப்ளீஸ் கண்டினியூ சர்வீஸ், டூ யூர் சர்வீஸ் நைஸ்லி, உன்னோட சேவை நல்லா பண்ணுனார். அப்படியே பிரசாதம் லட்டு கீழே எடுத்துன்னு வரேன். கீழே எடுத்து வர அந்த பெரிய லட்டு சைஸ் கம்மியாயிட்டே இருக்கு. எல்லா பக்தரும் அது மேல பாஞ்சி என்ன மகாபிரசாதம் வாச்சே. நான் ஐயோ எனக்கு தான் கொடுத்தேன். நான் என்ன கடைசியில வரைச்சேன்னா எடுத்து எனக்கு சின்னதான் கிடைச்சது. என்னன்னா எல்லா பக்தரும் வந்து பிரசாதம் வாங்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்தா. அது இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு தகுதியே இல்லை, ஆனாலும் அந்த சமயத்துல வந்து எனக்கு இந்த கருணை கிடைச்சிருக்கு. அப்பல இருந்து எனக்கு வந்து குருநாதரோட லெக்சர் எல்லாம் கேட்டேன். 2-3 லெக்சரு, அவரை பத்தி சில புக்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அவர் கேசட் எல்லாம் கேட்டோன்னே எனக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு ஈர்ப்பு. நான் தீட்சா எடுத்துட்டா இவரு கூட தான் எடுத்துக்கணும்னு ஆரம்பத்திலேயே வந்து அந்த இது இருந்து. அதே போல அதுக்கப்புறம் பாத யாத்திரை வந்தது. அப்புறம் நான் பாத யாத்திரையில போய் நவம்பர்ல மாசம் பெங்களூர்ல ரத்த யாத்திரை ஃபர்ஸ்ட் ரத்த யாத்திரை நடந்தது கிருஷ்ண பலராம் விக்கிரத்தோட. அந்த சமயத்துல குருநாதருக்கு வந்து தீக்ஷா செரமனி இருந்தது. என்னோட தலைவர் என்ன சொன்னார், நீ தீக்ஷாக்கு எக்ஸாம் எழுது. நான் எக்ஸாம் எழுதுனேன்னா நிறைய படிப்பேன். நான் கீதெல்லாம் எல்லாம் படிச்சுட்டு அந்த 100க்கு 78 மார்க் வாங்கினேன். படிச்ச உடனே உன்னோட தீக்ஷாக்கு உன்னோட பேர் கொடுத்துருக்கோம். இன்டர்வியூலாம் நடந்தது. தீக்ஷா வந்து நவம்பர் 28, 1985. எல்லாரும் ஒன்னொன்னா பேர் கூப்பிட்டு இருக்கா. அப்ப சில பேர் சொன்னா எனக்கு மூத்த பக்தர்கள்லாம் குருமாரா சில கேள்விலாம் கேட்பார், கரெக்டா பதில் சொல்லணும்னு. என் மனசுல வந்து நினைச்சுட்டு இருக்கேன், ஐயோ குருமார் என்ன கேள்வி கேட்பார்? பகவத்கீதையில 13ஆம் அத்தியாயத்துலன்னு கேட்பாரா, 8ஆவது அத்தியாயத்துலன்னு கேட்பாரா, என்ன ஸ்லோகம் கேட்பார்? என் மனசு 1000 ஓடின்னு இருக்கு. இதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு நாளைக்கு நான் ராத்திரி முன்னாடியே ஸ்கூல்ல படிக்கிறேன், நல்லா படிப்பேன். ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி அந்த பகவத்கீதை எல்லாம் படிச்சுனே இருந்தேன். எனக்கு என்ன கேள்வி கேட்கறேன்னு அங்க போய் அப்படியே கை நடங்க கூட முட்டி போட்டு கை இப்படி வச்சுட்டு இருந்தேன். குருமார் வந்து கையில வந்து ஜபமாலை வச்சிருந்தார் சிரிச்சுட்டே.
நான் சில கேள்வி கேட்பேன். அது கேட்ட உடனே மனசுல அப்படியே இதே வந்து தொக்குன்னு இடிக்க ஆரம்பிச்சிடுது. என்ன கேள்வி கேட்க போறேன்னு. முதல்ல என்ன கேள்வி கேட்ட? 4 விதிமுறைகள் என்னன்னு கேட்டார். நான் நினைச்சேன், என்னடா அது இவ்வளோ படிச்சு நான் வந்து இந்த சிம்பிளான கேள்வி கேட்கிறேன்னு 4 விதிமுறைகள் கரெக்டா. ஏன்னா அது வந்து நான் ஏற்கனவே என்னோட ட்ரைனிங் கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், பக்த ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்துருக்கேன். 2வது கேள்வின்னு நான் இப்பதான் நினைச்சேன், இப்பதான் கேட்க போறாரு போல இருக்குன்னு. தினசரி 16 மாதம் சொல்லுவியான்னு கேட்டார், மினிமம். ஆமாண்ணா. நான் நினைச்சேன், என்னடா அது இவருக்கு 2 சிம்பிளா 2 கேள்விதான் தீக்ஷாவா? அப்புறம் தான் பல வருஷத்துக்கு எனக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சது, இந்த 2 கேள்விதான் ஒரு சீடனோட வாழ்க்கையே முக்கியமான கேள்வின்னு. இதுக்கு பதில் சொல்றதுதான். இது 2ம் சரியில்லைன்னா நம்ம ஒரு பக்தன் வந்து சீடன் வந்து ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. தினசரி 16 மினிமம் ரவுண்ட், 16 ரவுண்டு கிடையாது, 16 ரவுண்டுக்கு நிறைய பண்ணலாம், மினிமம் ரவுண்ட். அப்பதான் புரிஞ்சுது இந்த இதுல. சோ அந்த இதுல நான் வந்து எடுத்த அந்த கருணையை வந்து அதுக்கப்புறம் வந்து குருநானோட கருணையால ஒரு 8-9 வருஷம் நான் புக் டிஸ்ட்ரிபியூஷன் தென்னிந்தியா பூரா, தமிழ்நாடு கிராமம் எல்லா இடத்துக்கும் போய் நானும் ருக்மியா பிரபு, ரோஹித் பிரபுன்னு 4-5 அப்பெல்லாம் நான் பிரம்மச்சாரி இருந்தேன். ஒரு பஸ்லயே வந்து கௌர்ணிதா விக்கிரம் இருக்கும் பின்னாடி, எல்லா ஊர்ல போய் பிரச்சாரம் பண்ணி நிறைய பேருக்கு அப்புறம் பகவத்கீதா கிருஷ்ணா புக்லாம் உண்ணியம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து 1992 நினைக்கிறேன். அப்போ நாங்க வந்து சென்னைக்கு வரைச்ச குருநாதர் அப்ப சென்னைக்கு வந்திருந்தார். அப்ப சொன்னார், இனிமே நீ வந்து டிராவலிங் பண்ணதை போறோம், சென்னையில வந்து ஒரு நல்ல கோவில் கட்டணும், நிறைய பிரச்சாரம் பண்ணணும். நீங்க அடிக்கடி கோவில் விட்டு வெளில போனா கோவில் யார் இருப்பா? இருக்கிறதே கொஞ்சம் தமிழ் பக்தர்களா, இங்கெல்லாம் அயல்நாட்டு பக்தர்கள். எங்களுக்கெல்லாம் வந்து அந்த சமயத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா வெளியே ஒரு பிரம்மச்சாரி இருந்து ஊர் ஊரா போய் ஒரு நாளைக்கு வந்து குளத்துல குளிக்கிறது, ஒரு நாள் பம்ப் செட்ல குளிக்கிறது, இயற்கையில இருந்தது, ரொம்ப ஜாலியா இருந்தது. அந்த வாழ்க்கையை விட்டுட்டு கோவில்ல வந்து பந்தமானமேனு ஒரு இது வந்தது. குருமா சொன்ன, நான் சொல்றேன் நீ கேளுன்னுவாரு. சரி குரு மகாராஜ், ஏன்னா அவர் சொல்லிட்டாரு இல்லையா, குருமர் என்ன சொன்னாலும் கரெக்டா ஃபாலோ பண்ணும். அவர் குருமர் கட்டளையால நான் வந்து கஷ்டப்பட்டு வச்சு மூங்கிட்டு எஸ் குருமராஜ் நீங்க என்ன சொல்லுங்க கடைபிடிச்சு, அப்பலேருந்து நானு அப்ப பானு மகாராஜ் தான் எங்க டெம்பிள் பிரசிடண்டா இருந்து நல்லா சர்வீஸ் பண்ணி நிறைய பக்தர்கள்லாம் பண்ணி நிறைய இடம்லாம் தேடி நின்னோம். இஸ்கான் கோவிலுக்கு கிடைக்கவே இல்லை. ஏதோ காரணத்தால பகவான் வந்து தள்ளி போட்டுனே இருந்தார். ஒரு வாட்டி குரு மகாராஜ் வந்து வந்த ஏர்போர்ட்ல இருந்து கொஞ்சம் அவருக்கு டயர்டா இருக்கும், நிறைய மேற்கத்திய நாடுல டிராவல் பண்ணி கொஞ்சம் தள்ளும் வந்து படிச்சிருந்தார். இப்ப படுத்துட்டு இருக்கச்ச ஒரு பக்தர் வந்து அவர் காலை பிடிச்சுட்டு இருக்கச்ச குருநாதர் நானும் சில பக்தர்லாம் அவர் பக்கத்துல உட்காந்துருக்கோம். குருநாதர் சொல்றாரு. அப்ப சில பிரச்சனைகள் வந்தது, சில பக்தர்கள்லாம் வந்து சில குழப்பங்கள்ல. அவர் சொன்னார், உனக்கு ரசம் தெரியுமான்னு கேட்டாரு. எனக்கு தான் தெரியுமே, ரசம்னா என்ன தெரியும்னா. நான் சொன்னேன், தமிழ்நாட்டுல வந்து நிறைய வகைகள் ரசம் இருக்கு குருமராஜ், மிளகு ரசம், வேப்ப ரசம், பருப்பு ரசம்னு. அவர் சொன்ன, யூ ஆல்வேஸ் நீ அடிக்கடி சாப்பாடு படி நினைச்சிட்டு இருக்கீங்க, அன்ன ரசம் சொல்லல, பக்தி ரசம் சொன்னார். சாரி மராஜ் சொன்ன, சாந்த ரசம், மாதுரிய ரசம், சாக்கிய ரசம், தாசிய ரசம், வாசல்ய ரசம் சொன்ன முடிச்ச உடனே கடைசியில ஒரு ரசம் சொன்னார், மது ரசம், மெட்ராஸ். அப்பெல்லாம் வந்து சென்னைக்கு பேர் வந்து மெட்ராஸ் மேட் ரசம். நீங்க எல்லாம் வந்து பைத்தியங்களால சண்டை போட்டீங்க கோவில்ல. நீங்க எல்லாம் பிரச்சாரம் எவ்வளவு பேர் ஜனங்கள்லாம் அவதிப்பட்டு இருக்கா. நீங்க இந்த மாதிரி சண்டை போட்டா ஏற்கனவே மெட்ராஸ்ல வந்து ஜனங்க வந்து பைத்தியம் மட்டும் அவளை வெளியில இருந்துருக்கா, குடி போதையிலையும் அசைவம் சாப்பிட்றதையும் குடி போதைன்னு இருக்கா. நீங்களும் கோவில் இந்த மாதிரி சண்டை போடலாமா? என்ன மேட் ரஷ் பண்றீங்களே, ரசம் வந்து எடுத்துட்டு உண்மையான பக்தி பண்ணுங்கன்னு சொன்னார். அப்ப எங்க பக்தர்கள்லாம் வந்து ஒரு ஊசி குத்தினவா இருந்தது. குடும்ப காலில் வந்து எல்லாம் ஒன்னாயிட்டோம். யாரெல்லாம் சண்டை போட்டோமோ எல்லாம் ஒன்னாயி. ஏன்னா குருமாருக்கு நல்ல டெக்னிக் தெரியும், எப்படி பக்தர்கள்லாம் வந்து புரிஞ்சு அவன் மனசு புரிஞ்சுட்டு அவளை எப்படிலாம் வந்து ஒன்னா ஆக்கணும்னு. அந்த டெக்னிக் வந்து குருமாருக்கு ரொம்ப அவர்கிட்ட இருக்கு. நான் வந்து யாருக்கிட்டும் பார்த்ததில்லை. அவர் வந்து 2 சண்டை போடுற பக்தர்கள் கூட ஒன்னா ஆக்கி நண்பனாக்கி ஒரு இதுவாக்கிடுவார். அப்ப ஏற்பட்ட அந்த சக்தி குருமருக்கு, அந்த கிருஷ்ணவர் சக்தி கொடுத்துருக்கு அவருக்கு. ஸோ அப்பலேருந்து அந்த மேட் ரஷ் ஆயிடுது. அப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இஸ்கான் கோவிலுக்கு வந்தார். ரத்த யாத்திரைக்கு அப்புறம் கோவில் 2 நாள் இருப்பார். அப்ப என்ன கேட்டார், இப்ப மெட்ராஸ் எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்பதான் மெட்ராஸ்ல வந்து கவர்மெண்ட் வந்து மெட்ராஸ் வந்து சென்னைன்னு மாத்திருக்குன்னு. ஓ சென்னையா? சென்னைனா சென்னை பட்டணம். அப்ப வந்து சைத்தன்ய மகாபு வந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி மகாபலிபுரத்துக்கிட்ட இது பக்ஷி தீர்த்தம் திருக்கைக்குண்டத்துக்கு வந்திருக்கார். அப்ப சென்னை பக்கம் தான் வந்து இப்ப திருப்பதில இருந்து. அப்ப வந்து நித்யானந்தம் வந்து இப்ப சென்னை சேத்தன்ய நிதாய். ஓகே, இனிமே சென்னையோட பேர் வந்து
சைத்தன்ய நிதாய் தேசினர். பாருங்க, நான் அப்புறம் நாங்கெல்லாம் சொன்னோம், குருமரா நீங்க வந்து சாதாரண ஜனங்களுக்கு மாத்திரம் தீட்சா கொடுத்து பேர் மாத்தல, ஊருக்கே தீட்சா கொடுத்துட்டீங்க. குருமாரா வந்து சென்னைக்கே தீட்சா கொடுத்துட்டார். சென்னை வந்து தலைநகரம், தமிழ்நாடுக்கே தீட்சா கொடுத்துட்டார். அப்படி அப்பேற்பட்ட கருணை உள்ளவர். அந்த காரணத்தால நிறைய பேர் வந்து சென்னையில இருக்கட்டும், மதுரையிலயா இருக்கட்டும், நாங்க சங்கீதனை போச்சு என்னென்ன ஜில்லாக்கு போனோமோ, என்ன கிராமத்துக்கு போனோம், அங்க எல்லா இடத்துலயும் இப்போ வந்து இஸ்கானோட சொந்த இடம், சொந்த லேண்டு, கோவில்லாம் கட்டிட்டு இருக்கா. ஸ்ரீரங்கம், நாகர்கோவில், புதுக்கோட்டை, அப்புறம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த பக்கம் வந்து இப்ப சிட்லாபாக்கம் சென்னையில, சைதாப்பேட்டில் ஒரு கோவில் வந்துட்டு இருக்கு, மதுரையில, திருநெல்வேலியில, சேலத்துல இன்னும் பெரிய கோயில் 2-3 வருஷத்துல வரப்போறது. ஸ்ரீரங்க கோவில் கட்டிட்டு இருக்கா, கும்பகோணத்தை கட்டி முடிச்சாச்சு. இப்போ பாண்டிச்சேரியில கோவில் கட்டிட்டு இருக்கா. எல்லா ஊர்லயும் சைத்தன்யமாவோட விக்கிரம் வச்சு ராதாகிருஷ்ண குருநாதர் கருணையால கோவில் வந்துட்டு இருக்கு. இதான் அவருடைய சொன்னாங்க, சென்னை சைத்தன்ய பாபு நித்யானந்த கருணையாலதான் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. அவர் சைத்தன்யமாவை தான் சொல்லியிருக்கான், யாரே தேக்கோ தாஹே கஹோ கிருஷ்ண உபதேஷ், யாரை பார்த்தா கிருஷ்ண உபதேசம் பண்ணணும், கிருஷ்ணனோட புகழை சொல்லி தரணும்னு. குருநாதரோட ஆக்னியை கடைபிடிச்சுதான் நம்ம எல்லா பக்தரும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றோம். குருமாருக்கு ரொம்ப பிடிச்ச சேவை அந்த பக்தி விஷயம் இல்லையா. அவர் ஏர்போர்ட்ல இறங்கி வந்த உடனே எல்லாம் பிடிப்போம், அப்படி பார்ப்போம் இல்ல, அடிக்கடி அந்த புக் ஸ்டாப்லாம் போவேன். ஹிகிங் பாத்ரூம்ஸ் ஒரு புக் ஸ்டால் இருக்கு. அங்க வந்து நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கும், ஆன்மீக புத்தகம், ஜட மேக்சின்ஸ்லாம் இருக்கும். ஒரு புக் எடுத்தார், செல்ஃப் ப்ரீச்சிங் ஒரு புக் இருந்தது, கிறிஸ்டியன் புக். அது கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு வந்து நிறைய கலைகள் ஓப்பன் பண்ணணும், சர்ச் நிறைய ஓப்பன் பண்ணணும்னு அது ஐடியெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த புக்கு வாங்கி அவர் பானுமரா கிட்ட ஒரு நாள் ஃபுல்லா படிச்சு காமிச்சார். இது ஏன் நம்ம நாம ஆட்டமே இருக்கு, நம்மளும் இதே பண்ணக்கூடாது, நிறைய சின்ன சின்ன சென்டர் பண்ணி நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை வர வைக்கலாமே. கோவில் இருக்கட்டும், எல்லாருமே கோவிலுக்கு ஒரே நாள் வர முடியாது, வாரத்துக்கு ஒரு நாள் வர முடியும். அண்ணன் இடத்துல அண்ணன் தெருவுல ஒரு சின்ன ஒரு கிளையாட்டம் போட்டு, ஒரு விஷயம், ஒரு செடியில எப்படி ஒரு மரம் வந்து கிளைகள் இருக்கு, சின்ன சின்ன கிளைகள், செடிகள் இருக்கட்டும், இலைகள் இருக்கா, போய் அந்த சென்னையில இருக்கிற ஒரு தெருவுலையும் நம்ம வந்து ஒரு பக்தி விருஷ ஆட்டம் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சு அன்னைக்கு பூரா அதை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அது முதல்ல போய் பக்தி விஷயம் ஆரம்பிச்சு இப்போ சென்னை மாத்திரம் இல்ல, ரஷ்யா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், பல இடத்துல வந்து இந்த பக்தி விஷயம் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு. குருநாதர் வந்து அந்த பக்தி வினோத் தாக்கூரோட நாமஹாட்டா பிரின்சிபலை வந்து நவீன யுகத்துல இப்ப இருக்கிற யுகத்துல எப்படி கடைப்பிடிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த பக்தி விஷயம் இருக்க காரணத்தாலதான் சென்னையில வந்து அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோவில் கட்ட முடிஞ்சது. கோவில் இருக்கிற 10-15 டிவோட்டியால் எப்படி கோவில் கட்ட முடியும்? நாங்க வந்து குருநாதரோட கட்டளையால ஒரு சீக்கிரத்துல ஒரு 5-6 வருஷத்துல ஒரு 50-60 பக்தி விஷயம் ஆரம்பிச்சு ஒரு இடத்துலயும் அந்த ஒரு பக்தி விஷயக்கும் ஒரு தலைவர் ஆக்கி போட்டு அந்த தலைவருக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்து, அந்த தலைவர் மற்றவர்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அது 50 100 ஆகி ஒரு இதுலயும் 15-20 பக்தர்கள், கிட்டத்தட்ட 1500 பக்தர்கள், அது கிட்டத்தட்ட 1000-1200 பேர் தீட்சா வாங்கிட்டு இருக்கா. அந்த காரணத்தால நாங்க கோவில் கட்டச்ச இவங்க எல்லாருமே வந்து முன் வந்து அவங்களால என்னென்ன முடியுமோ, பொருள் சேவையா இருக்கட்டும், உடல் சேவையா இருக்கட்டும், அவர் ஐடியா இருக்கட்டும், அவர் நண்பர்கள் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி 10 வருஷத்துல ஒரு அற்புதமான ஒரு ராதாகிருஷ்ணருக்கு வந்து குருநாதரோட கருணையால அந்த இப்ப நீங்க பாக்குற ராதாகிருஷ்ண கோயில் நீங்க பார்த்திருக்கலாம். எனக்கு என்ன ஒரு சின்ன பெருமைன்னா, அந்த குருநாதர் வந்து எனக்கு வந்து என்ன பாகியம் கொடுத்துருக்க, சென்னையில வந்து ஒரு மேனேஜ் பண்ணி இருக்க சொல்லி, நான் வந்து டெம்பிள் பிரசிடண்டா இருக்கச்ச எவ்வளவு டெம்பிள் பிரசிடண்டா இருக்கு, எவ்வளவு லேண்ட் எல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப லேண்ட் கிடைக்க நான் டெம்பிள் பிரசிடண்டா இருக்கச்ச நானும் பானு மகாராஜும் அந்த லேண்ட் தேர்ந்தெடுத்து எல்லா பக்தர்களோட உதவியால ஒரு அற்புதமான ராதாகிருஷ்ணன் கோட்டைகள் கட்டியிருக்கோம். அந்த இது பெருமை வந்து குருநாதர் கருணையால எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த கோவிலால பல 1000 பேர் வந்து கோவிலுக்கு வந்து அவளும் பக்தியில முன்னேறின்னு இருக்கான்னு நம்ம பார்த்திருக்கோம். அதே போல என்னோட ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் குருமாரா கிட்ட ஒரு வாட்டி 1993ல குருமாரா வந்து ஸ்ரீலங்கா போறதுக்கு வந்து அவருக்கு வந்து பிரச்சாரம் ட்ராம் இருந்தது. அப்போ வந்து அவருக்கு வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்ற டிவோட்டி வந்து உடம்பு சரியாம போயிடுது. அப்போ வந்து எங்க கோவில கேட்டார், யாருன்னா தமிழ் தெரியுமான்னு. எனக்கு தமிழ் பேச தெரியும், நான் ஸ்கூல்ல படிக்கல, இங்க தமிழ் படிக்கல, நான் படிச்சதெல்லாம் கேந்திரிய வித்யாலயா மலேசியம், ஹிந்தி, சம்ஸ்கிருதம் தான். ஆனா நான் பேசுவேன், தினசரி வீட்டுல பேசுற மாதிரி பேசுவேன். பரவாயில்ல, நீ வாழ்ந்த ஸ்ரீலங்கா தமிழ்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளிநாட்டுக்கு நான் போறேன், பாஸ்போர்ட் இருக்கு, எப்படி அந்த ஏர்போர்ட்ல போய் செக்கிங் பண்ண ஒண்ணுமே தெரியாது. குருமார் சொல், நான் என்னோட பின்னாடி வா, நான் என்ன சொல்றேன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணார். அப்பயே புரிஞ்சுட்டேன், குருநாதர் வந்து ஆன்மீக விஷயமாவது சொல்லி கொடுக்கல, எப்படி வந்து ஏர்போர்ட்ல வந்து அந்த ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்,
செக்இன் எப்படி பண்ண அதுவும் எனக்கு சொல்லி கொடுக்கேன்னு குருமராஜ் சொன்னார். அங்க போ, உன்னை பொட்டி காமி, அங்க ஸ்கேன் பண்ணு, இன்னைக்கு கியூல போய் நெல்லு, அவன் கேள்வி கேட்கிற கேளு, உன்னோட இது பாஸ்போர்ட் கூட அங்க, அப்புறம் வந்து ஒன்னு டாக்குமெண்ட்லாம் கொடு, சீல் போடுவா, எல்லாம் வந்து குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்தாரு. வெயிட் கொடுப்பா, 7 கிலோ தான் இருக்கணும், நீ உன்னோட இது 14 கிலோ இருந்தா செக்இன் பகேஜ்ல போடு, எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அதுல நிறைய மிஸ்டேக் பண்ணேன். அவரும் பொறுமையா அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஃபிளைட்ல போய் அவர் பக்கத்துல உட்காந்து, அப்புறம் வந்து ஸ்ரீலங்கால போய் இறங்குறோம், கொலம்போல போய் இறங்குறோம், ஏர்லங்கால போய். அப்ப வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்டிடி பிரச்சனை இல்லையா, டைகர் அங்க தமிழ் இது ஒண்ணுன்னு பெரிய பொருளா இது பண்ணி சண்டை போட்டிருந்தா. அந்த சமயத்துல கடும் இது இப்ப கார்டுங்க எல்லா இடத்துலயும், போலீஸ் எல்லா இடத்துலயும் மிலிட்ரி. அந்த ஏர்போர்ட்ல இருந்து அந்த மெயின் எடுத்து போறதுக்கு வந்து 2-3 கிலோமீட்டர் நம்மளே போக முடியாது. அவங்களே வந்து ஒரு வாகனத்துல வந்து கொண்டு விடுவாங்க, எல்லாம் செக் பண்ணி அவங்களே கொண்டு விட்டு, அப்புறம் நாங்க வந்து கோவிலுக்கு போனோம். நியூ நம்பர் 1 கொலம்போ ஸ்ட்ரீட்ல. இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த கொலம்போல வந்து பெரிய கோவில் கட்டி முடிச்சிருக்கா. நம்ம பானுமாரா கூட அது போய் திறப்பு போயிருக்காங்க. அங்க போனோம். அந்த அந்த இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமா ஃபர்ஸ்ட் டைம் குருமராஜுக்கு நான் வந்து செக்ரட்டரியா இருக்கேன். எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. முதலே எனக்கு சொல்லி கொடுத்துட்டா மத்தவெல்லாம். குருமாருக்கு சில டேப்லெட் எல்லாம் சாப்பிடுவார், சில ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் வந்து பேக் பண்ணியிருக்கோம். இதை என்ன கவர்ல, அவர் துணிமணிகள்லாம் ஒரு கவர்ல இருக்கும், பச்சை கலர், இப்ப ஒரு பிளாஸ்டிக் கவர்ல எல்லாம் சொல்லி கூட நான் வந்து தலையாட்டினேன். அப்புறம் குருமரை வந்து உட்காந்து சேன் பண்ணிச்சு. என் ரூம்ல போய் ப்ளூ கலர் ஜிப் பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஜிப்ல ஒரு பேக்கெட் இருக்கு. அந்த பேக்கெட்ல வந்து ஒரு ஆயுர்வேதிக் சூர்ணம் இருக்கு, எடுத்துனுவானார். நான் என்ன பண்ணேன், சரின்ட்டேன். ஒரே ஓட்டம். அந்த ரூம்ல போய் அந்த நிறைய பேக் இருந்தது. அந்த பேக்ல வந்து இந்த பேக் எடுத்து ஜிப்பு திறந்தேன். அது நிறைய ஜிப் இருக்கு. பாருங்க, ஒரு ஜிப்பை திறந்து தேடிண்டே இருக்கு. அந்த பச்சை கலர் இது கிடைக்கல எனக்கு. எவ்வளவு தேடினாலும் கிடைக்கல. குருமாரா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம். எனக்கு வந்து ஒரு அகங்காரம். நான் வந்து எப்படி போய் குருமாருக்கு எனக்கு கிடைக்கலன்னு சொல்ல முடியும், அவர் சொல்லிட்டே இருக்குன்னு. என் மனசுல வந்து ஒரு சின்ன அகங்காரம் இருந்தது. நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு திருப்பதியும் ட்ரெயின் கிடைக்கவே இல்லை. உடனே குருமாரா அங்கேன்னு கத்துறாரு, சுமித்ரா வாட் ஹேப்பன். எனக்கு ஒரே ஐ எம் ட்ரைங், உனக்கு கிடைக்கலன்னா என்ன வந்து கேட்க கூடாது கேட்டார் இங்கிலீஷ்ல. இஃப் யூ டோன்ட் நோ யூ ஷுட் ஆஸ்க் மீ அகெயின். சொன்னார், உனக்கு கிடைக்கலன்னா நீயே வந்து பண்ண கிடைக்கல, ஒரு 2 நிமிஷம் தேடின கிடைக்கல, திருப்பி என் கேட்கக்கூடாது. அவரே வந்து ஜிப்பு வந்து திறந்து அந்த உள்ள ஓரமா இருந்ததை எடுத்து கொடுத்தாரு. இதான் அவர் அப்ப சொன்னார் என்கிட்ட, இதுதான் குருநாதர் கிட்ட கரெக்டா கேட்கணும். அவர் ஏதாவது சொன்ன உடனே ஓடக்கூடாது. நின்றுட்டு குருமாரா என்ன ஜிப்ல இருக்கு, எங்க இருக்குன்னு கேட்கணும். நான் சொன்னா கூட, நாங்கெல்லாம் இப்படிதான் என்ன பிரபுபார் ட்ரெயின் பண்ணாரு, நானும் உன்னை ட்ரெயின் பண்றேன், இதுதான் வந்து இப்படிதான் இருக்கணும். அப்படியே எனக்கு புரிஞ்சது. இன்னுமே குருமுறை ஏதாவது சொன்னா 2 வாட்டி கேட்கணும். நம்மளே வந்து என்ன நினைக்கிறோமோ நினைக்கக்கூடாது. நம்ம நினைச்சுட்டா அது வந்து தோல்வியில ஏற்படும்னு. அப்போதான் எனக்கு வந்து குருநாதரோட அந்த கட்டளையோட இது வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சு. இப்ப வரைக்கும் அந்த குருநாதரோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியமா இருந்தது. குருமார் வந்து அந்த மருந்து எடுத்து கொடுக்க சொன்னார். ஆனா குருநாதர் வந்து எனக்கு மருந்து கொடுத்திருக்காரு. எனக்கு வந்து தாழ்மையா இருக்கணும்னு பக்குவம் மருந்து கொடுத்திருக்க, அன்பா இருக்கணும், அகங்காரம் இருக்கக்கூடாது, அந்த கசப்பான மருந்தான் கொடுத்து என்னை வந்து அந்த நோயிலிருந்து குணமாக்கி நல்ல பக்தனாருக்கு என்னை முயற்சி பண்ணியிருக்காரு. அன்னைக்கு வந்து தர்ஷனார்த்தி வந்து 7 மணி 6 மணிக்கு மருந்து சாப்பிட்டுட்டார். சாண்டிங்லாம் பண்ணிட்டோம். குருமராஜ் சொன்னார், நம்ம வந்து பீச்சுக்கு போய் சாண்ட் பண்ணலான்னு. அங்கே கோவில்ல இருந்து அடிக்கடி பிரபுபார் கூட பீச்சில் போய் மார்னிங் வாக் பண்ணுவார். நானும் ஒரு தண்ணி பாட்டில் எடுக்க சொன்னேன். ஜம்ப் பண்ண எடுத்துட்டு கார்ல போனோம். டிரைவரு கார்ல போச்சு. குருநாதர் ஏற்கனவே வந்து கொலம்போக்கு நிறைய வாட்டி வந்திருக்காரு. அவர் எனக்கு கைட் பண்றாரு. இந்த பில்டிங் தான் வந்து கார்பரேஷன் பில்டிங், இந்த பில்டிங் வந்து ஷாப்பிங் மால், இங்கதான் வந்து எலக்ட்ரானிக் கிடைக்கும்னு எனக்கு வந்து கைடாட்டம் இருக்காரு. நான் வந்து குருநாதர் வந்து எனக்கு கைடா இருக்கு சொல்றாரு. ஏன்னா நான் தான் முதல்ல வாட்டி அந்த ஊருக்கு வந்திருக்கேன் இல்லையா. அப்படியே பெயிண்ட் வச்ச ஒரு பெரிய ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் இருந்தது. ஒரு 15-20 மணிக்கு இருக்கும். இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் இங்க இருக்குன்னு சொன்னார். அந்த பில்டிங்ல இருந்து ஒரு 200 மீட்டருக்கு அப்புறம் பீச். அந்த கார் இறக்கி நாங்க பீச்ல வந்து ஒரு 5-6 ரவுண்டு சேன் பண்ணிட்டு, குருமராஜ் சொன்னா இப்போ வந்து எவ்வளவு மணி ஆயிடுச்சுன்னு கிட்ட, நான் வந்து 7:15 ஆயிடுத்து. ஓகே, இப்போ கோவிலுக்கு போனா கரெக்டா இருக்கும், தர்ஷனார்த்தி பார்க்கலாம், அப்புறம் குரு பூஜை பார்க்கலான்னு. அப்போ வந்து கார் டிரைவர்கிட்ட சொன்ன. அவர் என்ன சொன்ன, கார் டிரைவர் கிட்ட,
நீ வந்த வழியில போகாம இன்னொரு ரோடு இருக்கு, கோவில் போறதுக்கு இப்படி ஒரு ரோடு இருக்கு, அப்படி ஒரு இருக்கு. ஏன்னா அவருக்கு என்னன்னா, இப்போ போறச்சே எனக்கு சில இடத்தெல்லாம் காமிச்சிட்டு இன்னொரு ரோட்ல வந்து வேற இதெல்லாம் காமிக்கலான்னு அவருக்கு ஆசை. அந்த வேற ரோட்ல பார்த்தா இதான் பார்க்கு, இங்கதான் வந்து நாங்க ரத யாத்திரை பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் காமிச்சுட்டே இருக்கச்சு கோவில் போய் சேர்ந்துட்டோம். கோவில் போய் சேர்ந்த உடனே குரு பூஜை எல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சிட்டு உடனே அந்த கோவில்ல வந்து ஒரு டெலிவிஷன் இருந்தது. ஏன்னா கோவில் டெலிவிஷன்ல வந்து அந்த அந்த காலத்து இதெல்லாம் பார்ப்போம். வீடியோ கேசட்ல வந்து பிரபுபாதோட வீடியோ, அந்த யுவர் வெல்விஷன்லாம் பார்ப்போம். அந்த சமயத்துல குருநாதர் வந்து அந்த கோவில் தலைவர் கூப்பிட்டு இந்த நியூஸ் போடுனாரு. இதான் பார்க்கணும் நியூஸ். நியூஸ் போட்ட உடனே அதுல தமிழ்ல வந்து தமிழ் அண்ணா வருவாங்க ஸ்ரீலங்கால. தமிழ் நியூஸ் வருது. ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்டிடியால ஒரு பெரிய பில்டிங் வந்து பாம்பு வைக்கப்பட்டதுன்னு வந்து நியூஸ் வந்தது. குருமா என்ன பார்த்தார். see what is it? அதுக்கு என்ன பண்றது, நம்ம என்ன ரோட்ல போனோமோ போச்ச அந்த பில்டிங் பீச் வரதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அந்த பெரிய மலையா, அந்த பில்டிங்ல பாம்பு வச்சிருக்கும். நிறைய கார்லாம் செதறி போய் நிறைய இதுக்கு. அப்ப குரு மகாராஜ் சொன்னார், ஐ சேவ்ட் யூனர் என்ன, எனக்கு தூக்கி வாரி போட்டது. எஸ் மகாராஜ், யூ ஒன்லி சேவ். ஏன் அதே ரோட்ல திருப்பி வந்திருந்தா அந்த சமயத்துல 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். குரு மகாராஜ் வந்து என்ன வேற ரூட்ல கூட்டிட்டு போயிருக்காரு. சோ குரு மகாராஜ் வந்து பிரபுபாத் காப்பாத்தினார், குரு மகாராஜ் என்ன காப்பாத்தினார். இது வந்து ஒரு நேரடியா நடந்த சம்பவம். அது இது அடிக்கடி என்னால மறக்கவே முடியாது. அடிக்கடி நான் எல்லாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லுவேன். இது வந்து ரொம்ப ஆழ்ந்து என் மனசுல வந்து பதிஞ்சிருக்கிற விஷயம் இது. இது வந்து நான் எப்பவுமே மறக்க முடியாது. குருநாதர் வந்து தன்னோட சீடனை வந்து எப்பவுமே அவர் காப்பாற்றுவார். ஆன்மீகத்திலயும் இருக்கட்டும், எதுலயும் அவர் காப்பாற்றுற வந்து இதுல காமிச்சிருக்கார். அதே போல குருநாதர் வந்து உங்களுக்கு தான் தெரியும், பல வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து உடல் நோய், உடல் ஹெல்த் சரியா இல்லாம அவர் வந்து சென்னையில அடிக்கடி வந்து அவர் கிட்னியா இருக்கட்டும், லிவருக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல் வர வேண்டியா இருந்தது. அப்போ குளோபல் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவருக்கு வந்து பிசியோதெரப்பி கொடுப்பாங்க. கைகள்லாம் வந்து சரியா எக்ஸசைஸ் பண்றதுக்கு வந்து பிசியோதெரப்பி. அவர் கையில பால் கொடுப்போம். பாலை தூக்கி போட்டு பால் உருட்டணும். அப்போ வந்து அவர் கூப்பிடுவார் செக்ரட்டரிய, மகாவரர், நீங்க வா, நான் பால் இப்படி உருட்டச்ச நான் வந்து நீங்க எல்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அவர் முயற்சி பண்ணுவார். ஏன்னா கொஞ்சம் பேசுறது தன்மை கஷ்டமா இருக்கும். அந்த ஹரே ராம 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 ஹரே முடிச்ச உடனே எனக்கு வந்து கிளிக்கர்ல ஒண்ணு பண்ணுவார். அப்ப அங்க இருக்க நர்ஸ் டாக்டர்ல பார்த்துட்டே இருப்பாங்க, இவர் என்னதான் பண்றாருன்னு. அந்த மாதிரி ஒரு வாட்டி பால் பிடிச்ச 1, 2 வாட்டி மகாமந்திரம், 3 வாட்டி மகாமந்திரம், 4 வாட்டி அப்படியே சொல்லிவிட்டேன். இன்னைக்கு வந்து நான் வந்து 5 வாட்டி சொல்லிட்டேன். நான் நினைச்சு பார்த்தேன், இவ்வளவு உடல்நிலையில இருந்தா கூட, கஷ்டத்துல இருந்தா கூட கையே அசங்க முடியாது. அப்படி கூட குருமராஜ் வந்து நாமம் சொல்லாம இல்லாம இருக்காரு. நம்ம எல்லாம் ஒரு சின்ன ஜலதோஷம், ஜுரம் வந்த உடனே நம்ம ஜபமெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாது. கையில மாத்திரைகளா இருக்கும், டாக்டர் போன் பண்ணிட்டு இருப்போம். அவ்வளோ ஒரு ஆன்மீக தைரியத்தோட குருமராஜ் வந்து தன்னோட நித்திய அந்த மகாமந்திரம் சொல்றது உடலையே. அந்த மகாமந்திரம் கேட்டு அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் கூட சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அவங்க எல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு எப்படி என்னென்ன சான்ஸ் கிடைக்கும், எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ குருமராஜ் வந்து அந்த பிரச்சாரத்துக்கு வந்து பயன்படுத்துவார். இதுல இருந்து நம்ம வந்து அந்த குருநாதரோட அந்த கருணையை நம்ம எப்பவும் மறக்க முடியாது. அந்த இது வந்து கட்டளையை வந்து குருமராஜ் தன்னோட குருநாதர் பிரபுபாத் கொடுத்த அந்த கட்டளையை வந்து மேற்கு வங்காளத்திலயும் எல்லா ஊரும் பிரச்சாரம் பண்ணு சொன்னார் இல்லையா, அத வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. 2 வாரம் 10 நாள் முன்னாடி கூட ஒரிசால ஒரு புது கோவில் பத்ரக்ல ஒரு புது திறப்பு விழா, அந்த கோவிலுக்கு போய் திறப்பு பார்த்திருக்காரு பாருங்க. நீங்க வீடியோ எல்லாம் பார்த்துக்கலாம். குருமராஜ் வந்து பிரபுபாத் சொல்லிட்டார், மாயாப்பூர்ல வந்து நான் அற்புதமான ஒரு கோவில் கட்டணும், எனக்கு என்னோட ஆசை, என்னோட கனவு, அது ஒன்னாலதான் பண்ண முடியும். அந்த கட்டளையை வந்து குருமரை வந்து மனசுல வச்சுட்டு அம்பரீஷ் மகாரோட கருணையால, அதான் ஒரு கருணையால கிட்டத்தட்ட அந்த டிஓபி மாயாப்பூர் கோவில் கட்டி முடிச்சாச்சு. 19 திறக்கணும்னு நினைச்சா முடியல. 21 கரோனா வந்துருது. இப்ப 23, இப்ப 27 வந்து ஆரம்பிக்க போறா. அக்டோபர் 27ல இருந்து 28 வரைக்கும் 1 வருஷம் திறப்பு விழா. குருமர் அடிக்கடி சொல்லுவார், இன்னைக்கெல்லாம் வேண்டிக்குங்கோ, நான் வந்து என்னோட குருநாதரோட பிரபுபாதோட கனவு கோவிலை நான் பார்க்கணும், திறப்பு வேலை நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும். நாங்கெல்லாம் சொன்னோம், குருமாராஜ் நீங்க வந்து எங்க கூட 100 வருஷம் இருப்பீங்கோ, உங்க கருணையால தமிழ்நாடுல வந்து பாண்டிச்சேரியில கோவில் கட்டின்னு இருக்கோம், இப்போ ஸ்ரீநகர்ல கோவில் கட்டின்னு இருக்கோம், கும்பகோணத்துல கிட்ட முடிச்சாச்சு, சேலத்துல, தமிழ்நாடு எவ்வளவு கோவில், அந்த கோவில்லாம் நீங்க வந்து கட்டி பார்க்கணும். இன்னும் பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோவில் வரைச்ச உங்க ஆயுசு ஜாஸ்தி ஆக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிச்ச சின்ன சிரிப்பு சிரிச்சார். அப்படியான்னு. சோ நம்ம வந்து நம்மளோட
ஆர்வம் எப்படி இருக்கோ குருநாதர் வந்து அந்த ஆர்வத்தை வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம குருநாதர் வந்து மகிழ்ச்சி கொடுக்குறது தான். எப்படி சாண்டிங் பண்ணா கிருஷ்ணர் திருப்தி பண்றோமோ நம்மளோட சேவை வந்து குருநாதருக்கு சந்தோஷம் கொடுக்கறது நம்ம சேவை. நம்ம வந்து ரொம்ப கவனமா நம்ம இதுல இருக்கணும். சாண்டிங் பண்ணிச்ச கவனமா சான் பண்ணணும். அபராதங்கள் இல்லாம குருமராஜ் அபராதம் பண்ணா பிடிக்காது. எல்லா பக்தரும் வந்து தவறுகள் பண்ணிட்டோம்னா அந்த பக்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர் காலில் வந்து மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அப்பதான் நம்ம சரியா ஜபம் பண்ண முடியும். ஏதோ தெரிஞ்சோ தெரியாம தப்பா அபராதம் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் குருநாதர் வந்து தன்னோட பக்தர்கிட்ட வந்து இந்த உடல்நிலை சரினா கூட அடிக்கடி மாடர்ன் சோசியல் மீடியா மூலமா டிரான்சென்ட் ஆப் மூலமா ஒரு பக்தருக்கும் அவர் வந்து தன்னோட தினசரி காலைல எப்போ இழந்த நான் இன்னைக்கு தர்ஷனார்த்தி அட்டன் பண்ணேன், இந்த கோவில் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன், இவ்வளவு பேருக்கு லெட்டர் எழுதினேன், எல்லாமே தன்னோட பக்தருக்கு வந்து வெளிச்சமா டிரான்ஸ்பரண்டா கொடுத்துட்டு இருக்காரு. டெய்லி நம்ம எல்லாருமே உங்ககிட்ட டிரான்சென்ட் ஆப் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பாத்தீங்கன்னா குருநாதர் வந்து அந்த கேள்வியும் நம்ம கேட்கலாம், ஆன்மீகம் கேட்கலாம். அவர் குருநாதர் வந்து தன்னோட சீடர்கிட்ட வந்து எப்பவுமே தொடர்பு வச்சுக்கிறது முயற்சி பண்ணிட்டே இருக்கு. இப்ப நீங்க இதுல பாத்துருக்கலாம் கொரோனால அவர் வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு வீட்டுக்கா வருவார் யாத்திரைக்கும். வீட்டுல வந்து அந்த டிவோட்டிஸ் எல்லாம் வந்து மைசூர் பாக்கு, குலோப் ஜாமுன், சப்ஜி எல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி கிருஷ்ணருக்கு குருநாதருக்கு தட்டுக்கா இன்னைக்கு பூ காமிச்ச மாதிரி குருநாதர் பாப்பா பேர்லாம் கேட்பார், வாட் இஸ் தட்னு. அந்த மாதிரி அவ்வளவு ஆர்வமா இருக்க அந்த நம்ம குருநாதர். அப்பேற்பட்ட அந்த குருநாதரை வந்து நம்மளுக்கு வந்து தீட்சா கொடுத்ததால நம்மள ரொம்ப பெருமைப்படுத்திருக்கோம். அந்த இதுல வந்து இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. குருநாதர் சொல்றாரு கொஞ்சம் தான் பார்த்திருக்கோம். தமிழ்நாடு எவ்வளவோ ஜீவராசிகள்லாம் இருக்கா. ஆனா ஆன்மீக விஷயம் கிடைக்காம நம்மளுக்கு கிடைச்சிருக்க அந்த இன்பத்தை வந்து நம்ம மற்றவர்களும் கொடுக்கணும். எப்படி அவளுக்கும் வந்து கொடுக்கறதுக்கு எப்படி பண்ண முடியும்னா குருமன சொல்ல எல்லாருக்கும் புத்தகம் கொடுன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் பிரபுபாத புத்தகம் கொடுத்துட்டு அவளை கோல வர வச்சு அவளை சேன் பண்ண வச்சு பிரசாதம் கொடுத்து எப்படியோ வந்து மான்மீகத்தை முன்னேறி பண்றதுக்கோசம் நம்மளுக்கு தான் தீட்சா கொடுத்துருக்காரு. தீட்சா கொடுத்த உடனே ஓ எனக்கு தீட்சா கிடைச்சிடுத்து, எனக்கு போறேன்ப்பா, எனக்கு வந்து நான் எல்லாம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். தீட்சான ஆரம்ப நிலை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் நம்ம வந்து ஸ்கிராச் பண்ணிருக்கோம். எவ்வளோ கோடி ஜனங்கள் இருக்கா ஜனங்க தமிழ்நாட்டுல. எவ்வளவு பேருக்கு நம்ம வந்து பக்தி கொடுத்துருக்கோம். அது வந்து அந்த ஆசை அந்த இது உறுதியை வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் காட் சிஸ்டர் காட் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் அளவு ஜாஸ்தி எடுத்து நம்ம வந்து குருநாதர் கோசரம் நம்ம வந்து முயற்சி பண்ணா நிச்சயம் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துல நம்ம வெற்றி பெறுவோம்னு நம்மளுக்கு வந்து அந்த குருநாதரோட ஆறுதல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா கிடைக்கும். நான் என்னோட அனுபவத்துல எவ்வளோ நான் வந்து பிரச்சனைகளா இருக்கட்டும், மன பிரச்சனையா இருக்கட்டும், என்னோட ஜபம் பிரச்சனையா இருக்கட்டும், மத்த இதுல எவ்வளவோ இருந்தா கூட குருநாத கருணையால இப்ப நான் சேவை பண்றேன்னா எல்லாமே அந்த குருநாதரோட அளவிலான கருணையால தான். இதை தவிர வேற வழியே இல்லைன்னு எனக்கு நான் வந்து உணர்ந்திருக்கேன். நீங்களும் இதெல்லாம் உணர்ந்திருப்பீங்க. இது எப்பவுமே வரக்கூடாது. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். எப்படி வால்மீகி வேதவியாசர் வந்து ரொம்ப வருத்தத்துல இருந்தார். அப்ப வருத்தத்துல இருக்கச்சு குருநாதர் அவரோட குருநாதர் நாரத முனி வந்து வருத்தத்தை போக்க வச்சார் இல்லையா? அதே போல நம்ம வந்து வருத்தமா இருந்தாலும் குருநாதரோட கருணை எப்படியான ஒரு மை டியர் ஸ்பிரிச்சுவல் டாக்டர், என் அன்பான சீடரேன்னு ஒரு லெட்டர் வரும் நம்மளுக்கு உடனே. நான் வந்து புருஷோத்தம் அதிக மாசம் விரதம் இருந்தேன், இந்த ஏகாசி கதை சொல்வார். எப்படியோ நம்மளுக்கு குருநாதரோட இது வந்து நம்மளுக்கு இமெயிலையோ வாட்ஸ்அப்லயோ எப்படியோ வந்துட்டே இருக்கு. அது மாத்திரம் இல்லாம வாரம் இந்த மாதிரி ஜேஎஸ்எஸ் சங்கத்துல வந்து குருநாதரோட மூத்த பக்தர்கள்லாம் அவெல்லாம் வந்து அவளோட சவாசம் குருமார்கிட்ட எப்படி இருந்தது அதை பத்தி பேசிட்டு கேட்கச்ச நம்மளுக்கும் ஒரு ஊக்கம் கிடைக்கும். இதனால நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து பக்தி கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம ரொம்ப நன்றி. எனக்கு மாதாஜிலாம் வாரம் நீங்க வந்து இந்த மாதிரி பக்தர்கள்லாம் கூப்பிட்டு ஜேஎஸ்எஸ்ல நீங்க குருமார் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி குருமார் சொல்வார், யாரெல்லாம் நீ பிரச்சாரம் பண்ணீங்களோ உங்க ரிப்போர்ட் எனக்கு தேவைன்னு கேட்பாரு. ஒரு 4 வார்த்தை எழுதணும், உங்களுக்கு ஏதாவது வீடியோ அனுப்புங்க எனக்கு. அடிக்கடி ஆர்வமா இருப்பார். ஸோ நீங்க எல்லாம் என்னென்ன சர்வீஸ் பண்றீங்களோ வாரத்துக்கு ஒரு வாட்டி அவருக்கு இமெயில் ஐடி இருக்கு, அவர் எழுதினா டெய்லி படிப்பார். சொல்றாரு, என்னோட ஒரு லெட்டரும் பக்தர் லெட்டர் நான் படிப்பேன்றார். நினைக்காதீங்க நான் படிக்க மாட்டேன்னு. படிச்சு உடனே பதிலும் கொடுப்பார். பாருங்க அந்த பதில் கிடைக்க. ஸோ உங்களால வந்து இன்னைக்கு 2 பகவத்கீதை கொடுத்தீங்களா, எழுதுங்க குருமாரார் உங்க கருணையால நான் 2 பேருக்கு பிரச்சாரம் பண்ணி கீதையை கொடுத்தேன். இன்னைக்கு பக்தி விஷயால வந்து புதுசா 4 பேர் வந்திருக்காங்க, இவ்வளவு வந்து புதுசா இருக்கு. நான் வந்து உங்க வைஷ்ணவா கேன்னு ஒரு புக் எழுதிருக்கேன். அந்த புக்கு படிச்ச உடனே அவ்வளவு நல்லா இருந்தது, எனக்கு இது அனுபவம் கிடைச்சு. அனுபவத்தை பத்தி நீங்க எழுதலாம். நீ சாண்டிங் பண்ணிச்ச உங்களுக்கு சில அனுபவங்கள்லாம் கிடைக்கும்.
சாண்டிங் பண்ணிச்சு எல்லாரும் பல அனுபவத்துல நீ டைரியில எழுதலாம். அந்த டைரி பத்தி குருமார்கிட்ட சொல்லலாம் நீங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட குருநாதர் கிட்ட தொடர்பு வச்சுட்டே இருங்கோ. அதே போல குருநாதரோட சீடர் இருக்காங்க இல்லையா, மூத்த பக்தர்கள், அவங்க கிட்ட தொடர்பு வச்சுட்டே இருக்கணும். ஒரு நாள் குருநாதர் சொல்றாரு, நான் வந்து இவ்வளோ சீடர்கள் உலகம் பூரா எல்லா இடத்துக்கும் நாங்க போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு போகணும். சில இடத்துக்கு 2 வருஷம் தான் போக முடியும். ஆனா நீங்கலாம் மூத்த பக்தர்கள். நீங்க வந்து ஜூனியர் டிவோட்டிஸ்க்கு அசோசியேஷன் கொடுங்கோ, சொல்லிக் கொடுங்கன்னுவார். எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆபரேஷன் பண்ணி முடிச்ச உடனே ஒரு சர்ஜன் இருப்பார். அந்த சர்ஜன் ஆபரேஷன் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் அவர் பார்க்க மாட்டார். அவர் டெய்லி யார் பார்த்துப்பா? நர்ஸு, அட்டெண்டிங் டாக்டர், டெய்லி நர்ஸ் கையை பிடிச்சிட்டு மாத்திரை யார் கொடுத்துட்டு இருப்பா? அதே போல குருநாத் தீட்சை கொடுத்து ஊருக்கு போனா கூட அந்த ஊர்ல இருக்கிற பக்தி விஷயம் லீடரா இருக்கட்டும், உங்க சீனியர் காட் பிரதர்ஸா இருக்கட்டும், அந்த கோவில் தலைவரா இருக்கட்டும், அவெல்லாம் நம்ம ஆன்மீகத்துல வந்து நீங்க சேன் பண்ணீங்க மாதாஜி, நீங்க பகவத்கீதைலாம் படிச்சீங்களா? அந்த மாதிரி அவளுக்கு ரிப்போர்ட் எழுதணும், சாதனா ரெக்கார்டு கொடுங்கோ. அந்த மாதிரி ஒண்ணு அப்பதான் நெக்ஸ்ட் லெவல் பிராமன் தீட்சை எடுக்கிறதுக்கு தகுதி ஆகலாம். அந்த மாதிரி பக்தி குருமரா பாருங்க, இன்ன வயசுல கூட, இன்ன ஹெல்த்ல கூட அவர் வந்து பக்தி சாஸ்திரி எக்ஸாம்லாம் எழுதியிருக்காரு. பக்தி சாஸ்திரி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டார், பக்தி வைபவா எழுதி முடிச்சுட்டார், பக்தி வேதாந்தா பெருமையா போன வாரம் கூட பாத்துக்கலாம். சர்டிபிகேட் காமிக்கிறேன். நான் இன்ன வயசுல படிச்சு நான் டிகிரி வாங்கியிருக்கேன். நீங்க எல்லாம் வந்து 20, 30 வயசுல இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிறார். ஏன் படிக்கூடாதுன்னு கேட்கிறார். யாரெல்லாம் பக்தி சாஸ்திரி எடுத்துக்கலையோ, இப்ப எல்லாருக்கும் தமிழ்லயும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். தமிழ்லயும் நீங்க வந்து படிக்கணும். பக்தி சாஸ்திரி படிச்சீங்கன்னா பிரபுபாத புத்தகத்தை வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்கும். ஆழ்ந்து கூர்மையா சிஸ்டமேட்டிக்கா பிரபுபாத புக் படிச்சா நம்மளுக்கு வந்து ஆன்மீக அறிவு ரொம்ப முக்கியம். ஞானம் இல்லாம அந்த பக்தி ரொம்ப கம்மியாகும். சில பேர் பக்தி இருக்க ஞானம் இருக்காது. சில பேர் ஞானம் இருக்கும் பக்தி இருக்காது. அதுதான் பக்தி சாஸ்திரின்றோம். பக்தினா பணிவு, பக்குவம், தாழ்மை மனப்பக்குவத்தோட சாஸ்திரத்துல வந்து நல்லா இருந்தா கிருஷ்ணர் தான் முழுமுதற்கள், குரு பக்தி தான் சிறந்தது. குரு இல்லாம ஆன்மீகம் முன்னேற முடியாது. அந்த பலராமன் தான் ஆதி குரு. அந்த பலராமன் சக்தி தான் நம்ம குருநாதர் மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. நானும் வந்து பல பேருக்கு வந்து எனக்கு கிடைச்ச அந்த அனுபவத்தை வந்து 4 பேர் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த மனப்பக்குவத்தை வந்து ஒரு பக்தனுக்கும் இருக்கணும். அந்த இருக்கிறதுக்கோசம் குருமராஜ் வந்து தீட்சா கொடுக்குறாரு. அடிக்கடி கேட்பார், வில் யூ ஹெல்ப் மீ இன் டிவோட்டின் சர்வீஸ் கேட்பார். நீங்க தீட்சா கொடுக்கச்ச நான் என்னோட குருநாதருக்கு என்னென்ன கட்டைகளுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கணும், அதுல நீங்க உதவியா இருப்பேன்னு கேட்கிறாரு. பெரிய லிஸ்டே வச்சுட்டு இருக்காரு. எல்லாம் ஏதான ஒரு இதுல நீங்க எடுத்துக்கலாம். குருநாதரோட நாமாட்ட பிரச்சாரமா இருக்கட்டும், புத்தக புண்ணியமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து புதுசா ஜனங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கா இருக்கட்டும், அப்புறம் வயசான பக்தர்களுக்கெல்லாம் வந்து அவ வீட்டுல போய் பகவத்கீதை படிக்கிறது சொல்லிக் கொடுக்கறது. குருமார் இப்ப கூட மாயப்பல் நீங்க பாத்தீங்கன்னா வெளி ஊர்ல தன்னோட சீடர்கள் மத்த குருவோட சீடர்கள் கூட கேட்பார், எப்படி இருக்க, சாப்பிட்டீங்க, நல்லா சாப்பிட்டீங்களா, பெருசா நல்லா இருந்ததா, நல்லா தூக்கம் வந்ததா பாருங்க. எவ்வளவு ஒரு அப்பா, ஒரு அன்பாவன ஒரு அப்பாவட்டும் பேசுறாரு. நம்ம என்ன பண்ணுவோம், நீ சாண்டிங் பண்ணியா, அப்புறம் பண்ணலையா, இப்படி பண்ணியான்னு கோவத்தை கேட்போம். நம்ம பக்தரை கேட்கச்ச நீங்க எப்படி பெருசா நல்லா சாப்பிட்டீங்களா, நல்லா தூக்கம் வந்ததா, அந்த மாதிரி ஒரு அன்பான சொல்லணும். ரொம்ப கோவத்தோட அகங்காரத்தோட பேசினா நம்ம வந்து மனசு கொடுத்த குருமார் எப்பவுமே அன்பா தான் பேசுவார். எப்படி இருக்கீங்கோ, ஆல் ஷுட் ஹெல்ப் மீ. இப்ப கூட மதுரையில கூட ரீசெண்டா போன வருஷம் ஞாபகம் இருக்கு, இதே 36ஆம் தேதி நேற்று தான் மதுரையில இப்ப குரு ஆக்ஞா ப்ரோக்ராம் இருந்தது. அவர் சொன்னார், எல்லாருமே சௌக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டார். நீங்களா அவர் எல்லாரும் கை தூக்கினாங்க. அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தார் இல்லையா. கை தூக்க முடியல கூட முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கிளாஸ் கொடுத்திருக்காரு. அந்த வயசுல கூட நம்மள பாக்குறதுக்கு நம்ம தான் குருமாராவே பார்க்க போனோம். அவர் நம்ம பார்க்க வராரு பாருங்க. அந்த வயசு தள்ளாத வயசுல, உடம்பு சரியான வயசுல கூட அப்ப எவ்வளவு ஒரு கருணையா இருந்திருக்கு. அப்ப நம்ம அண்ணெல்லாம் நினைச்சுட்டே இருந்தா நம்ம வந்து ஒரு க்ஷணம் கூட நம்ம மாயில போறதுக்கு நம்மளால அந்த வாய்ப்பே இருக்காது. சோ நம்ம வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாம் என்ன வந்து அடிக்கடி இவரு கூப்பிட்டுட்டே இருப்பார். நான் பிஸியா இருந்தேன். நேத்து கூட பாண்டிச்சேரியில இருந்தேன். ஏதோ ஒரு காரணம் இந்த வாட்டி நான் பாண்டிச்சேரியில தான் குருமாரி வியாச பூஜா கொண்டாடினேன். நான் அந்த சமயத்துல நான் சொல்ல மறந்துட்டேன். இப்ப பிரபுபாத வந்து குருமார் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தார். குருமார் மாயப்பல் உட்கார வச்சுட்டார். நீ பாத்துக்கோ, நான் வந்து ஃப்ரீயா உலகம் பூரா பிரச்சாரம் பண்றேன். இல்லைன்னா எனக்கு டைம் கிடைக்காது. நானும் இந்தியாவில வந்து மாயப்பூர்ல இருந்து நான் உலகம் பூரா யார் பிரச்சாரம் பண்ணுவா? குருமாரான பொறுப்பு கொடுத்துட்டு அவர் உலகம் பூரா போய் அமெரிக்கால, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, லண்டன்லாம் கோல் திறந்துட்டே இருந்தார். குருமாருக்கு வந்து இங்க உட்காந்து இங்க இந்தியாவில டெவலப் பண்ணிட்டார். அந்த நம்பிக்கை வந்து பிரபுபாத் வந்து அதே நம்பிக்கை தான் குருமாரா வந்து தன்னோட சைடுக்கு வச்சுட்டு இருக்காரு. நீ வந்து சென்னையை டெவலப் பண்ணு, நீ வந்து திருப்பதி டெவலப் பண்ணு. ரேவதிராமன் பிரபு இருக்கார் இங்க, அவர் திருப்பதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சீடர் தான். அதே மாதிரி வந்து மாயப்பூர்ல பக்தி புருஷன் சுவாமி எவ்வளோ பெரிய சன்னியாசி. குருமாரை வந்து எவ்வளவு பேர் சன்னியாசி கொடுத்துருக்காரு. நம்ம பானுமராஜ் இருக்கா இல்லையா, பானுமராஜ் கூட குருமார் கூட சன்னியாசி வாங்கிட்டு இருக்காரு. 2 பேரும் பிரபுபாத் டிசைபிள்ஸ் தான். பிரபுபாத் வந்து சமாதி எழுத்தாளர் போன உடனே
அதுக்கப்புறம் வந்து குருமாரால் சன்னியாசி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு சன்னியாசி கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு வந்து அவரோட அசோசியேஷன் கொடுத்துருக்காரு. ரொம்ப மூத்த பக்தர். அப்பேற்பட்ட குருநாதரை வந்து நம்ம கூட இன்னும் இருந்துட்டு இருக்க, நம்ம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்னும் நிறைய வருஷம் இருக்கணும் அவருக்கு. அவர்கிட்ட நம்ம வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்மலாம் குழந்தைங்க எல்லாம் பெருசானா பொறுப்பு எடுத்துக்கணும். சின்ன பிள்ளைங்க கையில விரல வச்சுன்னு குருநாதர் உட்காரலாமா, இருந்துக்கலாமா, சாண்டிங் மாலைக்கு உடஞ்சு போயிடுத்து, நீங்க ஜெபம் பண்ணி கொடுங்க, அதெல்லாம் போய் கேட்கலாமா? குருமாதர் சாண்டிங் 16 ரவுண்ட் முக்கியம். அதான் முக்கியம். மாலை வந்து ஒரு மரம் தான், அது கட் ஆயிடும். திருப்பி திருப்பி அவரை சாண்ட் பண்ண சொல்லணுமா? குருமாதர் சொல்லுவார், நான் சொன்ன அந்த தீக்ஷா டைம்ல கொடுத்த அந்த அந்த கட்டளை தான் முக்கியம். மாலை வந்து பெயிண்டே இருக்கும். அந்த பழைய மாலையை புது மாலையில தொட்டுன்னு 2 ஒண்ணா சொன்னீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்ப 75,000 பக்தருக்கு வந்து ஒருத்தரும் அவர்கிட்ட போய் திருப்பி ஜெபமாலை கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னா எப்படி இருக்கும் அவருக்கு? அப்படி வந்து அடிக்கடி குருமாதை வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவரோட சுகத்துக்கோசரம் அவரோட உடல்நிலையை பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துட்டு அவர் என்னென்ன விரும்புறாரோ அதை வந்து கரெக்டா கடைப்பிடிச்சு ரிப்போர்ட் கொடுத்துருந்தானே, அந்த ரிப்போர்ட் பார்த்தோன்னே அவருக்கு உடம்புலாம் குணமாயிடும். எப்படி மத்வாச்சாரியா வந்து இதுக்கு போவார், பத்ரிகாஷ்ரம் போவார் வியாசரை பாக்குறதுக்கு. வியாசர் கேட்பாரா, எனக்கு சாப்பிடுறது என்ன இருக்குதுன்னு. நம்மள நினைப்போம் பழம் தின்பண்டம்னு. இல்ல, அவர் வந்து கிரந்தங்கள்லாம் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணுவார், டீக்கா எழுதுவார். மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதெல்லாம் அது படிக்கச்சே வியாசர் சொல்வாராம், இதெல்லாம் படிச்சுக்கிறதுனால நான் என்னோட ஆயுசு தாசி ஆயிட்டே இருக்கேன்னு. பாத்தீங்களா, குருமாரோட ஆயுசு தாசி ஆகணும்னா உங்க ப்ரீச்சிங் ரிப்போர்ட் அனுப்பணும், உங்களோட ஆன்மீகத்தை முன்னேற்றத்தை பத்தி நீங்க வந்து எழுதணும். அதெல்லாம் கேட்க 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 அவன் மனசால உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருப்பார். அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம அதிகமா 2 பேருக்கும் போட்டி. நம்ம அதிகமா சேவை பண்ணிட்டு இருப்போம், அவர் வந்து ஆசீர்வாதம். எப்படி கிருஷ்ணருக்கும் பக்தருக்கும் போட்டி இருக்கோ, கிருஷ்ணர் வந்து தன் பக்தன் அதிகமா பக்தி பிரேமம் காமிக்கிறானே, நான் ஆசீர்வாதம் கொடுக்கும். அதே பேர் குருநாதருக்கும் சிஷ்யனுக்கும் நிரந்தரமான ஒரு போட்டி. குருமார் நினைப்ப நான் அதிகமா நம்ம கருணை கொடுக்குறேன். கருணை கிடைச்ச உடனே, ஓ நான் அதிகமா கருணை அடிச்சிருக்கேன், நான் நிறைய சேவை பண்ணணும்னு அவர் திருப்பி 2 பேருக்கும் போட்டி போட்டு 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 ஒரு நாளைக்கு நம்ம வந்து இங்க இருக்க மாட்டோம், நம்ம கோலோகல் வந்தால போய் நேரடியா அந்த உண்மையான திவ்ய லீலையில வந்து குருமாருக்கு உண்மையான சேவை பண்ணிட்டு இருப்போம். அதுதான் நம்ம வந்து பிரார்த்திக்கிறோம். நானும் எல்லாருக்கிட்ட வேண்டிக்கிறோம். குருமாரங்கிட்டையும் நம்ம பிரபுபாதர்கிட்டையும் எல்லா இஸ்கானோட விக்கிரகங்கிட்டையும் வேண்டி உங்க எல்லாருக்குமே குருநாதரோட ஆசீர்வாதம் இருக்கும். எல்லாரும் ஆசீர்வாதத்தோட ரொம்ப சிரிச்ச முகத்தோட அன்பா மூஞ்சிக்கு வந்து சுளிக்காம சாண்ட் அண்ட் பி ஹாப்பின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் என்ன சொல்லுவா? மகிழ்ச்சியா இருப்பீங்க. தமிழ் கரெக்டா என்ன டிரான்ஸ்லேஷன் அதுக்கு? உச்சரிப்பீர் மகிழ்ச்சி அடைவீர். மகிழ்ச்சி அடைவீர் இல்லையா? அப்பனா ஒரு வாட்டி குருமனார் சொன்ன, சாண்ட் ஹாப்பிலி அண்ட் பி ஹாப்பி. ஆரம்பத்துல சாண்டிங் வந்து மூஞ்சி சுருக்கமா வச்சு கஷ்டம், ஐயோ நீ 16 சாண்ட் பண்ணுமேன்னுச்சா அப்படி இல்ல. ஓ இன்னைக்கு எனக்கு வாழ்ப்பு கிடைச்சிருக்கு பகவான் நாம சொல்றதுக்கு. குருநாதர் வந்து டெய்லி இன்னைக்குதான் தீக்ஷா கிடைக்குன்னு நினைக்கணுமா? எப்படி இன்னைக்குதான் எனக்கு தீக்ஷா கிடைக்குன்னு நினைச்சீங்க, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி தீக்ஷா கொடுத்தா கூட இன்னைக்குதான் எனக்கு தீக்ஷா கொடுக்க நினைச்சாதான் எப்பவுமே புது பக்தரா நினைக்கணும். புது பக்தரா இருந்தாதான் நம்ம வந்து அதிகமா சேவ் பண்ண முடியும். நான் மூத்த பக்தர் ஆன உடனே நம்மளுக்கு கர்வம் வந்துடும். ஜம்மு எனக்கு 4 பேர் சர்வீஸ் பண்றேன், இங்க எடுத்துனுவா, பிரசாதம் எடுத்துனுவா, தீர்த்தம் எடுத்துனுவா, நான் கிளாஸ் கொடுப்பேன் 12 மணிக்கு கூட. எப்பவுமே வந்து குருநாதர் முன்னாடி நான் வந்து பணிவான பக்தன், எனக்கு ஒண்ணுமே தெரியாத முட்டாள் தினம். இன்னைக்கு நல்ல நாள். இன்னைக்கு நான் ஒரு பெரிய முட்டாள். சைத்தன்ய மகாபிரபுவே வந்து பகாசன சரஸ்வதி மாயாவதி சன்னியாசிகிட்டலாம் காஷினால வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு குருநாதர் என்ன முட்டாள் சொல்லி கொடுத்துட்டார், நீ வெறுமனே சாண்ட் பண்ண சொல்லிட்டார். அவரே முட்டாள் சொல்லிச்சு, நம்மளாம் என்ன அடி முட்டாள் நம்பலாம். அந்த மனப்பக்கத்தோட நம்ம குருநாதரை சேவ் பண்ணதுக்கோசம் நம்ம இருக்கணும். இந்த குருதே கிருபா பிந்து தியாவோட அந்த பாட்டை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட கருணையால யாரெல்லாம் பலகீனமா இருக்காலோ அவெல்லாம் பலவந்தனா ஆயிடுவோம் ஆன்மீகத்துல. அவர் என்னை டெஸ்ட் பண்ண சொல்லணும். குருமராஜ் என்னை டெஸ்ட் பண்ணு. நம்ம அடிக்கடி பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், யூரின் டெஸ்ட் பண்ணுவோம், பிபி டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அப்பதான் உடனே அதே மாதிரி ஆன்மீகத்தை டெஸ்ட் பண்றதுக்கு வந்து குருநாதர் கிட்ட சொல்லணும். குருநாதர் நான் எப்படி சாண்ட் பண்றேன், என்னோட மூத்த பக்தர் மூலமா, அதான் பக்தர் கிட்ட சாண்ட் பண்ணணும், தனியா சாண்ட் பண்ணக்கூடாது, கூட இருந்து எல்லாம் சர்வீஸ் பண்ணணும். நம்ம எல்லாம் தவறுகள் பண்ணா கூட நான் இன்னொரு பக்தர் வந்து தவறை வந்து சரி பண்ணி சொல்லி கொடுப்பேன். குருநாதர் நம்மளுக்கு யாருன்னா வந்து ஒரு பக்தர் வந்து நீ பண்றது தப்புன்னு சொன்னா உடனே கோபம் பண்ணக்கூடாது. எனக்கு வந்து குருநாதரோ கிருஷ்ணரோ இந்த பக்தர் மூலமா என்னை சரி பண்றார், என்னை திருத்தர அப்படி நினைச்சாதான் ஆன்மீகம் முன்னேற முடியும். நீ யார், நீ என்ன சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சா நம்ம ஆன்மீகத்தை முன்னேற முடியாது. அதுதான் இந்த மாதிரிதான் நம்ம கேட்டுட்டே, குருநாதர் என்னை யாருமே திட்ட மாட்டேன்றாரு, நான் தப்பு பண்ணிட்டே இருக்கேன், என்னை திருந்துறதுக்கு சவாசம் சொல்லி அந்த மாதிரி கேட்கணுமா? குந்தி வந்து பிரச்சனை கேட்டா. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலும் எவ்வளவோ அபராதம் பண்ணிட்டு இருக்கோம்.
அதெல்லாம் முன்னேற முடியல. அதான் டேஸ்ட் உண்மையா ருச்சி கிடைக்க மாட்டேன்றது. அதுதான் முடிஞ்ச வரைக்கும் அந்த குருநாதரோட லெக்சர், அவரோட சாண்டிங்க்கு கேட்கறது, அவரோட பொன் மொழிகள் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஏன் அப்படி சொன்னார், அது சொல்லச்சே அது என்ன காரணம் சொல்ல, என்னோட வாழ்க்கையில எப்படி எடுத்துக்கலாம் நான் எல்லாருக்கிட்டும் அன்பா இருக்கேனா, எனக்கு கோவம் வருதா, நான் ஏதாவது யாரெல்லாம் சொல்லச்சேன், பிரசாதம் சாப்பிடுச்சு உப்பு கம்மியா இருக்குச்சே எனக்கு சமையல்கார மேல கோவம் வருதா, எனக்கு வெறுப்பு இருக்கா, அதுல நான் செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து நான் தான் நல்லா இருக்கேன்னா அவர் எங்கேயாவது ராங் என்ட்ரில போய் வெண்டி அடிச்சிருவோம். அதுதான் வெண்டி அடிக்கடி வெண்டியை போய் சர்வீஸ் ஸ்டேஷன்ல போய் செக் பண்றோம். இன்ஜின் நல்லா இருக்கா, ஆயில் இருக்கா, டயர்ல காத்து இருக்கா செக் பண்றோம் இல்லையா? அதே போல நம்ம ஆண்மை வாழ்க்கையில கூட டெய்லி செக் பண்ணிட்டே இருக்கணும். காலத்தை எழுந்து ராத்திரி வரைக்கும் தூங்கிச்ச இன்னைக்கு எப்படி சேன் பண்ணேன், யாரார்கிட்டலாம் நான் இந்த பிரச்சாரம் பண்ணேன், எப்படிலாம் வந்து நான் வந்து மற்ற பக்தர்கிட்ட இருந்தேன், பக்தர் அல்லாதவங்க கிட்ட கூட எப்படி பழகினேன், அதுவும் முக்கியம். பக்தர்கிட்ட நல்லா பழகிட்டு நான் பக்தர் இல்லாதவங்கிட்ட வந்து ரொம்ப மோசம் பழகினா அதுவும் தப்பு தான். ஏன்னா பரமாத்மா உட்காந்துருக்கு, எல்லாரும் ஒரு காலத்துல அவனா ஃபியூச்சர் டிவோட்டிஸ், எல்லா விதத்திலயும் நம்ம வந்து பார்த்து அதே தான் குருநாதர் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாரு. பிரபுபாதா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துருப்பாரு. ஏன்னா சர்வகத ஆத்மா பரமாத்மா எல்லாத்துலயும் இருக்கா. அண்ணன் எல்லா இடத்துலயும் பரமாத்மா பார்த்தா எல்லாரும் பக்தனா இருந்திருப்போம். அந்த விதத்தை அந்த பாட்டு சொல்றது, நீ எனக்கு கருணை கொடுக்கலாம் குருநாதர், நான் அழுதுண்டே இருப்பேன், எனக்கு வேற வழி இல்லை, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீதான் கதின்னு நம்ம வந்து உள்ளுக்குள்ள அழுதணும். அப்பதான் குருநாதரோட அந்த ஸ்ட்ராங்கான வில் பவர் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய சொல்லலாம்னு நான் ஆசைப்பட்டேன். ஒரு முக்கியமான விஷயம், அந்த குருநாதரோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சில பேருக்கு சொல்லுவா, எனக்கு குருமுறை ஒண்ணுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையே, நான் என்ன பண்ணணும்னு இல்லையா? அப்படி இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? குருமாரை திக்ஷா கொடுக்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன்? 4 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், 16 ரவுண்டு, அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் தானே. அப்புறம் அடிக்கடி லெட்டர் கொடுத்துருப்பார், புருஷோத்தம் அதிக மாஸ் ஃபாலோ பண்றது, ஏகாசி எப்படி ஃபாலோ பண்றது, அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் தானே. அப்புறம் நிறைய புக்ஸ் பத்ர பூர்ணிமா டைம்ல பாகவதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ என்ன நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். நம்ம வந்து தூக்கி போட்டு டயர்ட் ஆகி கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது. நம்மளால எவ்வளவு முடியுமோ கொஞ்சமா பண்ண கூட 100% நல்லா கரெக்டா பண்றதுதான் வந்து அவர் குருநாதர். பண்ணி முடிச்ச உடனே அது இது நீங்க பலனை எதிர்பார்க்க, பலன் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க வந்து பலன் கிடைக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா யாரெல்லாம் முயற்சி பண்ணிருக்காலோ அவளுக்கு நிச்சயம் பலன் கிடைச்சிருக்கு. குருமாதத்துக்கு நம்ம பார்த்திருக்கோம், அவளுக்கும் நிறைய பலன் கிடைச்சிருக்கு. குருமாத சீர பக்தருக்கும் பலன் கிடைச்சிருக்கு, உங்களும் கிடைச்சுட்டு இருக்கு, இன்னும் கிடைச்சுட்டே இருக்கும், இன்னும் கிடைக்கும். அப்போ 4 பேருக்கும் அதுக்கு வந்து பரிமாறி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சக்கலே சமானா குரித்தி சொக்கத்தி தேகோ நாத்தா யதா தாத்தா தவித்து கைவு ஹரிநாம சுகே அப்புறதா ஹோபே. எனக்கு வந்து அந்த சக்தியை கொடுன்னு கேட்கிறேன். எனக்கு சக்தியை கொடுத்து இந்த சாண்டிங் பண்றதுக்கு எனக்கு பக்குவத்தை பண்ணு. சாண்டிங்காலதான் எல்லாம் சரி பண்ண முடியும். உலகம் பூரா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஈரான், ஈராக்கு, அமெரிக்கா போர் நடந்துட்டு இருக்கு. என்ன வேணா ஆகலாம். நாளைக்கு பெட்ரோல் இல்லைன்றான், கேஸ் இல்லைன்றான். பக்தர்கள்லாம் கூட 2-3 நாளா வந்து அக்கன் நாம சங்கீதம் பண்ணிட்டு இருக்கணும். எப்படி இருந்தோ ஒண்ணு மாத்திரம் நம்ம விடக்கூடாது, சாண்டிங் விடாம இருக்கணும். நான் என்ன பிரச்சனை இன்னைக்கும் பிரச்சனை, நாளைக்கும் பிரச்சனை வரும். பதம் மேற்பிப்பதம் துக்கான மிஷாசுதம். எப்படியோ நம்ம வந்து கூடி சீக்கிரம் எவ்வளவு பேர் காப்பாற்ற முடியுமோ காப்பாத்திட்டு அவளை வந்து கூட்டு போறதுக்கு தான் நம்ம குருநாதரோட சேர்ந்து போறதுதான் நம்மளோட வழிகாட்டியா இருக்கும்னு நான் வந்து என்னோட ஒரு சின்ன இது. உங்களுக்கு எதான இதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்கணும், எதாவது பத்தி பேசணும்னா நீங்க பேசலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ராதா குலகநாத் பிரபு நீங்க பேசுங்க பிரபு. அதுக்கப்புறம் ராதா குலநாத் ஜெய். சொல்லுங்க மதி. நீங்க விஸ்வேஸ்வர் கோபி மதி, நீங்க வந்து சென்னையில என்ன ஊர் நீங்க? நான் கோயம்புத்தூர் பிரபு. நான் சென்னையில இருந்தேன் பிரபு, 1 வருஷம் இருந்தேன் லாஸ்ட் இயர். கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர்ல என்ன பாக்கியம்னா, அங்க ஜனங்க சண்டை போடச்ச கூட என்னங்க சொல்லுங்க சண்டை போடுவாங்க. என்னங்க எப்படி இருக்குன்னு. சோ அண்ணன் இது நான் 2 ரவுடி சண்டை போட்டா கூட அடிச்சா கூட ஏன்னுங்க என்ன அடிக்கிறீங்க என்னங்க அந்த மரியாதையோட. ஆனா சென்னையில அப்படி கிடையாது, வாடான்னு. சோ அந்த கோயம்புத்தூரோட தமிழோட பணப்பக்குவம், பக்தி பணப்பக்கத்தை எடுத்துட்டு மனப்பக்குவம் எடுத்துட்டா நிறைய அதிகமா நம்ம முன்னேறலாம். ரொம்ப சீக்கிரம் பக்தி உணர்வு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான கோவில் கட்டின்னு இருக்கார். கூடி சீக்கிரம் முடிஞ்சிடும். அங்கும் வந்து பெரிய ஒரு கோவில் வர போறதுங்க. குருமாரா அதுக்கு வந்து ஒரு இதுவாட்டம் வெற்றியாட்டம் இருக்கு. கேளுங்க மதி. ஹரே கிருஷ்ணா. ரமா பக்தி மத்தி கை தூக்கிருக்காங்க, கேளுங்க. பிரணாம்ஸ் பிரபு. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு உங்க லெக்சர் கண்டேன். ஆனா நான் வந்து என்னோட இது நான் வந்து பரிமாறுறேன்.
ஓகே. நான் உங்களை பர்கிட் ரோட்ல ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ நான் ஸ்ரீரங்கத்துல பார்த்ததும் அதே உற்சாகம், அதே இது எப்படி உங்களால மெயின்டைன் பண்ண முடியுது? இந்த ரகசியம் குருநாதர் மாத்திரம் கொஞ்சம் கருணையால சொல்லுங்க. அதே அந்த குருநாதர் எப்படி கருணை இருக்கோ அவரோட கருணையாலதான் இப்படி இருக்கேன். ஓகே. சிம்பிளா முடிச்சிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஏன்னா இப்ப டாக்டர் வந்து இருக்க ஒரு டாக்டர் எப்பவுமே வந்து சிரிச்ச முகத்தோட தான் இருப்பார், வெள்ளை ட்ரெஸ் போட்டு. நோயாளி போய் டாக்டர்கிட்ட எனக்கு இங்க நோறுது, தலை நோறுது, எனக்கு வந்து ஜலதோஷம் சொல்லிச்சே, டாக்டர் சொல்லி எனக்கே ஜலதோஷமா இருக்கு, எனக்கே கை காலம் இப்படி டாக்டர் அனுமே சொல்றாரா? அதே போல எப்ப குருநாதர் பார்த்த கூட இப்ப கூட நீங்க வந்து அந்த உடல்நிலையில கூட குருநாதர் வந்து சிரிச்சுட்டே வந்து ஓ இப்படின்னுவார் இல்லையா? நம்ம வந்து உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்கலாம், அதெல்லாம் நம்மளோட அந்த அந்த சாதனை சரியா பண்ணாதனாலதான் அப்படி வந்துட்டு இருக்கு. இல்லைன்னா நம்மளோட கம்ப்ளீட் பவர் வந்து பரம்பரையே நம்மளை தூக்கி போயிட்டு இருக்கு. நம்ம பிரபுபாதர், குருநாதர், பிரபுபாதர், பக்திசித்தாந்த சரஸ்வதி, பிரம்மா வரைக்கும் அவ எல்லாம் நம்மளை போய் பிடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம பொம்பளாட்டி தான், நம்ம வந்து ஜஸ்ட் கட்புத்திலி தான், ஒரு பப்பட்டு தான். அவ கிட்ட நம்ம கை பிடிச்சிட்டு இருக்கோம், விட்டுட்டும் போச்சு. அதான் ரீசெண்டா ஒரு லெக்சர்ல கேட்டேன், பிரபுபா சொல்ற ஒரு தாமரை பூ இருக்கு, அந்த பூ வந்து செடி கிட்ட இருக்கிற வரைக்கும் அது பசுமையா இருக்கும். அதே சூரியன் வந்து அந்த தாமரை பூல மேல வந்து அந்த வெளிச்சை பட்டுவன பூ நன்னா வந்து நன்னா இதுவா இருக்கு. அதே பூ வெளியில வந்துட்டானா அதே சூரியன் அந்த பூ மேல காய்ச்சிரும். அதே சூரியன் ஒண்ணுதான். என்னைக்கு எவ்வளவு நாள் குருமானோட கருணையால பிரபுபாத இஸ்கான்ல ஒட்டின்னு இருப்போம், அது வரைக்கும் பூ ஓட்ட பக்தர்கள் எல்லாம் வந்து பசுமையா இருப்போம். என்னென்ன வெளியில வந்தோமோ ஆனா அதே கருணை வந்து நம்மளுக்கு காஞ்சிரும். இது என்ன புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. நல்ல நான் நினைச்சேன் குருமகாராஜே லெக்சர் கேட்டு இருக்கேன். நான் போட்டோ பார்த்த உடனே சொல்லுங்க. நான் போன மாசம் அவ்வளவு கூட்டமா இருந்து எனக்கு மனசுல வருத்தம். ஐயோ, நான் சைத்தன்யமாவோட கும்பகோணத்துல தான் வந்து என்ன விக்ரம் பார்த்தோம், நான் ஸ்கேட்ச் பண்ண பார்த்தோம். அவரோட மாப்பிள்ளை கிடைக்காம பார்த்தோம். அப்பதான் கோலோக பூஜை இருந்தாரு. அப்பதான் போன போறாரு. வெயிட் என்ன உள்ள போய் மகாபிரபுவோட சின்ன மாலையை போட்டு மேல போட்டாரு. அப்ப நினைச்சேன், ஓ மகாபிரபு வந்து கோலோகநாதன். அப்ப சொன்ன பிரபு பிரபுஜி ஜேசஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ஒரு நாளைக்கு ஏன் பேசக்கூடாதுன்னு. அப்போ இன்னைக்குதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. நீங்க எல்லாம் எவ்வளவு சேவை பண்ணிருக்கீங்க. மதுரம் அந்த தேன் வந்து தேனை வந்து எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கறத வந்து தேனிக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கு பிரபு. எனக்கு வந்து இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னோட பேர் சுரேஷ் இல்லையா? நான் வந்து காலேஜ் படிக்கச்ச இந்த ரவுடி பசங்க நல்லவங்க 2 பேருக்கு நான் வந்து ஃப்ரெண்ட், நண்பனா இருப்பேன். எனக்கு வந்து எதிரியே கிடையாது. அப்ப குருநாதர் எனக்கு பேர் கொடுக்கச்ச சுமித்ரான்னு அந்த கூட்டத்துல சுமித்ரா பண்ணுவோன்னே எல்லாம் டம்மு டம்மு மோலாம் கத்தால் வாசிக்க கரெக்டா காலில் ஓயில மித்ரான்னு. அப்புறம் எனக்கு சொன்னாங்க சுமித்ரான்னு. அது மீனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. சூனா சுமங்கலம், ரொம்ப ஆஸ்பிஷியஸ், நல்ல விஷயம். மித்ரானா நண்பன். அந்த கிருஷ்ணருக்கு எதிரியே கிடையாதான், எல்லாருக்கும் நண்பன் தான். கம்சகுன்னு அவருக்கு நண்பன் தான். கம்சனா இருக்கணும், சிசுப்பா எல்லாமே அவ்வளவு பக்தர் தானே. அப்பேற்பட்ட கிருஷ்ணருக்கு நான் தாசனா இருக்கேன். அப்பதான் நினைச்சேன், ஓ என்னோட குருநாதர் என்னோட மனப்பக்கத்து புரிஞ்சுன்னு இருக்கு. நான் காலேஜா இருக்கட்டும், வீட்டுல இருக்கேன், யாருக்கிட்ட சண்டை போட மாட்டேன், எனக்கு கோவமே இருக்காது. அந்த காரணத்தால என்ன பேர் கொடுத்துருக்கேன், மித்ரான்னு பேர் கொடுத்துட்டாரு. ஆனா சில பேர் நினைப்பாங்க, போன் வடிச்சேன், மேடம் எனி பேங்க் பேலன்ஸ் எல்லாம் மேடம் நினைக்கிறோம், சுமித்ரான்னு. சுமித்ரானா அந்த சுமித்ரா என்ற கிருஷ்ணர், எதிரிகளே இல்லாத கிருஷ்ணருக்கு நான் வந்து சேடனா இருக்கேன்னு பேர், கிருஷ்ணதாஸ். ஹரே கிருஷ்ணா. உங்களோட அந்த அற்புதமான வார்த்தைகள் வந்து எங்களுக்கு ரொம்ப உற்சாகம் கொடுக்குது. இது மாதிரி இன்னும் அடிக்கடி நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க நிறைய இன்னும் குரு மகாராஜை பத்தி எனக்கு டாபிக் கொடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். நீங்க அடுத்த வாட்டி ஒரு டாபிக்னு கொடுங்க, அந்த டாபிக்லயே பேச ஈஸியா இருக்கும். அப்பதான் அந்த டாபிக் மூலமா போயிருக்கலாம். இல்லைன்னா இப்படி போயிருப்போம். அதுக்குதான் நோ ப்ராப்ளம். முன்னாடி 2 வாரம் முன்னாடி சொல்லிருங்க. ஓகே பிரபு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. வீட்டுல கூட ஒரே குழந்தை, சில பேர் வீட்டுல ஒரே குழந்தை வச்சுட்டு இருப்போம். ஒரே குழந்தை வீட்டுல வந்து அந்த குழந்தை செல்லமா கொடுத்து குட்டிச்சோறு ஆயிடும். 2 குழந்தை இருந்தா அந்த மூத்த குழந்தை வந்து சின்ன குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மள ஞாபகம் இருக்கும், சொல்லிக் கொடுக்கும். அது 5ஆம் கிளாஸ் படிச்சா 4ஆம் கிளாஸ் படிச்சா அதுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுக்கும். அதே போல குருநாதர் வந்து நிறைய குழந்தை பெற்றுட்டு இருக்காரு ஆன்மீகத்துல. சீடர்கள்லாம் வந்து மூத்த தலைவர்னா நம்மளுக்கு ஜூனியர்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதான் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நீங்க பக்தி விஷயம் நீங்களே பிரச்சாரம் பண்ணாம நிறைய பேர் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அந்த நீங்க சொல்லிக் கொடுத்த பக்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம ஏதோ காரணத்தால என்ன வேணா ஆகலாம். நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லயோ படுக்கையில இருந்தா கூட நம்மளால ஜபம் பண்ண முடியாது. நம்மளுக்கு காதுல வந்து
ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஒரு மாதாஜி வந்து பாகவதம் படிப்பாங்க, ஒரு மாதாஜி வந்து இது கோவர்தன் மலை மண், இது வந்து ராதா குண்டுவோட தீர்த்தம், அதெல்லாம் காமிச்சுட்டு இருப்போம். அவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதுபோல முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணர் வந்து அன்ன பக்தர் மூலமா நம்மளுக்கு வந்து ஆன்மீக பிரபா சொல்லுவாராம், நான் வந்து இவ்வளவு கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பிரச்சாரம் பண்ண காரணமே வந்து உங்களாலதான் பாருங்க. எனக்கு தகுதியே இல்லை, நீங்க கிருஷ்ணர் வந்து உங்களை அமெரிக்கால பிறக்க வச்சு என்னோட இஸ்கானுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு பாருங்க. இவ்வளவு பணிவா இருந்திருக்காரு. நம்ம வந்து அந்த லெவல்ல வரத்துக்கு டைம் ஆகும். நான் கிளாஸ் நன்னா கொடுத்துட்டேன், இன்னைக்கு நான் பிரபு நன்னா எனக்கு புகழ்ந்துட்டார் அப்படின்னு நினைச்சா கிருஷ்ணர் தப்புன்னு பண்ணும், தலையில மட்டம் தட்டுவார். எப்பவுமே எனக்கு தகுதியே இல்லை, ஏதோ முடிச்சியால ஒரு போஸ்ட்மேன் ஆட்டம் நான் சொல்லி கொடுத்துட்டேன் நினைப்போம். அதான் அதான் நம்ம பிரபு சொல்றார், ராஜேஸ்வரி போட்டிருக்காங்க, பிரபு சிரிச்சுட்டே இருக்காரு. எப்பவுமே நீங்க சிரிச்ச முகத்தோட இருக்கணும் பிரபு. குருமர் சொன்ன, டோன்ட் கீப் யுவர் ஃபேஸ் லைக் எ ட்ரைட் அப் பிரிஞ்சால். ஒரு வாடி போன கத்திரிக்காட்ட மூஞ்சி வச்சுக்காதேன்னு. உனக்கு என்ன பிரச்சனை? பக்தர் பிரசாதம் கிடைக்கிறது, சாண்டிங் பண்ற, கிருஷ்ணர் இருக்கு, கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அழகான நவ யௌவன கிருஷ்ணர் வேண்டிக்கச்சு, உனக்கே கஷ்டம், ஏன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு சந்தோஷமா இருக்கு. சாண்ட் அண்ட் பி ஹாப்பி, ஜம்ப் அண்ட் டான்ஸ். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. நெக்ஸ்ட் மதுமதி பிரியா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு உங்களை இது அனுபவங்களை ரொம்ப நாள் கழிச்சு கேட்டோம் பிரபு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய விஷயம் பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பாகவதம் பகவத்கீதை படிக்கிறது எவ்வளவு சந்தோஷமோ அதே மாதிரி குருமராஜ் பத்தி கேட்கறது எனக்கு 3வது சந்தோஷம். எப்பவுமே இது எனக்கு ரொம்ப சந்தோஷம். யார் எதை சொன்னாலும் கேட்டுட்டு இருப்பேன். நீங்க சொன்னது, அதுவும் நீங்க எப்பவுமே உற்சாகமா இருப்பீங்க. நான் உங்களை பல வழியில பாத்திருக்கேன். என்ன தெரியுது இல்ல பிரபு, நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். மதுமதி பிரியா. என் பேர் தெரியாது உங்களுக்கு, என்ன தெரியும், பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப பேர் போட்டிருக்கேன், பாக்குறேன். அதனால உங்க உற்சாகம் எங்களுக்கும், நீங்க எப்பவுமே இந்த மாதிரி லெக்சர் கொடுத்து உங்க உற்சாகத்தை எங்களுக்கும் கொடுக்கணும் பிரபு, ரொம்ப வேண்டிக்கிறேன். அப்புறம் நீங்க சைத்தன்ய நிதாய் தேஷ் குருமராஜ் இனிஷியேஷன் கொடுத்தாருன்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது. ஊருக்கும் இனிஷியேஷன் கொடுத்தாரு. துபாய்க்கு வந்து தாமோதேஷன் கொடுத்துட்டு, ஷாஜாக்கு வந்து லக்ஷ்மண் தேஷ் ஷாமதேஷன். பிரபுபாத் அமெரிக்கால போய் நியூ விருந்தாவன்ட்டு, நியூ துவாரகா. சோ நம்ம வந்து எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்றோமோ அந்த இடம்லாம் தாமம் தான். பிரபுபாதல் புக் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றோமோ அந்த இடம் பிருந்தாவனா இருக்கட்டும், துவாரகா இருக்கட்டும், மதுரா இருக்கட்டும், அங்க போனா கூட பரவாயில்ல. நீங்க பிரபுபாத் என்ன ஊருக்குலாம் போனா அதுவும் தாமம் தான். பிரபுபாத் இருக்கட்ட அந்த கோவில்கள்ல எங்கெல்லாம் பிரபுபாத் மூர்த்தி இருக்கோ, சீடர்கள்லாம் அதுவும் தாமம் தான். சென்னை இஸ்கான் இருக்கு இல்லையா, அது ஒரு புனித கஷேத்திரம் தான். ஞாபகம் இருக்கா? உங்க வீடு இருக்கு இல்லையா, வீட்டுல இருக்க கிருஷ்ணர் படம் இருக்கு இல்லையா, குருநாதர் படம் இருக்கு, உங்க வீடும் வந்து கோவில் தான், ஒரு வீடு தாமம் தான். அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க எல்லார்கிட்டயும் நண்பரா பழகுவீங்க. அது உங்களை பத்தி இனிஷியேஷன் கொடுக்குறப்ப உங்களோட பேக்ரவுண்ட் தெரியாதே குருமராஜ் அப்படி சைத்திய குருவா இருந்து உங்களுக்கு பேர் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய என்னோட லீடர் இருந்திருக்கு, அர்ஜுன் நாத் தாஸ்னு. சங்கீத புக் டிஸ்ட்ரிபியூஷன் அவர் தான் எனக்கு சங்கீத லீடர். அவர் ஒரு வாட்டி அவரோட குருநாதர் கூட நம்ம குருநாதர் தான். அவர் வந்து இட்டாலியில பிறந்தவர். ரொம்ப மோசமான பழக்கம்லாம் இருந்தது அவருக்கு. எல்லாம் ஒரு குருநாதரோட சரணடைஞ்சு வாய்ப்புல அவர் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. அப்ப ஹைதராபாத்ல தீக்ஷா கொடுத்திருக்காரு. ஹைதராபாத் மேட்சல்ல கிருஷ்ண பலராம் கோவில்ல அவர் மனசுல நினைச்சிருந்தாராம், எனக்கு எப்பவுமே அவர் கீதை படிக்கச்ச அர்ஜுன நாட்டம் நான் இருக்கணும். கிருஷ்ணன் சொல்றாரு கீதையில, அர்ஜுனா நீ என்னோட பக்தன், என்னோட நண்பன்ற இல்லையா. அவர் நினைச்சாராம், எனக்கும் அந்த பேர் கொடுத்தா நல்லா இருக்கணும். என்ன உள்ள ரொம்பமா இருந்தாராம். அதனால அர்ஜுனா சொன்னவன், அவர் பேர் அர்ஜுன நாத் தாஸ். விக்கி ஆய ஆரம்பிச்சுட்டாராம் எல்லாரும் முன்னாடியும். எப்படி உனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைச்சேன்னு. குருமராஜ் வந்து பரமாத்மா உட்காந்துருக்காரு இல்லையா, அந்த பரமாத்மா உட்காந்துருக்கச்ச அது மூலமா தெரியும். அது மாத்திரம் குருநாதர் வந்து நம்ம குருமார் ரொம்ப இன்டெலிஜென்ட். நம்மளோட செயலை இருந்து 100 டிவோடி மூலமா கூட தெரிஞ்சுப்பாரு, அந்த டிவோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எனக்கு வந்து ஞாபகம் இருக்கு, குருமாரை வந்து தீக்ஷா எல்லாம் இன்டர்வியூலாம் ஆயிடும், நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். முடிச்ச உடனே செக்ரட்டரியிலேருந்து எனக்கு ஃபோன் இது வரும், எனக்கு இமெயில் வரும். எல்லா சீடுக்கும் 3 பேர் குருமாரை செலக்ட் பண்ணியிருக்கேன், உனக்குதான் தெரியும் அந்த டிவோடி சமையல் சர்வீஸ் பண்றாரா, அப்புறம் வந்து டெய்டி சர்வீஸ் பண்றாரா, வயசான டிவோட்டியா, இளம் டிவோட்டியா. ஒரு 20 வயசு பொண்ணுக்கு போய் நம்ம வந்து பிசி மான் பேர் கொடுத்தா அவருக்கு கிருஷ்ணலீலையில பாட்டியா இருந்திருக்காவோ. ஒரு 80 வயசு பாட்டிக்கு வந்து லலிதா ஷக்கின் கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3 பேர் கொடுத்து அந்த பேருக்கு தகுந்த மாதிரி கொடுப்பார். ஸோ அவரோட சீடர் மூலமா சீடர்களோட மூலமா அவர் தெரிஞ்சுக்கிறார், ஆக்டர் பண்றாரு. எப்படி சர்ஜன் டாக்டர் வந்து அந்த நோட்டு பாக்குறாரு, ஜூனியர் டாக்டர் நர்ஸ் எல்லாம் டிக் பண்ணிருப்பாங்க, அதை பார்த்த உடனே அவருக்கு மருந்துலாம் எழுதி கொடுக்குற மாதிரி குருநாதர் எப்படியோ தன்னோட சீடர்களை ஒரு முன்னேற்றத்தை வந்து அவரே டைரக்டா பார்ப்பார்,
அவரோட பிரதிநிதிகள் மூலமா பார்த்து எப்படியோ கண்டுபிடிச்சு நம்மளுக்கு முன்னேற்றத்தை முயற்சி பண்ணுவார். அது ரொம்ப எக்ஸ்பர்ட் அவரு. தேங்க்யூ பிரபு. அதே மாதிரி நீங்க வீடும் கோயிலும் சொன்ன வம்சி பவன் தான் பேர் வச்சிருக்கோம் பிரபு. வெரி குட். பவன்னா பானா பகவான், பா எடுத்துட்டா வனம் ஆயிடும். 5th கேண்டோல சொல்லியிருக்கு, வீட்டுல வந்து காட்டு மிராண்டி ஆட்டும் பிற ராணிகளா இருக்கும். என்னைக்கு பகவான் வீட்டுல வந்தாரோ அன்னிலேருந்து அந்த வீட்டுல வந்து எல்லாரும் சந்தோஷமாயிடும். அந்த பகவான் வீட்டுல எடுத்துட்டா அடிக்கடி சண்டை, மாமியார் மாட்டு பொண்ணு சண்டை, மாமியார் நாத்தனா சண்டை வந்துட்டு இருக்கும். பகவான் அதான் சின்ன வயசுல ஏதாவது சொல்லுவோம், உமாச்சி கோச்சிப்பா குழந்தைங்க சொல்லலையா, பேரு தான் இருக்கு. ஆனா பவனன் பேர் வச்சுட்டு கிருஷ்ணர் வீட்டுக்கு நான் கிரகப்பிரவேசம் பண்ணிச்சேன், கிருஷ்ண விக்கிரம் தான் கூட்டிட்டு போறோம். நம்ம ஒரு நாளைக்கு வெளியில போயிட்டு போறோம், ஆனா அவர் தான் அங்க இருந்துட்டு இருக்க போறாரு இல்லையா. சோ நம்ம வாடகை வீட்டுல தான் இருக்கும், சொந்த வீட்டுல இருந்தா கூட இந்த வாடகை வீடு தான் இருக்கும். கிருஷ்ணர் தான் அந்த வீடு, கிருஷ்ணரோட வீடு தான். நான் வந்து ஒரு வாட்டி பல வருஷத்துக்கு முன்னாடி ராஜபாளையம் போயிருந்தோம். ராம்கோ சிமெண்ட்ஸ் ஓனர் அவரு வீடு மேல் போட்டிருக்கு, இது என்னோட வீடு கிடையாது, விஷ்ணுவோட வீடுன்னு போட்டு பெருசா போட்டிருக்கேன், நாராயணோட வீடுன்னு போட்டிருக்கேன். அது எழுதுறதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். நம்ம சின்ன ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட் கிடைச்சா கூட என்னோடதுன்றோம். நான் தேங்க்யூ பிரபு. கோவிட் டைம்ல குருமாரா 2-3 தடவை வந்திருக்காரு பிரபு எங்க வீட்டுல ஆன்லைன் மூலமா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆன்மீகத்துல வந்து அங்க ஒரு புலன்கள், நம்ம புலன்கள்லாம் இருக்கு இல்லையா, என்னால மூக்கு தான் மூத்து பார்க்க முடியும், கண்ணுல அவர் அப்படி கிடையாது. கண்லேன்னு பார்க்கலாம், காதலேன்னு பேசலாம். சோ அங்க புலன்கள்லாம் வந்து இது பண்ணலாம். அதே போல நீங்க இதுல மொபைல்ல காமிச்சா கூட அந்த கலர் பார்த்தோன்னே குருமார தெரியும், உப்பு இருக்கா உப்பு இல்லையா, காரம் இருக்கா காரம் இல்லையா தெரியும் அவருக்கு. நெக்ஸ்ட் ராஜேஸ்வரி. மித்ரவிந்தா, வெரி குட். பாருங்க மித்ரா ஃப்ரெண்ட், நீங்களும் நண்பனா இருக்கீங்க எல்லாருக்கிட்டையும். பிரபு இப்ப எனக்கு 67 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனா 2 இயர்ஸ் நல்லா சர்வீஸே என்னால பண்ண முடியல பிரபு. பயங்கர கால் வலி, நடக்கவே முடியாத அளவுக்கு, கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு மேல நடக்க முடியல, அந்த அளவுக்கு பெயின் இருக்கு. அதனால என்னால சர்வீஸ் பண்ணவே முடியல. இப்ப நான் சாதனா சரியா பண்ணலன்னு மாதிரி இருக்குமா பிரபு? எப்படி பிரபு நான் இந்த உடம்பு வந்து மிஷின் ஆட்டம் தான். மிஷின் ஒரு நாளைக்கு வந்து ரிப்பேர் ஆகும். ஸோ நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் பண்ணணும். இத்தனை நாள் சர்வீஸ் பண்ணிட்டோம். நான் வந்து சின்ன வயசுல 25 வயசுல வந்து அந்த ஷோலிங் ஒரு இருக்கு இல்லையா, நரசிம்மர் 2000 படிக்கிட்ட மிருதங்க வாசனை டான்ஸ் ஆடினே மேல போவோம். இப்ப முடியுமா? கொஞ்சம் டைமா. அதே போல அந்த வயசு தகுந்த மாதிரி நீ சர்வீஸ் பண்ணுங்க. உங்களால வந்து இது தூக்க முடியாது, வெயிட் தூக்க முடியாது, ஒரே இடத்துல உட்காந்து சர்வீஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீ போன் இருக்கு, போன் மூலமா நீங்க வந்து போன்ல நண்பர்கள்லாம் வந்து 2 ஸ்லோகம் சொல்லி கொடுக்கலாம். அவங்களுக்கு பேச திறமை இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு யாரா கூட்டிட்டு வந்த உடனே அவளுக்கு வந்து இந்த பகவத்கீதையில 2 வார்த்தை சொல்லி கொடுக்கலாம். எப்படியோ அந்த அளவு பார்க்கல, தகுதி தான் பாக்குறேன், குவாலிட்டி தான் பாக்குறோம் சர்வீஸ்ல. நீங்க எப்பவுமே நான் சர்வீஸ் பண்ண நினைக்காதீங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ, உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருப்பாங்க, எல்லாருமே டிவோட்டியா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட அவன் நல்லா பழகுங்க. பழகின உடனே அவன் கேட்பாங்க, இவ்வளவு நாளா நம்ம இஸ்கான் வரதுக்கு முன்னாடி இப்படி இருந்த, இப்ப நல்லா எப்படின்னு ஏதாவது கிருஷ்ணர் பேர் சொல்லிட்டு இருக்கேன், அப்படியே நானும் சொல்லட்டுமான்னு திலக் பார்ப்பாங்க. திலக் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு, நானும் திலக் கேட்டுக்கலாமே. அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அவன் சொல்லி கொடுக்கலாம். நம்ம கோவில் தான் போய் அங்க போய் பார்த்து தேய்ச்சி கோவில் கிளீன் பண்ணி, ஏன்னா நம்மளே எல்லாருக்கும் கிரிக்கெட் மேட்ச்ல கூட நீங்க பார்க்கலாம். இப்ப நிறைய சின்ன பசங்க எல்லாம் இப்ப வந்து கோச் ஆயிட்டாங்க இல்லையா. புதுசா வர 20 வயசு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறவங்க, வயசானவங்க கோச் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அம்பையர் ஆயிடலாம். அதே போல நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த சர்வீஸை வந்து, ஆனா சாண்டிங் மாத்திரம் நீங்க விடாம இருக்கும். சத்தமா சொன்னா கூட மென்மையா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண உட்காந்து முடியுமா இல்லை சொல்லுங்க, இல்லை நடந்து சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் அது உடம்ப நல்லா பார்த்துக்கணும். குருமனை சொல்வேன், எல்லாத்தோட முக்கியமான விஷயம் வந்து இந்த உடம்பு சரியில்லைன்னா சாண்டிங் ஒழுங்கா பண்ண முடியாது, சர்வீஸ் ஒழுங்கு பண்ண முடியாது, உட்காந்து கிளாஸ் கேட்க முடியாது. அதுதான் 6 மாசம் ஒரு வாட்டி பிபி செக் பண்ணுங்க, பிளட் டெஸ்ட், உங்க எக்கோ, ஈஸி செக் பண்ணிக்கோ. என்னடா இப்படி பேச நினைக்காதீங்க. கிருஷ்ணர் வந்து டாக்டர் மூலமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். கிருஷ்ணர் நேரடியாக ஹெல்ப் பண்ண மாட்டேன் கலியுகத்துல. கிருஷ்ணர் பார்த்துப்பேன்னா நாளைக்கு வந்து உடனே ஹார்ட் அட்டாக் வந்து இவ்வளவு பெரிய பில்லு வரும். பில்லு பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அடிக்கடி நீங்க வந்து குருமனை சொல்வார், கோ செக் மை டாக்டர் கம்பேர், என்னோட நாடி பாருங்க. நீங்க எல்லாம் வந்து ஐயோ அந்த மாத்திட்டு சொன்னவங்க டாக்டர்லாம் போவோம்னா இதெல்லாம் மாயா, இதெல்லாம் கிருஷ்ணர் எல்லாம் பார்த்துப்பேன். நோ, நம்ம வந்து நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் சர்வீஸ் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா வந்து நான் மாதவேந்தர் புரி ஆட்டம் இருப்பேன், கிருஷ்ணர் ஆட்டம் இருப்பேன் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடுச்சேன் கரெக்டா சாப்பிடணும் இல்லையா. 9 மணிக்கு என்ன இருக்கு தெளிக, இன்னைக்கு என்ன கத்திரிக்காய் குழம்பா, முள்ளங்கி இதுவா, அப்பெல்லாம் இருக்கான்னு கேட்கணும் இல்லையா.
நம்மளுக்கு ஆசாபாசம் கொஞ்சம் இருக்கும். இருந்தா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் உடம்பு சரியா பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணுங்க. இது என்னோட, ஏன்னா நிறைய டிவோட்டி நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி அரைக்குறையா பண்ணி அவளோட வாழ்க்கையும் வந்து அவ கஷ்டப்பட்டிருக்கா, மற்றவங்களுக்கும் கஷ்டம் கொடுத்துருக்கா. இப்ப நீங்க சென்னையில கூட நீ ஒரு நல்ல பக்தர், 62 வயசு தான், பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து உடனே மாசிவ் ஹார்ட் அட்டாக் கேள்விப்பட்டிருந்தீங்க. ஏன்னா அவன் கரெக்டா ஃபாலோ பண்ணல அந்த டைம்ல. சோ நீங்க பக்தி விஷய லீடர் இருந்தா உங்க கூட இருக்கிற ஒரு பக்தர்கிட்டையும் நீங்க வந்து டெஸ்ட் வச்சுக்கணும், ஒரு ரிப்போர்ட் வச்சுக்கோங்க. நீங்க இப்ப டாக்டர் வச்சுக்கிற மாதிரி இன்ன டிவோட்டிக்கு வந்து இன்ன டயபிட்டிஸ் இருக்கு, அவன் அந்த மாதிரி பிரசாந்த் டைம்ல ஸ்வீட் கம்மியா கொடுங்க அவருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் அவருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கு, வீட்டுல என்ன பிரச்சனை, சீக்கிரம் போயிடுங்க வீட்டுக்கு, லேட்டா போகாதீங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கும் தெரிஞ்சு வச்சா லீடரோட வேலை. நீங்க வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணீங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, ஒரு நாளைக்கு அப்படியே வெடிச்சிடும். சோ உங்களுக்கு என்ன பண்ணு, நீ என்ன பண்ணுங்க மித்திர மாதாஜி, உங்களுக்கு என்ன சர்வீஸ் இருக்கோ அதை வந்து நீங்க கோவில் போனா கூட பரவாயில்ல மாதாஜி, உங்களுடைய மன எண்ணங்கள் தான் முக்கியம். அந்த புக்கு படிக்க முடியலன்னா டிரான்சென்ட் ஆப் வந்திருக்கு. பிரபுபாத புத்தகம்லாம் வந்து யாரும் படிச்சிருக்கா தமிழ்ல, காதை இயர்போன் கேட்டுட்டே இருக்கலாம், பாகவதம் சைத்தன்ய சரிதம் கேட்டுட்டே இருக்கலாம். அந்த ஆப் கூட வந்திருக்கு. இப்போ 70 புக்கு பிரபுபாத புக்கு வந்து பிபிடி பாம்பே பண்ணிருக்கா, நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணி கேட்டுருக்கலாம். அப்படி வகையான பிரச்சனை வரட்டா இன்னொரு மாதாஜி போன் பண்ணுங்க. இப்பதான் வாட்ஸ்அப்ல தான் இருக்கேன், மாதாஜி நீங்க எப்படி இருந்தது சாண்டிங், நீ கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, நீங்க அட்டன் பண்ணீங்க கிளாஸ், அதை பத்தி எதாவது சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கிளாஸ்ல. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க கேசஸ்க்கு. இன்னொரு சாயங்காலம் கேட்பாங்க, பிரபுஜி சுமித்ரா நீ கிளாஸ் என்ன சொன்னா நோட்ஸ் எழுதிக்கலாம், பிரபுஜி எல்லாம் சொன்னார், நீங்க சொல்லலாம் அவங்க கிட்ட. எப்படியோ ட்ரை பண்ணுங்க. அதான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காங்க. தேங்க்யூ. ராஜேஸ்வரி பிரபு உங்க பேரு? ஹரே கிருஷ்ணா பிரபு. வைஃபோட லாகின்ல இருந்து ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். உங்க குரல் கேட்ட மனைவி பாதை கணவன் 2 பேர் ஒண்ணுதான். உங்க குரல் கேட்ட வழியும் எழுந்து உட்கார்ந்து. Thank you so much for this wonderful session, Prabhu. So it is very enlightening. Very good. Thank you, Prabhu. Next வந்து நிர்மலா கமலா தேவிதாசி. பிரபுஜி ஒரே ஒரு क्वेश्चन. ஓகே, பேர்லாம் ஒரு அழகா இருக்கும். சின்ன பேரை கொடுப்பார், பெரிய பேர் கொடுப்பார். இப்ப பேரு லைன் அது வந்து சைத்தன்ய லீலா ராமலீலா போட்டு எல்லாரும் கடைசியில தான் தேவிதாசி வரும். சில பேர் ஞாபகம் கூட வந்திருக்காது பாருங்க. நிர்மலா கமலா தேவிதாசி. சொல்லுங்க பிரபுஜி. ஒண்ணு ஒரு क्वेश्चन இருக்கு. கேளுங்க. பிரபுஜி நீங்க இப்ப பாண்டிச்சேரியில அங்க டெவலப்மெண்ட்காக அங்க இருக்கீங்களா பாண்டிச்சேரியில? அப்படி இல்ல, எனக்கு வந்து குருநாதரும் பானு மகாராஜ் வந்து அவளுக்குலாம் வந்து என்டையர் தமிழ்நாடு சவுத் இந்தியாக்கெல்லாம் இன்சார்ஜ் கொடுத்துருக்கா. அவ இந்த வயசுல வந்து அவளால டிராவல் பண்ண முடியாது. ஸோ ஜிபிசி என்ன பண்ணிருக்கு, இப்போ இன்னொரு லேயர் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கு, ஜோனல் சூப்பர்விஷன். அதை வந்து அந்த ஜோனை பிரிச்சுட்டா. தமிழ்நாடுல வந்து 3ஆ பிரிச்சுட்டோம், நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட். நான் ஈஸ்டர்ன் தமிழ்நாடுல செங்கல்பட்டு டு நாகப்பட்டினம் 11 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அங்க இருக்கிற இஸ்கான் கோயில்கள், அங்க இருக்கிற பக்தர்கள்லாம் வந்து ஊக்கம் கொடுத்து அவங்களாம் வந்து எப்படி இப்ப நான் சென்னையில வந்து இவ்வளவு வருஷம் பண்ணிட்டோம் இல்லையா, இதே மாதிரி நான் நிறைய பானுமாரி என்கிட்ட கத்து கொடுத்துருக்கேன். நான் என்னோட அனுபவத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி ப்ரோ, ரீசன் ஏன் கேட்டேன் அப்படின்னா டிராவல் பண்ணி அங்க இருந்துட்டு அவள் எப்படி இப்ப வந்து பிரபுபாத் அமெரிக்கால இருந்து ஷியாம் சுந்தர் அவன் லண்டன் போய் பிரச்சாரம் பண்ணு, தமால் கிருஷ்ண மகாராஜ் கிட்ட சைனால போய் சொன்னார் இல்லையா. ரைட் பிரபுஜி, ரீசன் ஐ வாண்டட் டு நோ திஸ் பிகாஸ் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 27 கிலோமீட்டர்ஸ்ல டுவர்ட்ஸ் விழுப்புரம்ல நரையூர்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. ஸோ அந்த வில்லேஜ்ல என்ன டிஸ்ட்ரிக்ட் அது? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பிரபு. விழுப்புரம் வந்து என்னோட இன்சார்ஜ்ல இருக்கு. ஒரு 4 மாசம் முன்னாடி விழுப்புரத்துல வந்து அவுட் போஸ்ட் ஓப்பன் பண்ணிருக்கோம். பரத் பிரபு தான் அங்க பார்த்துட்டு இருக்காரு. அங்க வந்து எப்படி சாட்டர்டே ப்ரோக்ராம் நடக்கிறது, நாம சங்கீதம் கீதா கிளாஸ் நடந்துருக்கு. ஓகே பிரபுஜி. ஸோ பரத் பிரபு டீடைல்ஸ்லாம் ஜீவன் பிரபு கிட்ட இருக்குமா? ஜீவன் பிரபு வாட்ஸ்அப் நம்பர் நான் டைப் பண்றேன், எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க, நான் அட்ரஸ் அனுப்புறேன் உங்களுக்கு. 93810 சரி நம்பர் இருக்குல்ல எஸ், உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. சரி நான் டைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ பிரபுஜி. ஏன்னா அங்க அந்த வில்லேஜ்ல டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 1 இயருக்கு ஆன்மீக கீழே விழாம இருக்கிறதுக்கு விழுப்புரம் பக்தி சென்டருக்கு போங்க நீங்க. சரி ஜோக் பண்ணு. ஓகே அவங்ககிட்ட ஷூர் ப்ரோ. ஓகே தேங்க்யூ ஸோ மச். பெரம்பலூர்ல இருக்கு, கும்பகோணத்துல இருக்கு, தஞ்சாவூர்ல, ஹோசூர்ல, தர்மபுரி, காவேரிப்பட்டினம், நிறைய இடத்துல வந்து we are slowly developing. Thank you so much Prabhuji. Next, your contributions on AA is also excellent. இப்போ ஆணி அடிக்கணும், ஆணி அடிக்கிறதுக்கு வந்து கையில எடுத்து கை வந்து வடிஞ்சு போடுவோம். ஹேமர் இருக்கணும் இல்லையா,
ஹேமர் ஆட்டம் ஆனா இது அதே போல ஹேமர் ஆட்டம் ஏஐ டூல் அந்த டூலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம சர்வெண்டா யூஸ் பண்ணலாமே. ஒரு 10 மணி நேரம் வேலையை வந்து 2 மணி நேரத்துல முடிச்சிடலாம் வேலையை. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே சொல்லும் எனக்கு உணர்வு கிடையாதுன்னு, நான் ஆத்மா இல்லைன்னு. ஸோ வி கேன் டேக் இஸ் சர்வீஸ். குருமார் எப்படி பாருங்க, அவர் லேப்டாப்ல அந்த காலத்துல வந்து ஐபிஎம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவார். லேப்டாப் எல்லாருக்கும் இமெயில் அனுப்புவார். இப்போ வந்து ஆப் யூஸ் பண்றாரு. இன்னோவேட்டிவ்னஸ் யூஸ் பண்ணி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கொடுத்த கிளாஸை வந்து இதை வந்து நான் ஏஐல போட்டு சம்மரி பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. தெலுங்குல, கன்னடால, ரஷ்யால, சைனீஸ் லாங்குவேஜ்ல எல்லா லாங்குவேஜ்ல பண்ணலாம். கம்ப்ளீட்டா இப்ப நீங்க நான் 1 hour பேசிட்டே இருக்கேன். ஒரு மாத்திரை நோட்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதே போல ஏஐ நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் பேசுறது இப்போ நோட்ஸ் எடுத்து நான் சொல்லுவேன் எனக்கு என்ன லாங்குவேஜ் ஓனன்னு சொல்லுவோம். இந்த லாங்குவேஜ் கொடுத்துருவோம் உங்களுக்கு. நான் சொல்ற விஷயம் தான் அதே சொல்லுங்க லாங்குவேஜ்ல. ஸோ அதுக்கு ஸ்லைட் ஷோ பண்ணோம், பவர் பாயிண்ட் பண்ணோம், எல்லாம் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் யூஸ் இட் ஃபார் குட் பர்பஸ். ட்ரூ. தேங்க்யூ ஸோ மச் பிரபுஜி. ஹரே எப்படி கிருஷ்ணா. இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? சச்சி தேவி மாதாஜி, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து எல்லாரையும். ஹரே கிருஷ்ணா. நிர்மலா கமலா மாதாஜி, அன்மியூட் பண்ணிக்கோ. அன்மியூட் யுவர் செல்ஃப். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, பணிவான ஹரே கிருஷ்ணா. வணக்கங்கள். நான் வந்து வணக்கம். ஸ்ரீலங்கால இருந்து ஓ பேசுறேன் பிரபு. இப்ப வந்து மாயாப்பூர்ல ஸ்டே பிரபு. நான் எனக்கு பிரபு நீங்க வந்து இந்த பாஸ்ட் டைம் சொல்லக்குள்ள குரு மகாராஜ் விட்டு எனக்கு அந்த ரொம்ப இதா இருந்துச்சு பிரபு. நான் எனக்கு கூட அது தெரியாது பிரபு. நீங்க அருமையான ஒரு பாஸ்ட் டைம் சொன்னீங்க. அந்த ரோட்ல போற நேரம், அப்புறம் அந்த பம்ப் வச்ச அப்புறம் இன்னொன்னு கதையை மறந்துட்டேன். சொல்லுங்க. நான் சாண்டிங் பண்ணே இருக்குச்சு. நான் மாயாப்பூர்ல நரசிம்மர் தாயத்தை போட்டு போனேன். நரசிம்ம மந்திரம் இருக்கு இல்லையா, சின்னதா ஆமா வெள்ளியில, ஆமா அது போட்டு ஆமா. அங்கே ஒரு சோல்ஜர் வந்தான், ஸ்ரீலங்கன் சோல்ஜர். அவன் ஆ, சிம்மனில பேசினான். இங்க ஓ வானா, எனக்கு புரியல இது என்னன்னு கேட்டான். நான் சார் கண்டி மலான்னு சொன்னேன். நோ, சரி. ரிமூவ் இட்டுனா. அவன் நினைச்சிட்டு சயனைட் கேப்சூல்னு. எல்டிடி காரன் என்ன பண்ணுவான், மாட்டின்ட்டா அது ஒரு பாய்சன் வச்சு வாயில போட்டுப்பா இல்லையா, அது நினைச்சுட்டான். வா போலீஸ் ஸ்டேஷன் தான். அப்ப நான் அதை ஓபன் பண்ணி அந்த நரசிம்மரோட மந்திரம் இருந்தது, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தோம் சர்வதமுகம் மட்டும்னே. நான் நினைச்சேன் கிருஷ்ணர் வந்து இவனுக்கு இந்த மாதிரி அனுகிரகம் கிடைக்கணும் போல இருக்கு, இப்படியான அவன் நரசிம்மர் பேர் கேட்டிருக்கான்னு. என்ன பிடிச்சிட்டான். அவன் நினைச்சிட்டு இருக்கான் நான் எல்டிடி ஒரு ஆமா. வேஷம் போட்டு இருக்கேன், சைனைட் கேப்சூல். அது பாக்குறது அப்படிதான் இருக்கு, சின்ன பாம்போட தான் இருக்கு தயத்தை. நிர்மல் எப்படி இருக்காரு அங்க? அவர் நம்ம சென்னையில நல்லா 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 இருக்காங்க. அவர் ஜப்னா டெம்பிள் மாதாஜி எப்படி இருக்காங்க? கொல்கட்டை. மாதாஜி அவங்க நிறைய சர்வீஸ். நல்லா இருக்காங்க பிரபு. எல்லாமே பகவான் குரு மகாராஜோட கருணையினால எல்லாரும் நல்லா இருக்காங்க. டெம்பிள் வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பானு மகாராஜ் கையால ஓபன் பண்ணி ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு பிரபு. கஷ்டப்பட்டு நாங்க ரெண்டு பேரும் கடன் பண்ணி அங்க இருந்து பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா. ஆமா ஆமா பிரபு. நானும் பிரபுவும் வந்து சாண்டிங் சேவா தான் மார்னிங் வந்து வாரவங்க புதுசா வாரவங்களை உட்கார வச்சு ஒரு மாலை ஜெபம் பண்ற சேவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பிரபு. குரு மகாராஜோட கருணையினால இதெல்லாம் நமக்கு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. இங்க கூட மாயாப்பூருக்கு வந்து ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிற நேரம் நாங்க குரு மகாராஜ் கிட்ட இமெயில் அனுப்பி கேட்டோம், நாங்க இங்க ஸ்டே பண்ணலான் இருக்கோம் குரு மகாராஜ், இதுக்கு எங்களுக்கு அனுமதி தருவீங்களான்னு கேட்டோன்னே அவங்க நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. ஒரு அப்பா வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கிட்ட என்ன கேட்பாங்களோ அந்த மாதிரி நீங்க எவ்வளவு உங்களால இங்க இருக்க முடியும், உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு பேங்க்ல நீங்க வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் கேட்டாரு பிரபு. அதெல்லாம் கேட்டாரு எங்கள்கிட்ட. உங்களுக்கு நீங்க எல்லாம் மாயப்பூர் வந்தீங்களா, அங்க யார் ப்ரீச் பண்ணுவா? ஓ, சென்னையில இருக்கட்டி அப்படி கேட்டுட்டு பிரபு நம்ம இங்க 3 வருஷம், இப்ப நாங்க 3.5 வருஷம் கண்டினியூவா நாங்க இங்க இருந்தோம். இப்ப நாங்க எங்களுடைய லைஃப் நீங்க என்ன பண்ணுங்க, மாயப்பூர்ல என்னென்ன கத்துட்டீங்களோ எல்லாம் கத்துட்டு ஸ்ரீலங்கால போய் பிரச்சாரம் பண்ணுங்க இப்போ. அதான் பிரபு. இப்ப நாங்க இந்த குரு மகாராஜ் லைவா எங்க இருக்காங்களோ அங்க சிஷியர்கள் கூட ஒண்ணு தானே பிரபு, அதனால இருந்தோம். இப்ப நான் பண்ணிடுவோம். வெரி குட். மலேசியால கூட நிறைய டிவோட்டி ஸ்ரீலங்கால இருந்து போயிருக்காங்க. ஆரம்பத்துல பிளான்டேஷன்ல ரப்பர் பிளான்டேஷன் சென்னையில இருந்து, தமிழ்நாடுல இருந்து ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கால இருந்து மலேசியா, ஸ்ரீலங்கா சுவிட்சர்லாந்து, ஸ்விஸ், தமிழ், அந்த மாதிரி உலகம் பூரா தமிழ்ல போயிருக்கோம். உங்க தமிழ் ரொம்ப நல்லா கேட்கறதுக்கு, ரொம்ப தூய தமிழா பேசுறீங்க. உங்க தமிழ் கேட்டீங்களா ரொம்ப நல்லா இருக்கு.
எல்லாம் பகவான் குரு மகாராஜோட கருணை தான் பிரபு. இவ்வளவு தூரம் இன்னைக்கு ராம நாங்க கருணை காட்ட பக்தி இடம் பண்ணிக்கிட்டு ஸ்ரீலங்கா. பக்தி பிரச்சாரம் ஹனுமான் பாதம் பண்ணிட்டு வச்ச இடம், ஹனுமான் பாதம் வச்ச இடம் வந்து ஸ்ரீலங்கா. அந்த பகவானோட கருணை சீதை வந்து அந்த சீதையே வந்து உங்க ஊர்ல இருந்திருக்கா பாருங்க. அதான் ஸ்ரீலங்கா. ஆமா. ரொம்ப வித்தியாசமா இருக்கு பிரபு. புது டெம்பிள் வந்த பிறகு ஒரு நாளைக்கு 30 பேர் ஸ்டாண்டிங் பண்றாங்க பிரபு புதுசா. பாருங்க. அது முஸ்லிம் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, அதுக்குள்ள சிங்களீஸ் வராங்க. அபூர்வமா இருக்குது பிரபு, வித்தியாசமா. பிரபு பார்த்தா அந்த பிரபு பார்த்தா வந்து இறங்கி முதல் அமெரிக்கா போறதுக்கு முதல்ல இருந்த அந்த பிளேஸ்ல தான் அந்த டெம்பிளும் அமைஞ்சிருக்கு ஆமா பிரபு. இன்னொரு பிளெஸிங் அது. நியூ செட்டி ஸ்ட்ரீட் தானே? நியூ ரொம்ப செட்டி ஸ்ட்ரீட் பிளெஸிங்கா இருக்கு. நம்பர் 1 ரொம்ப நியூ செட்டி ஸ்ட்ரீட் தானே? ஆமா ஞாபகம் இருக்கு. ஆமா கரெக்ட் வெரி பிரபு. குட். தேங்க்யூ பிரபு. ரொம்ப சந்தோஷம் பிரபு. ஹரே நீங்க கிருஷ்ணா. ஸ்ரீலங்கா பத்தி சொல்லக்குள்ள ரொம்ப ஆனந்தமா இருக்கு. குரு மகாராஜ ஃபர்ஸ்ட் டைம் சொன்னதுனால ரொம்ப பாருங்க, தேங்க்ஸ் எல்லா பிரபு. ஊருக்கும் ரொம்ப பேர் நன்றி வந்து இந்த நீங்க வாய்ப்பு பாத்தீங்கன்னா கொடுத்ததுக்காக. மலேசியா, ரஷ்யா, என்ன ஊருக்கு ஸ்ரீ வராது. ஸ்ரீனா லட்சுமி. லங்காக்கு போது ஸ்ரீலங்கா இருக்கு பாத்தீங்கன்னா, ஸ்ரீனா லட்சுமி. உங்க ஊர் கொடுத்து வச்சிருக்கோம். சென்னை கூட ஸ்ரீ சென்னைன்னு இல்ல. உம் இப்போ ஸ்ரீ சென்னை இல்ல, ஸ்ரீ ஆமா தமிழ்நாடு இல்ல, ஸ்ரீ இந்தியான்னு இல்ல. ஆனா லங்காக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்ரீன்னு வந்திருக்கு இல்லையா? தட் மீன்ஸ் வெரி கிரேட். ஸ்ரீனா ஆமா லட்சுமி. ஆமா ஆமா. குரு மகாராஜ் கூட கூடிய சீக்கிரம் வாரேன்னு சொல்லியிருக்காங்க பிரபு. அவர் புது வந்து டெம்பிள் பாக்குறது கூடிய சீக்கிரம் வருவா. அவருக்கு வர முடியாம போயிருச்சு ஓப்பனிங்க்கு. வாரேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து அந்த பிரார்த்தனை நாங்க கேட்டு சொல்லி வைக்கிறோம் பிரபு. பிரார்த்தனையாவே இருக்கோம் குரு மகாராஜ் சீக்கிரம் வரோடு. இன்னும் எனக்கு நிறைய ஒரு புனிதமாகணும் அந்த பூமி ஒரு அப்படின்னு அகங்காரம். சொல்லிடும். எனக்கு ஒரு அகங்காரம்னா ஆன்மீக அகங்காரம். என்னைக்கோ ஒரு நாள் நம்ம கீர்த்தன் பண்ணச்ச குருநாதர் வந்து கை காலெல்லாம் தூக்கி டான்ஸ் ஆடிட்டு அந்த பெரிய கர்த்தால் கர்த்தால் வச்சு பெறுவாரு. இவ்வளவு பெருசா அதை வாசிக்கணும்னு ஆசை எனக்கு. உடனே அவரோட இதெல்லாம் உண்மையான நார்மல் லெவல் வருவாங்க. அது பார்க்கணும் பகவானோட கண்ணை என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா நான் வந்து அடிக்கடி மிருதங்க வாசிப்பேன் அவருக்கு. ரத்த யாத்திரை தேங்க்யூ டைம்ல ப்ரோ. அவர்கிட்ட மிருதங்க வாசிக்கச்ச தேங்க் அந்த கர்த்தால் இப்படி ஓகே வாசிக்கிற ப்ரோ. காத்துல வந்து என்னோட குடுமி எல்லாம் பறந்து போகும். அவ்வளவு ஒரு இது புயலாட்டம் வரும். அவர் மேலே இருந்து குதிக்கச்ச பூமி தான் ஆடும். அப்படி கீர்த்தன் பண்ணுவாரு. அன்னைக்கு பாத்திருக்கீங்களா பழைய வீடியோ எல்லாம்? இவ்வளவு பெரிய கர்த்தால் ஒரு ஆமா தாம்பாலம் ஆமா. போட்டு அந்த தாம்பாலம் அங்க 2 தாம்பாலம் போட்டு குத்தினாரு. இப்ப உங்களால வந்து தூக்க முடியாது அத்தை. ஆமா உங்களால தூக்க முடியாது. அத்தை வச்சு நடிப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஆமா. இப்ப குரு மகாராஜோட அப்ப இருந்த பக்தர்கள் இருக்காங்க, மூத்த பக்தர்கள். அவங்களோட இதுகளை சொல்லுவாங்க, ரியலைசேஷன் சொல்லுவாங்க நமக்கு ஆமா அடிக்கடி. ஆமா. அப்ப நமக்கு ஐயோ நம்ம இருக்க இல்லையா அப்ப அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா நல்ல லீலை தான் இப்ப குரு நம்ம மகாராஜோட. இப்ப பிரபுபாத நாங்க பார்க்கல. இப்ப இந்த பிரபுபாத நேத்து நான் பார்க்கல. வரக்காட்டி லீலை நம்ம புரிஞ்சாரு. குருநாதர் கரெக்ட். வெரி குட். உம் உதாரணி மாதாஜி ஹரே சொல்லுங்க. கிருஷ்ணா பிரபு. பிரணாஸ் பிரபு. ஹரே சாரி கிருஷ்ணா. பிரபு, நீங்க ஒரு நிமிஷம் என்னைய தான் கூப்பிடுறீங்களான்னு எனக்கு தெரியல பிரபு. அது எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு எனக்கு கொஞ்சம். பிரபு நம்மளதான் கூப்பிடுறாங்களா அப்புறம் தான் யோசிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் பேர் தானே நம்ம வந்து வீடியோல இருக்கோம். அப்ப என்னைய தான் நீங்க கண்டிப்பா கூப்பிடுறீங்கன்னா அதுல இன்னொரு மாதாஜி வேற, மாதாஜி உங்களை தான் அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லி இப்ப எனக்கு போன் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. உங்களை வந்து சென்னையில ஒரு உங்களோட வாட்டி கிளாஸ். குருமலா சொன்னேன், ஏன் சென்னையில வந்து எல்லாம் மாதாஜி தான் தீட்சா எடுக்கிறாங்க, அவங்க கணவன் தான் டிவோட்டிஸ் இல்லைன்னு. நான் சொன்னேன், அந்த கணவனோட பர்மிஷனால தான் அவங்க தீட்சா வாங்க நியூட்ல இருக்காங்க. அவங்க அப்ப தீட்சா எடுக்கச்சு கணவனை வர சொல்லுங்க. அதான் குருமாரை கூட கணவன் வர சொல்லுவார் இல்லையா? சோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு நாளைக்கு டிவோட்டி ஆயிடுவாங்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கோ நாளைக்கோ நீங்க பிரசாதம் பண்ணி கொடுத்து, ஏன்னா ஆண் ஈகோ ஒண்ணு இருக்கு. இவ சொல்லி நான் என்ன கேட்கறதுன்னு ஒண்ணு அன்பா இருந்து உங்க எல்லாரையும் வந்து என்ன மூஞ்சி சுளிக்கம் பண்ணீங்க, ஒரு நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா டிவோட்டி ஆயிடுவாங்க. கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்க 79 பேர்ல 80% லேடிஸ் தான் இருக்கீங்க. அவங்களாம் ஆபீஸ் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ரொம்ப தேங்க்ஸ் பிரபு. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சென்னையில கிளாஸ் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் நிறைய சந்தர்ப்பங்கள் பார்க்க முடியாம பார்த்தோம். அப்படியே நம்ம ஜஸ்ட் விஷ் பண்ணிட்டு மட்டும் போற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. இன்னைக்கு பாருங்க, ரொம்ப ஃபார்ச்சுனேட் பிரபு. எனக்கு எப்பயுமே நான் டெம்பிள் சர்வீஸ் முடிச்சுட்டு 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். இன்னைக்கு வந்து உங்களோட கிளாஸ் கேட்கணும் அப்படின்றதுனால எனக்கு அங்க சீக்கிரம் சர்வீஸை முடிச்சுட்டு ஜெகநாதர் துரத்தி விட்டாரு. அதனால எனக்கு சீக்கிரமா ஏப்ரல் இன்னைக்கு முட்டாள் தினமா ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டுட்டு வார்னிங் லாக்டவுன் வந்தது. எனக்கு ஒரு மூச்சு வாங்கிட்டு ஆமிக்குன்னா ஏப்ரல் ஃபுல் வந்தது. நினைச்சேன், ஓகே நம்ம நேரே முட்டாள் தான், கிருஷ்ணர் முன்னாடி நம்ம முட்டாள் தான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ இந்த கிளாஸ்லயே அதான் சொல்ல மகாபிரபுவே சொல்லியிருக்க, நம்மளாம் யாரு
நம்ம வந்து முட்டாளா இருக்கணும் குரு மகாராஜ் முன்னாடி. அப்பதான் வந்து ஆன்மீக முன்னேறும். எனக்கு எல்லாம் தெரியும்னு போனா ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பிரபு, பக்தி வைபவ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் பிரபு, குரு மகாராஜோட கருணையோட. ஏன்னா பக்தி சாஸ்திரிக்கு நீங்க தான் எங்களுக்கு சைன் எல்லாம் போட்டு கொடுத்தீங்க, அதனால அது நல்லபடியா முடிச்சாச்சு. அது என்ன ஆயிட்டுன்னா, நான் எல்லாருக்கும் சைன் பண்ணுவேன். நான் நினைச்சேன் என்னடா எல்லாருக்கும் சைன், நானே பக்தி சாஸ்திரி எடுத்துக்கலன்னா நான் என்ன பண்ண, நானும் படிக்கிறேன். ஸோ பக்தி சாஸ்திரி முடிச்சேன், பக்தி வைபவ் முடிச்சிட்டேன், பக்தி வேதாந்த படிச்சுட்டு இருக்கேன். கௌரங்க தர்ஷன் பிரபுல ஜேவி அவர்களும் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ். படிச்சா நம்ம ஏன் பண்ணக்கூடாது? டெய்லி ப்ரோக்கர் புக் படிங்க, டெய்லி 1/2 hour. அப்புறம் வீட்டு பேலன்ஸ் பண்ணுங்க, பசங்களுக்கும் டைம் கொடுங்க, கணவர்மாருக்கும் டைம் கொடுங்க. அடிக்கடி கோவில் போய் வீட்லயும் சண்டை பிடிச்சிக்காதீங்க. பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஆன்மீக முன்னேற முடியும். ஏதோ என்னோட சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், நிறைய கம்ப்ளைண்ட் வருது கணவன்மார்கிட்ட இருந்து, நீங்க எல்லாம் ஏன் வந்து உங்க டிவோட்டிஸ் சொல்லக்கூடாது, வீட்டு வேலை பார்க்காம எல்லாம் கோவிலே இருக்காங்களா, வீட்டுல யாரும் பாத்துக்கிறது இல்ல, நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா பேலன்ஸ் பண்ணிட்டு எப்படி சாப்பாட்டுல வந்து உப்பு காரம் எல்லாம் எப்படி நல்லா இருக்கோ அதே போல வீட்டு வேலை, கோயில் வேலை, நம்மளோட சாதனா எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன பையன். ஏதாவது ஒண்ணு ஜாஸ்தியானா அது ஏதாவது ஒரு பிடிதி வந்துட்டே இருக்கும். அது எஸ்பெஷல் லேடிஸ். தேங்க்யூ சோ மச் பிரபு, தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் மாலதி ஸ்ரீ ராதா தேவிதாசி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் பிரபுஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்களுடைய எளிமையும் பணிவையும் பார்த்து ரொம்ப வியந்து போயிட்டேன் பிரபுஜி. எப்படி ஒரு 40 ஆண்டு காலம் நீங்க வந்து குரு மகாராஜ் கூட இருந்து சர்வீஸ் பண்ணி உங்ககிட்ட அந்த ஒரு கர்வம் ஒரு துளி கூட இல்லை பிரபுஜி. அந்த பிகினிங்ல இருந்து நீங்க பேசினது வந்து அப்படி கேட்க கேட்க குரு மகாராஜர் கிட்ட மட்டும் இல்ல, குரு மகாராஜர் கூட சீடர்கள் கிட்ட இருந்தும் நம்ம வந்து எவ்வளவு விதமான பாடங்களை படிச்சுக்கலாம் அப்படிங்கறத எனக்கு புரிஞ்சுது பிரபுஜி. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி உங்ககிட்ட அந்த கிராட்டிடியூட் சொல்றதுன்னே தெரியல. இன்னொரு பாயிண்ட் பிரபுஜி, நேத்து நாங்க கிளாஸ் கேட்டப்போ குருமராஜ் அந்த ஸ்ட்ரோக் வந்தப்போ ஒரு மாதாஜி கேட்டாங்களாமா, நீங்க எப்ப இதுல இருந்து எந்திரிச்சு வருவீங்க, எப்ப எந்திரிப்பீங்க அகைன் அவங்க கேட்டே இருக்காங்க. குருமராஜ் சொன்னாரு, கிருஷ்ணாவுடைய விருப்பம், அவர் எப்ப சொல்றாருன்னு அப்ப எந்திரிப்பேன்ட்டு. இன்னைக்கு நீங்க சொன்னீங்க நீங்க கீர்த்தன் பண்ணி குருமராஜ் ஆடணும்னு சொல்லி. சோ எல்லா பக்தர்களும் நம்ம ப்ரே பண்ணும்போது அதுவும் ஒரு நாள் நிச்சயமா நடந்துரும் பிரபுஜி. நமக்கு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லைங்களா? எப்படி உங்களுக்கே எப்படி இருக்கா, எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அவர் நல்லா இருக்கச்சே நாங்க பார்த்திருக்கோம். அவர் நல்லா இருக்கச்ச பார்த்து அவர் மாயப்புல குரு வியாச பூஜை முடிச்ச உடனே அடுத்த நாள் வந்து எல்லாரும் சர்வீஸ் பண்ணுவார். இவங்கெல்லாம் உட்கார வச்சு அவரே சர்வீஸ் பண்ணுவார். அப்புறம் நல்லா பிரசாதம் சாப்பிட்ட உடனே எழுந்துக்க மாட்டார், வேணும்ட்டு அப்படி உட்காந்துருப்பார். அவர் உடம்பு எவ்வளவு பெருசா இருக்கும், நாங்க எல்லாரும் கை பிடிச்சி இழுப்போம், முடியவே முடியாது. அப்புறம் நித்தாயின்னு கத்துனா எழுந்துருவார். அப்புறம் மேலே படுக்க, அப்பெல்லாம் லிப்ட் கிடையாது, நம்ம லோட்டஸ் பில்டிங் மேலே கீழே வச்சு அவர் கொம்பு வச்சுட்டு இருப்பார். கொம்புல பிடிச்சிட்டு எல்லாரும் அவர் கூட்டு வந்துட்டு இருப்போம். அவர் சொல்வார், நான் தடிக்கும் போது தான் உங்க மேல பஜ்ஜி ஆயிடுவீங்கன்னு. இன்னும் ஒரு சின்ன லீலை இருக்கு. ஒரு வாட்டி 1989 நினைக்கிறேன், ஸ்ரீபத்ரா பிரபுன்னு ஒரு டிவோட்டி, மணிப்பூர் டிவோட்டி, ரொம்ப நல்ல டிவோட்டி. அவர் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்து நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். வியாச பூஜை முடிச்ச உடனே அந்த வியாச பூஜை அடுத்த நாள் தான் ஃபீஸ்ட். அன்னைக்கு எல்லாருமே வந்து கங்கை நதியில போய் நீராடுவோம். இப்போ குருமராஜ் நன்னா ஸ்விம் பண்ணுவார். குருமராஜ் இந்த பையன் நல்லா பண்ணுவான். ஏதோ காரணத்துல அங்க ஒரு சுயல், அது என்ன சொல்ல, வேர்ல்பூல் தண்ணியில வந்து சுத்தினே இருக்குமே, அதுல வந்து நான் எடுத்து அந்த பையன் மாட்டின்ட்டான். குருமரா வந்து 10 மீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த பையன் வந்து குருமரா கையை காட்டிட்டே இருக்கான். குருமரா வந்து ஃபாஸ்டா அவன்கிட்ட போறேன் அவனை காப்பாத்துறதுக்கு. நான் அப்போ அந்த சமயத்துல இல்ல, நான் பிரசாதம் ரெடி பண்ணிட்டு எங்க கோவில் இருக்கேன். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து குருமார் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த வந்து சோயில் வந்து கங்கா வந்து அடிச்சு தூக்கின்னு போயிடுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் குருமார் கிளாஸ்ல கொடுக்குற, என்னால வந்து என் பக்தனை காப்பாற்ற முடியலையேன்னு எல்லாம் அழுக வந்துருச்சு. என் பக்தன் என் கண்ணு முன்னாடி கை தூக்கிட்டு கங்கை நதியில வந்து, அப்புறம் சொன்ன, மேபி கங்கா வந்து நீ கவலைப்படாத குருமரா, உன்னோட சிஷ்யனை வந்து நான் பத்திரமா வந்து கிருஷ்ணர்கிட்ட கொண்டு கொடுக்க போறேன், நான் கூட்டு போறேன்னு சொன்னதுக்கோசரம் அவர் குருமரா சொன்னார். கங்கை வந்து குருமரா ஹெல்ப் பண்ணி அந்த பையன் அந்த பக்தனை வந்து கோலோக்கு கூட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த கங்கை நதியை வந்து பகீரத முனி வந்து தெரியும் உனக்கு இல்ல, முன்னோர்கள் எல்லாம் வந்து சாம்பல்ல வந்து தண்ணி பட்டு உடனே மோஷம் கிடைக்கும் கூட்டு வந்தார் இல்லையா. அந்த கங்கை நதி அங்கதான் மாயப்பூர் கங்கை நதி, அவ்வளவு பவர். ஆனா குருமரா சொன்னார், அதுக்கோசம் நீங்க அடிக்கடி வேணும்னு கங்கையில வந்து போய்கிறாதீங்க, அப்படி நினைக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஸ்விம்மிங் தெரியலன்னா ஸ்விம்மிங் தெரிஞ்சு போனோம், எல்லாத்தையும் கூட யாருன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது எப்ப ஞாபகம் வந்து எனக்கு. குருமரா சொல்ற, என்னால காப்பாற்ற முடியாம போயிடுது எனக்கு, நான் குருநாதரோட விஷயம் வந்து சிஷ்யனை காப்பாற்றணும். ஆனாலும் அது தாமம், அது வந்து கங்கை நதி வந்து அவருடைய அவர் மூலமா கிருஷ்ணர்கிட்ட போய் கொண்டு விட்டுருக்கா, அந்த பாகியம் யாருக்கும் கிடைக்காதுன்னு.
ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. நீங்க இது சொன்னதுனால நான் இன்னும் கூட ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன் பிரபுஜி, வித் யுவர் பர்மிஷன். பலராம் பிரபு வந்து ஒரு முறை சொன்னாரு, அவர் மாயப்பூர் போயிருந்தப்போ என்ன பண்றான் மதுரை? எஸ் பிரபுஜி. அவரு அவரு மாயப்பூர்ல வந்திருந்தப்போ நம்ம குருமகராஜும் பக்தி தீர்த்த மகராஜ் அவங்க 2 பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ மகராஜ் கிட்ட குருமகராஜ் கேட்டாராம் பலராம் கோவிந்த பிரபுட்ட, எங்க போயிட்டு வர்றீங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு வர, கங்கா ஸ்நானம் அப்படின்ட்டு. பக்தி புருஷமுக மகராஜ் கேட்டாரா, நீங்க மட்டும் தானா? இல்ல, என்கிட்ட நிறைய பேர் வந்தாங்க, ஆனா அவங்க எல்லாம் ரெஸ்ட்ல இருக்காங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னாராம், அதாவது இந்த கங்கை வந்து மாயப்பூர்ல ஓடுறாங்க இல்லைங்களா, அன்னைக்கு அந்த அந்த இடத்துல கௌரி பூர்ணிமா அன்னைக்கு யார் ஸ்நானம் பண்றாங்களோ 108 தலைமுறை வந்து லிபரேட் ஆகுறாங்க. அதனால நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு எஸ் பிரபுஜி. அதனால அங்க நமக்கு குருமராஜருடைய சங்கமும் சேர்ந்து நமக்கு கிடைக்குது. அதனால எனக்கு இன்னும் அங்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல பிரபுஜி. நீங்க எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி பிரபுஜி. நெக்ஸ்ட் மாலத்தி ஆயிட்டுல. ஓகே. மதுரை சஃபாரி குருமார் அடிக்கடி சஃபாரி கூட்டின்னு போவார், ஞாபகம் இருக்குல்ல? நிறைய அயல்நாடு பக்தர் கூட ஒரு 100-200 பேரோட போவார். ஒருவோட மதுரைக்கு வந்திருந்தார் தென்னிந்தியால. மதுரையில வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து குருமார் என்ன கேட்டார், மதுரை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டார். நானும் சும்மா இருக்காம, நான் ஸ்கூல்ல படிச்சது ஜியாகிரபி படிச்சிருக்கேன், ஹிஸ்டரி படிச்சிருக்கேன், மதுரை வந்து 2000 வருஷம் இந்த ராஜா ஆண்டார் இதெல்லாம் சொன்ன உடனே ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். ரொம்ப கோவத்துல, என்ன தெரியும் உனக்கு மதுரை பத்தின்னு? நானும் சொன்னேன், குருமரா நான் படிச்சிருக்கேன் ஹிஸ்டரியில், என்ன ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி பார்க்கலாம், உனக்கு என்ன தெரியும்? மதுரை 2000 வருஷமா? இவனுக்கு யார் சொன்னான்னு? நான் சொன்னேன், என்ன ஸ்கூல்ல படிச்சேன்னு. முதல்ல உனக்கு தெரியாதுன்னு சொல்லுன்னு. அப்ப தெரியாதுன்னு சொன்னேன். நான் சொல்றேன், நீ கேளுன்னார். குருமார சொன்ன, மதுரை வந்து ஆன்மீக ஊரு, உற்பத்தி ஆனல்ல, எட்டர்னல் சிட்டி அப்படின்னாரு. அப்பதான் தெரிஞ்சது குருமர பார்வை வந்து எப்படி போகுது. நான் வந்து சிறு கண்ணோட்டத்தால ஒரு ஸ்கூல் புக்கு ஹிஸ்டரியில பார்த்துட்டு இருக்கேன். குருமர வந்து எப்படி என்ன லெவல்ல போயிருக்காரு. நம்ம நினைச்சிருக்கோம் மதுரை வந்து சோழா இப்ப இருக்கிற ஒரு 1000 வருஷம் முன்ன ராஜா வந்தான்னு. இது ஆதி காலத்துல இருந்து, வேத காலத்துல இருந்து மதுரை இருக்கு, சாத்திரத்துல பேர் இருக்கு. அந்த லெவல்ல பார்த்துருக்கேன்னா அவன் குருமர என்ன லெவல் இருக்கான்னு பாருங்க. அப்படியே நினைச்சேன், நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட், சும்மா நினைச்சிருக்கேன். குருமார் நான் நீ ஏதாவது சொன்னீங்கன்னா கேட்கறேன். சில சமயம் குருநாதரோட நம்மளுக்கு திட்டு தேவையா இருக்கும். அப்பதான் அகங்காரத்தை அடிக்கிறதுக்கு. எப்பவுமே கை தட்டு, நீ நல்ல பக்தன்னா நம்ம அகங்காரம் அடிக்கடி. வீட்டுல கூட பசங்க ஏதாவது தப்பு பண்ணா நம்ம திட்டணும். நம்ம சரிப்பா நீ வீடியோ பாரு, மொபைல் பாருன்னா அது நாளைக்கு குடிச்சிட. நம்ம அது முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்குறதுதான். அதே போல அப்பாவட்ட இருக்கிறவரை தன் சீடை தப்பு பண்ணிச்சு சொல்றதுதான் குருவா இருக்காரு. அதுதான். ஹரே கிருஷ்ணா. ஓகே, மணி என்ன 2:30 மணி ஆயிடுது. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எல்லாம் பிரசாதம்லாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு ஆடி போயிருக்கோம். ஓகே, எல்லாம் சந்தோஷமா இருங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரபு. ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. ஆனா கொஞ்சம் தான் கொடுத்துருக்கீங்க. ஏகப்பட்ட பொக்கிஷம் உங்கள்ட்ட இருக்கு குருமகராஜோட. சக்கரை வந்து நிறைய சாப்பிட்டா திகட்டும், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். அதனால நீங்க அடிக்கடி வரணும், கொடுக்கணும் பிரபு. உங்ககிட்ட மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் வாங்க பிரபு. நான் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் போட்டுறேன் பிரபு. எனக்கு வந்து சண்டே நான் பிஸி. சண்டே சாட்டர்டே வந்து நான் சண்டே காலையில ஒரு கிளாஸ் இருக்கு. இல்ல, இது வந்து டியூஸ்டே வெட்னஸ்டே மட்டும்தான். வாரத்துல 2 நாள் வீக்டேஸ். இந்த டைம் ஓகே. ஆனா சீக்கிரம் 1 ஹவர்ல முடிச்சிடலாம். நீ கொஞ்சம் டைம் ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப நெக்டர் பிரபு. வீட்டுல வந்து நிறைய பேர் வந்து வயசானவங்க இருப்பாங்க, சாப்பிட்டுருப்பாங்க, எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. அது கிளாஸ் கேட்டுட்டே இருக்க, சமையல்ல யாரும் பரிமாறலன்னு கேட்டு இருப்பாங்க. அண்ணன் இதெல்லாம் என் மேல வரக்கூடாது. அப்புறம் அதெல்லாம் வராது பிரபு. எல்லாம் மெய் மறந்து போய் இருக்கிறோம் குரு மகாராஜ் பத்தி கேட்கறதுல. என்ன தமிழ்ல சொல்றதுக்கு யாரும் ஆளே இல்ல பிரபு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களை மாதிரி மூத்த பக்தர்கள் வந்து குருவை பத்தி சொன்னாதான் எங்களுக்கு தமிழ்ல தெரியும். நான் தமிழ் எப்படி கத்துனேன்னா, அந்த காலத்துல இஸ்கான் வரதுக்கு முன்னாடி ஆனந்த விகடன் ஜோக் எல்லாம் படிச்சு கத்துனேன். எனக்கு 3 ஷூனா 2 ஷூனானா தமிழ் கத்துக்கலையே. வீட்டுல தமிழ் தான் பேசி பேசி தமிழ் பேசுதான். அதே தான் பேசுறது கூட நான் சாதாரண வீட்டுல பேசுற மாதிரி பேசுறேன். அந்த மாதாஜி ஸ்ரீலங்கன் தமிழ் ரொம்ப தூய தமிழ்ல பேசுனாங்க. ரொம்ப நேரம் இருந்த கேட்கறதுக்கு. இருப்பிடம் எப்படி இருக்கீங்கோ. முக்கியமான விஷயம் வந்து நம்ம விஷயத்தை வந்து புரிய வைக்கணும். அதான் மெயின் திங். எப்படி வேணா நம்ம வந்து கருத்தை வந்து புரிய வைக்கணும். தட் இஸ் மெயின் திங்.
Fine, Mother. Thank you. Thank you, Prabhu. Keep Thank you. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நமோ நம தமிழ் விருந்து கீழ் ஜெயசஸ் தமிழ் பக்தர் விருந்து கீழ் இதாய் கோ ஹரி ஹரி. எல்லாரும் வந்து இன்னைக்கு ஒரு பேராகிராஃப் தமிழ்ல இன்னைக்கு என்ன நீங்க வந்து புரிஞ்சுனீங்க குருநாதர் பத்தி, வாட் இஸ் தி மெயின் டாபிக், அது எழுதிட்டு அதை வந்து உங்க இன்னொருத்தர் பக்தர்கிட்ட பரிமாறுங்க வாட்ஸ்அப்ல. அது அவங்க படிக்கட்டும், உங்க லெவல் படிக்கட்டும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு என்னென்ன மெயின் பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி, பாகவதர் என்ன சொன்னார், என்ன பிரகலாத் என்ன பண்ணார், அப்புறம் வந்து பிரபு என்ன சொன்னார், அதெல்லாம் வந்து எவ்வளவு புரிஞ்சு அப்பதான் வந்து we can go. இல்லைன்னா கேட்டுட்டே இருப்போம், தலையாட்டினே இருப்போம், புரிஞ்சிக்காம. அதான் அடுத்த வாட்டி நான் எப்பவுமே பானுமாரா கிளாஸ் கேட்கச்ச நோட்ஸ் எழுதி, இப்ப கூட கிளாஸ் கேட்கச்ச நோட்ஸ் எழுதி பண்ணேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் தமிழ்ல எழுதி நீங்க வந்து உங்க இன்னொரு டிவோட்டி கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ்ல என்ன இவ்வளவு புரிஞ்சுன்னா என்னோட வாழ்க்கையில வந்து இந்த சம்பவம் இப்படி இருந்திருக்கு, இவர் சொல்ல விஷயத்துல அந்த மாதிரி கம்பேர் பண்ணி இது பண்ணலாம். நானும் குருமராஜ் பார்க்கச்சு அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு என்ன குருமார் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், இனிஷியேஷன் டைம் வாங்கிச்சா நீங்க உங்க பேர் கிடைக்கச்சா உங்க மனசுல என்ன அனுபவம் வந்தது அந்த சமயத்துல, எல்லாரும் முதல் வாசிக்கச்ச மனசுல எப்படி ஏற்பட்டது அந்த சந்தோஷம், அதை பத்தி நீங்க வந்து யூ கேன் ஸ்டோரி. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி प्रभु दंडवत प्रणाम प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा.